will not be the rays will not be visible. சரியா? இருக்கா? சோ அந்த ஸோ இந்த மாதிரி சில சப்ஸ்டன்ஸ்ல இருந்து இன்விசிபிள் ரேஸ் வந்து உனக்கு எமிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில ரேஸ் எமிட் பண்ற சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியோ ஆக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பனானாவும் நான் என்ன சொல்றேன், நான் வந்து ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னு வந்து சொல்றேன். ஓகே, ஸோ ஏன் மேம் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ரேடியோ ஆக்டிவ்னா என்ன, என்னமோ சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு வந்து தோணுச்சுன்னா பசங்களா இந்த சாப்டரோட எண்டு வரைக்கும் வருங்க, இந்த செஷனோட எண்டு வரைக்கும் வருங்க. அப்பதான் வந்து நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு உனக்கு ப்ராப்பரா புரியும். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஜப்பான் கார்ட்டூன்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதுல இந்த நியூக்ளியர் பாம், ஹிரோஷிமா பாம், நாகசாக்கி பாம் அதெல்லாம் வந்து அப்ப வந்து அந்த கண்ட்ரீஸ்ல வந்து ஜப்பான்ல வந்து அப்ப அமெரிக்கா வந்து இந்த மாதிரி பாம்லாம் வந்து தே ட்ராப்ட் ஆன் தட் கண்ட்ரி. அதனால இன்னுமே வந்து அவங்களால வந்து ப்ராப்பரா வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து க்ரோ பண்ண முடியல அப்படின்லாம் சில ஸ்டோரிஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ ஹிரோஷிமா பாம், ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம், ஹைட்ரஜன் பாம், இந்த மாதிரி நிறைய பாம் பத்திலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடா தான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. Okay, so we are going to learn about this. Okay, so are you guys excited? So நம்ம இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Why live was cancelled on Tuesday? அன்னைக்கு வந்து there is a technical glitch. There was a technical glitch. அதனால தான் நம்மளோட செஷனை வந்து முழுசா இல்ல ஸ்டார்ட் பண்ணவே முடியல. குட் மார்னிங் அபி, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ நீ தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிச்சிருப்ப, இல்லை ஆட்டம் பாம்லாம் நீ வெடிச்சிருப்ப, அது சர்வசாதாரணமாக நீ வெடிச்சிருப்ப. பட் ரியல் ஆட்டம் பாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரியல் ஆட்டம் பாம்ன்றது இன்னுமே வந்து பசங்களா சில ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ் கண்ட்ரீஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த பாம்லாம் எதுக்கு பண்றாங்க அண்ட் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே, உன் கமெண்ட்டை பின் பண்ணணுமா? ஓகே அபி. ஓகே, ஸோ பசங்களா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கு. உனக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிளும் வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ ப்ளீஸ் செக் இட் அவுட். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த 10 days ப்ரிப்பரேஷன், லாஸ்ட் 10 days ப்ரிப்பரேஷன்ல என்னென்ன மாதிரி ஹெல்ப் வேணுமோ அது நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். டோன்ட் வரி. ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல நியூக்ளியர் பிசிக்ஸ் இந்த சாப்டர்ல உனக்கு மெயினா வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. ஓகே, நம்ம வந்து முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பார்க்க போறோம். கான்செப்ட்ஸ் வைஸும் நம்ம இந்த சாப்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நியூக்ளியர் பிசிக்ஸ் இந்த சாப்டர்ல வாட் அண்ட் ஆல் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் அதை வந்து நீ வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஹலோ தஸ்னிம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் தஸ்னிம், இருக்கீங்களா? என் கமெண்ட்டை பின் பண்றேன் பட் இப்போ என்னால பண்ண முடியாது. எந்த வீடியோல சொல்றீங்க? ஓகே, ஸோ பசங்களா நியூக்ளியர் பிசிக்ஸ் சாப்டர்ல யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். சரியா? நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். எதுக்கு? பிகாஸ் ஹை வெயிட்டேஜ். ஓகே, உன்னோட பிசிக்ஸ்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லயும் சரி, பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி, நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருந்து 1 இல்லைன்னா 2 கண்டிப்பா வரும். என்ன மேம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு? அப்படியாடா? இல்லையே, ஐ எம் நாட் ஸ்ட்ரெஸ்ட். ஏன் மேபி இந்த ஜாக்கெட்லாம் போட்டதுனால மேபி யூ ஃபீலா? இல்ல ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஓகே, இல்ல அபி ஐ எம் வெரி ஃபைன். சரியா? ஸோ ஓகே, ஸோ எஸ் பசங்களா, நியூக்ளியர் பிசிக்ஸ்ல நீ என்னென்ன சாப்டர்லாம் வந்து பார்க்கணும், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், உள்ள இருக்கிற எக்ஸாம்பிள் இருக்கிற நியூமெரிக்கல்ஸ் பார்த்துக்கணும். அண்ட் இதுல வந்து 9, 10 ஓகே, ஆன்சர் briefly, ஆன்சர் இன் டீடைல்ல. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நான் உனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்றேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இட். சரியா? ஆல்ரெடி நான் மேரத்தான்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்து. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்மைல் கம்மி மேம், அதான் டயர்டா இருக்கீங்களா? எஸ், இல்ல ஸ்மைல் வந்து இருக்கும். ஓகே, டோன்ட் வரி, நம்ம ஜாலியாக தான் நம்ம செஷன் எடுத்துக்க போறோம். குட் ஈவினிங் முகேஷ். நான் உன்னை கேட்குறேன், கரெக்டா செஷனுக்கு வந்துடுறீங்க, பட் ஏன் கடைசி வரையும் இருக்க மாட்டேங்கிறீங்க? வாட் இஸ் த ரீசன்?
ஓகே சரி, பசங்களாம் வந்து நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஸோ எஸ், இதெல்லாம் தான் பசங்களா நியூக்ளியர் பிசிக்ஸ்ல உனக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் உனக்கு ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்றேன். ஓகே ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கேன் வி ஸ்டார்ட்? நம்ம இந்த சாப்டர்ல என்னென்ன படிக்க போறோம் எல்லாத்தையுமே நம்ம இப்ப பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி tomorrow is my science midterm exam. So all the very best Mukesh, all the very best for your science exam. Okay, okay. So yes, I am back pasangla. So all the very best for your science exam. நல்லாவே வந்து படிச்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஓகேடா, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாப்டர் வந்து நம்ம வந்து 5 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 5 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இதை வந்து நான் மேக்ஸிமம் ஐ கவர் இட் வித்தின் 2.5 hours or 3 hours. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஐ கம்ப்ளீட் இட் ஃபாஸ்ட். பட் கான்செப்ட்ஸ் நல்லா புரியணும், அதுதான் வந்து மெயின். சரியா? ஸோ அதனால வில் கோ இட் வித் வெரி வெரி பியோர் அண்டர்ஸ்டாண்டிங் பசங்களா. ஸோ ஏன் கூட நீங்க வந்து இருப்பீங்களா? ஓகே, ஸோ ப்ராமிஸ் மீ பசங்களா, மேம் ஐ வில் பி தேர் டில் த எண்ட் ஆஃப் த செஷன். ஓகே, முகேஷ், அபி, தஸ்னிம் எல்லாருமே எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணணும், மேம் ஐ வில் பி தேர் டில் த எண்ட் ஆஃப் த செஷன். ஏன்னா கம்ப்ளீட்லி இட்ஸ் ஃபார் யூ டா பசங்களா. சரியா? ஓகே, கடைசி வரையும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருக்கணும். ஓகே, ஸோ யூ டோன்ட் நீட் அ பர்ஃபெக்ட் பிளான், யூ ஜஸ்ட் நீட் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? ஸோ நம்ம வந்து பிளான் பண்ணி இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டு அதை நீ எக்ஸிக்யூட் பண்ணாமல் போயிட்ட அப்படின்னா அந்த பிளான் போட்டதே வேஸ்ட்டு. ஸோ அதனால பர்ஃபெக்ட் பிளானை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் டேக் யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது தான் எப்பயுமே வந்து கஷ்டம். ஓகே, தஸ்னீம் ஐ நோ அபவுட் யூ, கண்டிப்பா நீங்க ப்ராமிஸ் பிரேக் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் டா பசங்களா. பிகாஸ் நிறைய பசங்களுக்கு இந்த சாப்டர் வந்து இன்னுமே எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. அண்ட் ஒன் ஷார்ட் செஷன்லாம் நம்மளுக்கு நல்லாவே வந்து எடுத்துட்டு இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ டிஃபிகல்ட் டசன்ட் மீன் இம்பாசிபிள். நிறைய பேருக்கு இந்த சாப்டர் வந்து ரொம்ப கஷ்டமா தெரியலாம். டோன்ட் வரி, ஐ வில் மேக் இட் சூப்பர் 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 சிம்பிள் ஃபார் யூ. ஓகே, ப்ராமிஸ் ப்ராமிஸ். வெரி நைஸ். ஓகே, அண்ட் ப்ளீஸ் பசங்களா ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் இருந்தால் இன்னுமே நம்ம சூப்பராக வந்து படிக்கலாம். அண்ட் கடைசி வரையும் இருக்கணும். பிகாஸ் கடைசியில் ஐ ஹாவ் ஆல் புக் பேக் கொஷின்ஸை நான் வந்து உனக்கு சால்வ் பண்ணுவேன். சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, எனக்கு வந்து ஃபுல் சாப்டர் வந்து நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் வி வில் சால்வ் தி 1 mark questions அண்ட் ஆல் தி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் இந்த சாப்டரை உனக்கு முடிக்க போகிறேன். ஸோ சூப்பராக இருக்க போகுது. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. எல்லா கொஷின்ஸ் நியூமெரிக்கல்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வித்தவுட் வேஸ்டிங் த டைம். அண்ட் பசங்களா, இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இதெல்லாம் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே, இந்த சாப்டர் நான் வந்து உனக்கு எடுக்கிறப்பயே ஆல்ரெடி ஃபார்முலா ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நான் உனக்கு ஷேர் பண்றேன். அண்ட் ஷார்ட் நோட்ஸ், ஓகே, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஷீட்ஸ் அண்ட் அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் நான் வந்து உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல சென்ட் பண்ணுவேன். சரியா? ஸோ இஃப் யூ வாண்டட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இதுக்கான ஒரு குவிஸ் கொஸ்டின். ஓகே, இந்த சாப்டர் உனக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியறதுக்கு யூ ஹேவ் டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். அதுக்காக நான் ஒரு குவிஸ் கொஸ்டின் உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ பசங்களா, நான் பிரேக் டைம்ல நீ அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ வித்வுட் வேஸ்டிங் ஆர் டைம் கேன் வி கோ? அதுக்கு முன்னாடி நம்மளோட தீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணல, பிசிக்ஸ் வாலா ஆப்ல தீரன் பேட்ச்னு இருக்கும், அதுல என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ, எந்த ஒரு காசும் இல்ல. என்ரோல் பண்ணிக்கிட்டனா இந்த செஷன் பிடிஎஃப் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் மேம் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஸ்வாக போடுங்க பார்க்கலாம் நம்ம சாட்ல. ஸ்வாக போடுங்க பார்க்கலாம் நம்ம சாட்ல. எஸ் மேம், டன் டன், சூப்பர் சூப்பர். முகேஷ் இருக்கீங்களா? அபி இருக்கீங்களா? அபிலாம் வந்து ஷார்ட்ஸ்ல கமெண்ட் பண்ற, பட் நம்ம சாட்ல நீ வந்து இருக்கிறியா கடைசி வரைக்கும்? அதான் முக்கியம். ஓகே,
எஸ், இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ரொம்ப புதுசா இருக்கே மேம், எனக்கு பாட்டு பாடுற ரேடியோ தான் தெரியும், இது என்ன ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, ரேடியோ ஆக்டிவிட்டின்றது ஒரு புது விதமான கான்செப்ட். அதான் நான் சொன்னல, நியூக்ளியர் பாம், ஆட்டம் பாம் இதெல்லாம் பத்தி படிச்சிருப்பேன். அதுக்கு தேவையான ஒரு பேசிக்கான பிரின்சிபல் தான் நம்மளோட ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, அண்ட் வாட் யூ மீன் பை ஆல்ஃபா, பீட்டா அண்ட் கமா ரேஸ். அண்ட் நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன, நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன மேம், ஃபியூஷன் நான் கல்ச்சுரல்ஸில் தான் வந்து டான்ஸ்லாம் ஆடுறப்ப இந்த பாடலாம் மிக்ஸ் பண்ணி ஆனா தட் இஸ் ஃபியூஷன் சொல்லுவோம். இது என்ன நியூக்ளியர் ஃபியூஷன். எஸ், we are going to study about that. And next நம்ம uses of radioactivity பார்க்க போறோம். ஓகே, அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன பசங்களா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் எக்ஸாம். சரியா, இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த நியூக்ளியர் ரியாக்டர், செர்னோபைல் இன்சிடென்ட் தான் மேம் ஞாபகம் வரும் ரேடியோ ஆக்டிவிட்டினா. எக்ஸாக்ட்லி ஓகே, பட் நியூக்ளியர் ரியாக்டரோட நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதையும் தாண்டி இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் நீ படிக்கிறப்ப தான் இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நீ வந்து தெரிஞ்சுப்ப. சரியா, ஸோ எஸ் பசங்களா, நம்ம சாப்டருக்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் அபவுட் ஆட்டம்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆட்டம்ஸ்னா என்னன்னு தெரியும். ஓகே, ஆட்டம்ஸ்னா என்ன, ஆட்டம் இஸ் அ ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் அ மேட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆட்டம்குள்ளேயும் ஏதாச்சும் இருக்குமானா இருக்கும். ஆட்டம்குள்ள சில சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். என்னது, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இந்த மாதிரி சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லா மேட்டரும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா? ஸோ கிரீக் பிலாசபர் டெமோக்ரிட்டஸ் தான் 400 BCல என்ன சொன்னாரு, மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனிட்ஸ் கால் ஆட்டம்ஸ். ஓகே, அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. இந்த மாதிரி டெமோக்ரிட்டஸ் தான் மேட்டர் வந்து இன்டெஸ்ட்ரக்டபிள் சப்ஸ்டன்ஸால மேட் ஆயிருக்கு. அந்த இன்டெஸ்ட்ரக்டபிள் சப்ஸ்டன்ஸ் தான் என்ன சொன்னாரு, அவர் ஆட்டம்ஸ் சொல்றாரு. ஸோ ஆட்டம்ஸை இதுக்கு மேல நீ வந்து பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. பட் தட் வாஸ் ராங்லி ப்ரூவன் இல்லையா? அது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் அப்போதைக்கு ஆட்டமை தாண்டி உள்ள எதுவுமே இல்லை, அதுக்கு கீழே எதுவுமே இல்லைன்னு வந்து நினைச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் 1803ல ஜான் டால்டன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்தாரு. இவர் தான் எலிமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் சொன்னாரு. These atoms are identical in nature அப்படின்னு அவர் சொன்னாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஜே தாம்சன் அப்படின்ற சயின்டிஸ்ட் டிஸ்கவர்ட் கேத்தோட் ரேஸ். என்னது, ஜே தாம்சன் தான் கேத்தோட் ரேஸை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதுதான் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான்ஸ். அண்ட் அதே மாதிரி கோல்ட்ஸ்டெயின் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து உனக்கு ஆனோட் ரேஸ் கண்டுபிடிச்சாரு. ஓகே, தட் இஸ் ஆனோட் ரேஸ். ஓகே, அந்த ஆனோட் ரேஸ்ல என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா those are called as protons. ஓகே, அப்பதான் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணப்பதான் தெரிய வந்துச்சு, ஓகே ஆட்டம்னா சின்ன பார்ட்டிகிள் கிடையாது, ஆட்டம்க்கு உள்ளேயும் சில பார்ட்டிகல்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி தஸ்னிம். ஸோ ஆட்டம்குள்ளேயும் சில பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ ஆட்டம்குள்ள சில நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அதை தான் we call it as electrons. அண்ட் ஆட்டம்க்கு உள்ள சில பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அண்ட் அதை தான் we call it as protons. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஆட்டம்ல என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தாங்க, நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டான்ஸ். யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு யூ ஹேவ் டு ரிமெம்பர். அதுக்கப்புறம் ஓகேடா, ஸோ எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் ரெண்டு இருக்கு. இதை தாண்டி ஆட்டம்ல உனக்கு நியூட்ரல் சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இருக்கு. என்னது, ஆட்டம்ல நியூட்ரல் சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இருக்கு. அதாவது அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இல்ல, நெகட்டிவ் சார்ஜும் இல்ல, தே ஆர் கம்ப்ளீட்லி நியூட்ரல் இன் நேச்சர் அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் நியூட்ரான்ஸ். என்னது, and they are called as neutrons. சரியா, ஓகேயா? so atomல you have protons, positively charged particles, and negatively charged particles. Positively charged particles protons, negatively charged particles electrons, and neutral particles called as neutrons. இதை யார் கண்டுபிடிச்சது, ஜேம்ஸ் சாட்விக். ஓகே, ஆரம்பத்துல வெறும் ஆட்டம் தான் இருக்கு, மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், அண்ட் ஆட்டம்ஸை தாண்டி நீ எதையுமே வந்து பிரேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் ஓகே, ஆட்டம்குள்ளேயும் தேர் ஆர் சம் பார்ட்டிகல்ஸ், அதுதான் நம்ம வந்து புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, so a large number of elementary particles like photon, meson, positron and neutrino have been discovered. But அதையும் தாண்டி இன்னுமே
நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபோட்டான், மீசான், பாசிட்ரான், நியூட்ரான்னு சொல்லிட்டு ஆட்டம்ல இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸை தாண்டி அதுக்குள்ள வந்து சில பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு. பட் ஆனால் அப்போ கண்டுபிடிக்கல, பட் லேட்டராக தான் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன் 1911 பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் Ernest Rutherford அவர் என்ன பண்ணாரு? மாஸ் ஆஃப் an atom is concentrated in its central part called as nucleus அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ஸோ ஒரு ஆட்டம்ல மாஸ் இருக்கு, அந்த மாஸ் டோட்டலா உனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகல, ரேதா அந்த மாஸ் வந்து உனக்கு அந்த ஆட்டமோட சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. என்னது? இதான் அந்த ஆட்டம்னா அந்த ஆட்டமோட சென்டர்ல தான் இந்த மாஸ் வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ரூதர்ஃபோர்ட் சொன்னாரு. ஸோ தட் பார்ட் he called it as nucleus. ஸோ இந்த நியூக்ளியஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ நியூக்ளியஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் protons and neutrons இல்லையா? ஸோ நியூக்ளியஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் protons and neutrons. ஸோ திஸ் we know. ஸோ இதுதான் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் யாருன்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஜே தாம்சன், கோல்ட்ஸ்டெயின், அப்புறம் ஜேம்ஸ் சாட்விக், அப்புறம் ரூதர்ஃபோர்ட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் நிறைய பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பசங்களா, நீங்களுமே படிக்கிறப்ப யூ ஹாவ் டு ஹாவ் த சயின்டிஃபிக் கியூரியாசிட்டி. நானுமே வந்து ஃபியூச்சரில் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஹாவ் தட் கியூரியாசிட்டி. சரியா? ஸோ நம்ம இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சாச்சு. இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, இதை யார் கண்டுபிடிச்சது, அப்படி என்றால் என்ன, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகே, 1896ல என்னது? 1896ல யாரு? பிரெஞ்சு பிசிஸ்ட் ஹென்ரி பெக்கெரல். என்னது? பிரெஞ்சு பிசிஸ்ட் ஹென்ரி பெக்கெரல். ஓகே, பெக்கெரல் இப்படின்னு சொன்னாவே ப்ரொனன்சியேஷன் இஸ் ரைட். நீங்கள் வந்து இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஹென்ரி வேணா, பெக்கெரல்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, பெக்கெரல் இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்ற கான்செப்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. ஓகே, அவர் சில ரிசர்ச் பண்ணிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? பண்ணிட்டு இது ஒரு குட்டி ஸ்டோரி. ஸோ நல்லா மண்டையில ஏற்றிக்கோங்க. நம்மளோட பெக்கெரல் என்ன பண்ணியிருக்காரு? அவர் வந்து ஒரு பிசிசிஸ்ட் இல்லையா? ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ரிசர்ச் பண்ணிட்டு என்ன பண்றாரு? அவர்கிட்ட யுரேனியம் காம்பவுண்ட் இருக்கு. என்னது? அவர் கையில யுரேனியம் காம்பவுண்ட் இருக்கு. அதை வந்து அவர் ஸ்டோர் பண்றாரு. சரியா? நல்லா கவனி. ஸோ he stored a certain amount of uranium compound away in a drawer for the weekend. சரியா? ஸோ இந்த வீக்கெண்டில் இந்த யுரேனியமில் தான் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணுறாரு? இவர் அந்த யுரேனியமை அந்த ட்ராயரில் வீக்கெண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம அடுத்த வாரம் ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு. Your total marks is 489 out of 500. That is super, சங்கீதா. எதில் மார்க் போச்சு? ஸோ சங்கீதா 9th ஸ்டாண்டர்டுக்கும் சரி 10th ஸ்டாண்டர்டுக்கும் சரி நாங்கள் பயங்கர பிளானோட வந்து வரும் மேரத்தானுக்கு, லைக் உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. ஸோ பி ப்ரிப்பேர்ட். சரியா? 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. சரியா? ஸோ எஸ், ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன பண்ணுறாரு? இவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த வாரம் ரிசர்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறாரு? இந்த யுரேனியம் காம்பவுண்டை போய் ஒரு ட்ராயரில் வைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது? நல்லா கவனிங்க. an unexposed photographic plate was also stored in the same drawer. என்னது? ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் இருக்கும் பார்த்தியா? அந்த ஃபோட்டோ தமிழில் மார்க் போயிடுச்சா? ஸோ இது தமிழில் மார்க் போகுதுன்னா யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட். எதில் மார்க் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து டீகோட் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் போதா, இல்லைன்னா கட்டுரையில் போதா, கடிதமில் போதான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக டீகோட் பண்ணி அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எஸ், ஸோ இந்த ட்ராயரில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? யுரேனியம் காம்பவுண்டை ஸ்டோர் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு தெரியாமே அந்த ட்ராயரில் என்ன இருக்குது? ஒரு அன்எக்ஸ்போஸ்டு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் இருக்கான். இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டுன்னு எப்படி வந்து யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கேமராலெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ரோல் இருக்கும். ஓகே, அதில் வந்து என்ன சொல்லுவாங்க? அது ஐ எம் நாட் ஷியோர். ஏன்னா அது என்ன சொல்லுவாங்க? அந்த ரோலில் வந்து நம்ம வந்து பழைய ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோஸோட என்னடா சொல்லுவாங்க? இருங்க, ஃபோட்டோகிராஃபிக் ரோலா என்னமோ சொல்லுவாங்களே, ஃபோட்டோகிராஃபிக் ஷீட், அது பேரு பிளாக் காப்பியா? என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
ஓகே, ஒரு மாதிரி பிளாக் கலர்ல இருக்கும். அதை வந்து நம்ம வெளிச்சத்துல வச்சோம்னா என்ன ஆகும், அது வந்து போயிடும், போட்டோஸ்லாம் மறைஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஃபிலிம் ரோல் மாதிரி ஆல்மோஸ்ட். ஓகே, அதில் நம்ம இப்படி பார்த்தோம்னா அதில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் தெரியும். பட் அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணி ரியல் ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட் போட்டு எடுத்து கொடுப்பாங்க அப்போ. ஓகே, இப்போ டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபிலாம் வந்துருச்சு. ஸோ அன்எக்ஸ்போஸ்டு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அந்த ட்ராயரில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் பார்த்தாரு, he noticed that the film had been exposed to some radiation. அவர் இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை யூஸ்வலாக வந்து சன்லைட்லாம் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அப்படி வச்சோன்னா அந்த ஃபோட்டோ வந்து அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு அவங்க ரேடியேஷனில் வைக்க மாட்டாங்க, சன்லைட்டில் வைக்க மாட்டாங்க. பட் இவர் அந்த மாதிரி சன்லைட்டில் வைக்கல, ட்ராயரில் சேஃபாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டோர் பண்ணியிருக்காரு. பட் இவர் ஒரு வாரம் வந்து கழிச்சு வந்து பார்க்குறப்ப என்ன, கோமாளி மூவியில் வரும்ல, நான் அதை தான் வந்து சொல்ல வந்தேன், இந்த பசங்களாம் பார்த்துருப்பாங்களா இந்த படம் அப்படின்னு எனக்கு தெரியல, அதை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கோமாளி மூவியில் வரும்ல அதே தான். ஓகே, அதை வந்து வெளிச்சத்தில் காமிச்சா அதில் இருக்கிற ஃபோட்டோலாம் மறைஞ்சு போயிடும், அதே தான். ஸோ இவர் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை ட்ராயரில் வச்சுட்டு போனார். பட் ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறப்ப அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் சில ஃபோட்டோஸ்லாம் வந்து அழிஞ்சு போன மாதிரி இவருக்கு வந்து தெரியுது. நான் தான் வந்து வெயிலில் வைக்கவே இல்லையே, நான் ஒரு லைட்லேயே வைக்கவே இல்லையே, அப்புறம் ஏன் வந்து ஃபோட்டோஸ்லாம் மறைஞ்சு போன மாதிரி இருக்கு, அப்போ இது ஏதோ ஒரு ரேடியேஷனுக்கு இது வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஓகே, நம்ம இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணுவோமா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம். பட் இவர் அப்படி இல்லை, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாரு, he discovered that he could reproduce the effect whenever he placed uranium near a photographic film. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமை அவருக்கு ஒரு தடவை டவுட் வந்துச்சு, இந்த மாதிரி அவர் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வந்துச்சு, எப்பெல்லாம் நான் இந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் பக்கத்தில் யுரேனியம் காம்பவுண்டை வைக்கிறனோ அப்பெல்லாம் தான் இந்த மாதிரி நடக்குது, ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமில் வந்து சில ஃபோட்டோஸ் வரைஞ்சு போயிடுது. ஸோ நான் எப்பப்பெல்லாம் இந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமை யுரேனியம் காம்பவுண்டு பக்கத்தில் வைக்கிறனோ அப்போதான் எனக்கு இந்த மாதிரி நடக்குது. ஓகே, ஸோ யுரேனியம் ரேடியேட்டட் சம்திங். அப்போ இந்த யுரேனியம் காம்பவுண்ட் கிட்ட தான் ஏதோ இருக்குது, இந்த யுரேனியம் காம்பவுண்ட் தான் இந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமை ஏதோ பண்ணுது. அப்போ யுரேனியம் காம்பவுண்ட் ஏதோ சம் ரேடியேஷன்ஸை வந்து எமிட் பண்ணுது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு அவருக்கு அப்போ தான் தோணுது. சரியா? ஸோ யுரேனியம் ரேடியேட்டட் சம்திங் தட் குட் அஃபெக்ட் அ ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். இந்த ஃபினாமினன், இந்த ப்ராசஸ் தான் அவர் என்ன சொல்கிறாரு, ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாரு. என்னது? இந்த ஃபினாமினன் தான் we call it as ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் விச் எமிட் சம் இன்விசிபிள் ரேடியேஷன், அதை தான் நம்ம ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ யுரேனியம் காம்பவுண்ட் வந்து இட் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்னது? யுரேனியம் காம்பவுண்ட் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, இந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? யுரேனியம் காம்பவுண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப ட்ராயரில் வைக்கிறாரு. அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தோன்னா அதில் ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் இருக்குது. இந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமும் யுரேனியம் காம்பவுண்டும் பக்கத்தில் இருந்திருக்கு. ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமில் சில ஃபோட்டோஸ்லாம் அழிஞ்சிருக்கு. எதனாலன்னு வந்து அவர் ரிசர்ச் பண்ணுறப்ப தான் தெரியுது, ஓகே இந்த யுரேனியம் காம்பவுண்ட்லேருந்து ஏதோ ஒரு ரேடியேஷன்ஸ் வந்து இதில் அஃபெக்ட் ஆயிருக்கு, இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் பட்டிருக்கு. அப்போ யுரேனியம் வந்து ஏதோ சில ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ யுரேனியம் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஓகே இன்னொரு ஃபிசிஸ்ட் மேரி கியூரி, ஓகே ஷீ இஸ் அ விமன் ஃபிசிஸ்ட். Is carbon and lead a radioactive element? Yes, கார்பன்லையும் leadலையும் சில ஆட்டம்ஸ், சில லைக் ஐசோடோப்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதாவது atoms of the same element, ஆனால் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் பட் சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும். அந்த மாதிரி கார்பன் அண்ட் லெட்டோட ஐசோடோப்ஸ் அது வந்து ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். சரியா? இப்போ ரேடியோ ஆக்டிவ்னா கிளியர்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு, ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு கிளியராக புரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா பாருங்க, மேரி கியூரி அப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் பியரி கியூரி. ஓகே, 2 பேருமே வந்து சயின்டிஸ்ட் தான். ஓகே, மேரி கியூரியும் பியரி கியூரியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகே, அவங்களுமே வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளோட பெக்கரல் தான் இந்த ஃபினாமினா, ரேடியோ ஆக்டிவ் ஃபினாமினா நடக்குது அப்படின்னு யுரேனியம் காம்பவுண்ட் வச்சு அவர் கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் நம்மளோட மேரி கியூரியும் அவரோட ஹஸ்பண்டும் இதே ரேடியோ ஆக்டிவ் ஃபினாமினா பிட்ச் பிளெண்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது மேம் பிட்ச் பிளெண்ட்? பிட்ச் பிளெண்ட் அப்படின்றது ஒரு டைனி பிளாக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து they were not surprised at the radioactivity of pitch blende which is an ore of uranium.
ஓகே, அப்போ வந்து ஆல்ரெடி நம்ம பெக்கரல் வந்து என்னது இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டி யுரேனியம் காம்பவுண்ட் வந்து எமிட் பண்ணுது, ரேடியோ ஆக்டிவிட்டி அது அங்கே நடக்குது அப்படின்னு ஆல்ரெடி பெக்கரல் சொல்லிட்டாரு. ஸோ இவங்களுக்கு அவ்வளோ சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா இந்த பிட்ச் பிளெண்டுமே வந்து யுரேனியமோட ஒரு ஓர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து பிட்ச் பிளெண்ட் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸிபிட் பண்ணோன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. பட் later they discovered that radiation was more intense from pure uranium. So okay, யுரேனியம் காம்பவுண்ட்ல இருந்து எனக்கு வந்து சில ரேடியேஷன்ஸ் வருது. யுரேனியம் காம்பவுண்ட் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்டா இருக்கு. ஸோ பிட்ச் பிளெண்டுமே வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸிபிட் பண்ணுது. ஏன்னா பிட்ச் பிளெண்ட் இஸ் an ore of uranium. ஓகே, இவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. பட் பியோர் யுரேனியம்ல இருந்து வர ரேடியோ ஆக்டிவிட்டியை விட பியோர் யுரேனியம்ல இருந்து வர ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப இன்டென்ஸா இருக்கு கம்பேர்ட் டு த பிட்ச் பிளெண்ட். ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் an ore. இதுல மற்ற அதர் இம்பியூரிட்டிஸ் இருக்கு. ஸோ இங்க வர ரேடியோ ஆக்டிவிட்டி கொஞ்சம் வந்து லெஸ் இன்டென்ஸா தான் இருக்கு கம்பேர்ட் டு த ரேடியோ ஆக்டிவிட்டி ஃப்ரம் பியோர் யுரேனியம். சரியா? ஸோ இதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. எதனால? ஏன்னா பிட்ச் பிளெண்ட்ல யுரேனியம் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. ஸோ இதுல இருந்து தே கன்க்ளூடட் தட் சம் அதர் சப்ஸ்டன்ஸ் வாஸ் பிரசன்ட் இன் பிட்ச் பிளெண்ட். ஓகே ஓகே, ஸோ தே கன்க்ளூடட் தட் சம் அதர் சப்ஸ்டன்ஸ் வாஸ் பிரசன்ட் இன் பிட்ச் பிளெண்ட். சரியா மேம்? எப்போ கிராமர்லாம் நடத்துவீங்க? ஒரு லைவுக்குலாம் டைம் டேபிள் மாதிரி போடுங்க மேம். கண்டிப்பா கண்டிப்பா. சரியா? கண்டிப்பா போடுவோம். Okay, so they concluded that some other substance was present in pitch blende. So after separating this new substance, okay, எஸ். ஸோ இவங்க பார்த்தப்ப பியோர் யுரேனியம்ல இருந்து தான் உனக்கு வந்து பயங்கரமா வந்து ரேடியேஷன் வந்து இன்டென்ஸா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ பிட்ச் பிளெண்ட் வந்து நான் வந்து என்ன சொன்னேன்? நான் வந்து பியோர் யுரேனியம்னு சொன்னேனா? கிடையாது. இதுல இம்பியூரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். கிடையாது. ஸோ பிட்ச் பிளெண்ட் இஸ் அ ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யுரேனியம் இருக்கிற ஒரு ஓர் தான். ஓகே, யுரேனியம் காம்பவுண்ட் தான் என்னது, அதில் தான் வேற எலிமெண்ட்ஸ்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ கம்பேர் டு யுரேனியம் காம்பவுண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பேர் டு யுரேனியம் காம்பவுண்ட் பிட்ச் பிளெண்ட்ல இருந்து தான் உனக்கு ரேடியேஷன் அதிகமாக இருக்கு. ஏன்னா இதில் தான் யுரேனியம் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ பிட்ச் பிளெண்ட் ஹேஸ் அ ஹையர் யுரேனியம் கான்சென்ட்ரேஷன். ஏன்னா இது யுரேனியமோட ஓர் இல்லையா? ஸோ ஹையர் யுரேனியம் கான்சென்ட்ரேஷன். ஸோ யுரேனியம் காம்பவுண்டை விட நம்மளோட பிட்ச் பிளெண்ட்ல வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப இன்டென்ஸா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஆனா கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா நம்மளோட பிட்ச் பிளெண்ட்ல என்னதான் இது யுரேனியம் ஓரா இருந்தாலுமே இதுல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யுரேனியம் ஓகே இதுல வந்து ஜாஸ்தியா ரேடியேஷன் வருது. அப்ப இதுல பிட்ச் பிளெண்ட்ல தான் ஜாஸ்தியா யுரேனியம் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். நான் சொன்ன மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா கிடையாது. இதுல கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. அப்ப ரேடியேஷன் இன்டென்ஸா வருதே மேம், அது எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, ஏன்னா இதுல வேற ஏதோ எலிமெண்ட் இருக்கு, அதுதான் வந்து இந்த இன்டென்ஸ் ரேடியேஷனுக்கான காரணம் அப்படின்னு வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்? பிட்ச் பிளெண்ட்ல வந்து ஹையர் யுரேனியம் கான்சென்ட்ரேஷன் தான் நான் சொன்னேன். ஏன்னா அதனால ஹையர் ரேடியேஷன் வந்துச்சு. பட் கிடையாது, பிட்ச் பிளெண்ட்ல யுரேனியம் கான்சென்ட்ரேஷன் உனக்கு லோவா இருக்கு, ஆனா ஹை ரேடியேஷன் இருக்கு. எப்படி பாசிபிள்? அப்ப வேற ஏதோ ஒரு எலிமெண்ட் இந்த யுரேனியம் ஒரு பிட்ச் பிளெண்ட்ல இருக்கு, அதுதான் என்ன பண்ணுது, அந்த ஹை ரேடியேஷனுக்கு காரணமா இருக்கு. So after separating this new substance, they discovered that it had unknown chemical properties and it emitted radiation spontaneously like uranium. So வேற ஏதோ இந்த எலிமெண்ட் வந்து இந்த பிட்ச் பிளெண்ட்ல இருக்கு யுரேனியமோட சேர்த்து. அது என்ன எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, they named this new substance as radium. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் it is completely different from uranium.
சரியா? ஸோ மேரி கியூரியும் அவங்களோட ஹஸ்பண்டும் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு புதுசான ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரேடியம். ஸோ 2 ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் யுரேனியம் அண்ட் செகண்ட் இஸ் ரேடியம். ஓகே, ஸோ தஸ்னீம் இருக்கீங்களா? ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் கிளியர்டா பசங்களா? ஸோ த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணும்? தே எமிட் harmful radioactive radiations like alpha rays, beta rays and gamma rays. என்னது? ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து உனக்கு ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். என்னென்ன ரேடியேஷன் சொல்லிட்டு நம்ம இப்போ படிக்கலாம். ஓகே, ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, எப்படி இது ரேடியோ ஆக்டிவ், என்ன ரேடியேஷன்ஸ் அதை எமிட் பண்ணுது, எதனால ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்குது, ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்மளோட ஆட்டமில் உனக்கு சென்டரில் மாஸ், அந்த ஆட்டமோட மாஸ் வந்து எங்கே வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு, உனக்கு அந்த ஆட்டமோட சென்டரில் தான் அதோட மாஸ் வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பேஸ் தான் வி கால் இட் ஆஸ் நியூக்ளியஸ். ஓகே, இந்த நியூக்ளியஸ் ஆஃப் சம் எலிமெண்ட்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஸ்டேபிள். என்னது? ஸோ த நியூக்ளியஸ் ஆஃப் சம் எலிமெண்ட்ஸ் வந்து உனக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குமா? ஓகே, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது, அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நியூக்ளியை என்ன பண்ணும், இட் அண்டர்கோஸ் நியூக்ளியர் டீகே. ஓகே, அது வந்து அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆகும். அந்த நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும், அது அப்படியே வந்து டீஜெனரேட் ஆகும், டீகே ஆகும். அதுதான் நம்ம நியூக்ளியர் டீகேன்னு சொல்லுவோம். அண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் டீகே ஆகி இட் வில் கன்வெர்ட் இன்டு அ ஸ்டேபிள் நியூக்ளியை. It will convert into a stable nuclei. Okay Tasneem. Okay da. Okay. சரியா? so நீங்க வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே லைக் பண்ணிக்கிட்டே நான் சொல்றதை வந்து கேளுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா you should answer me. Okay? ஸோ என்னது, சில எலிமெண்ட்ஸோட நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியர் டீகே அண்டர்கோ பண்ணி ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணி அது வந்து ஸ்டேபிள் நியூக்ளியாக மாறும். இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல இந்த நியூக்ளியை வந்து சில ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும் அண்ட் சில எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணும். சரியா? இதுதான் வை ரேடியோ ஆக்டிவிட்டி ஹேப்பன். எதுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்குது, வை ரேடியோ ஆக்டிவிட்டி, அதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, so during this nuclear reaction nuclei emit certain harmful radiations and சில elementary particles அது வந்து emit பண்ணும். So இப்ப radioactivity na என்ன, this is the definition. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. What do you mean by radioactivity? The phenomenon of nuclear decay of certain elements with the emission of radiations like alpha, beta and gamma rays is called radioactivity. என்னது radioactivity na என்ன? There is a question. உனக்கு இது question, book backல ஒரு question. Radioactivity na என்ன? The phenomenon of nuclear decay of certain elements with the emission of radiations like alpha, beta and gamma rays. Okay? So இந்த unstable nucleus வந்து உனக்கு என்ன ஆகும், சில harmful radiations and elementary particles emit பண்ணி stable nucleus மாறும். அந்த process தான் we call it as radioactivity. அந்த எந்த elements வந்து இந்த radioactivity exhibit பண்ணுதோ and we call this as radioactive elements. புரியுதா? So பசங்களா, this question is there. This question வந்து உனக்கு book backல இருக்கு. So நான் சும்மா சொல்லல. Okay, so யாரு discovered natural radioactivity? Who discovered natural radioactivity? இதெல்லாம் வந்து பார்க்கணும். And பாருங்க, which radioactive material is present in the ore of fish blend? Which radioactive material இருக்கு இதுல? Radium and uranium. Okay, so side by side நம்ம வந்து இதையும் solve பண்ணிடலாம். Okay, yes, இப்போதைக்கு இது வந்து போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி யார் கண்டுபிடிச்சது, அப்புறம் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம். இது வரைக்கும் உனக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, we are going to learn about natural radioactivity. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவுமே உன்னோட ஷார்ட் ஆன்சரில் இருக்குது. who discovered natural radioactivity? இந்த கொஸ்டின் நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ நேச்சுரலாகவே சில சப்ஸ்டன்ஸ் வந்து சில ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது அப்படின்னா that is called as natural radioactivity. So the elements such as uranium and radium.
uranium or radium undergo radioactivity and remit radiations on their own without any human intervention. So நானா போய் அந்த எலிமெண்ட்டை போய் ஏதாச்சும் ஒரு எனர்ஜி கொடுத்தோ ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸை ஹிட் பண்ணியோ நான் என்ன பண்ணல அந்த ஒரு எலிமெண்ட்டையும் அந்த ஒரு காம்பவுண்டையும் நான் என்ன பண்ணல ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸிபிட் பண்ண ஐ எம் நாட் இன்டியூசிங் எனிதிங். ஓகே, ஸோ ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாம ஒரு எலிமெண்ட் தானாவே சில ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது அப்படின்னா ஐ கால் திஸ் as natural radioactivity. Good evening Manish, tomorrow science exam, all the very best for your science exam Manish. So already நம்மளோட marathon session லாம் போய் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். So பசங்களா நல்லா போய் பார்த்துட்டு if it was helpful please share it with your friends and comment sectionல எனக்கு சொல்லுங்க how was the exam and how was the session னு சொல்லிட்டு. ஓகே, இந்த சாப்டர்லாம் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் சாப்டர் தான், நியூமெரிக்கல்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் ஒரு எலிமெண்ட் வந்து ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணுதுன்னா தட் இஸ் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன? வாட் இஸ் த டெஃபினிஷன்? The phenomenon of spontaneous emission of radiation from certain elements on their own. Okay, நான் எந்த ஒரு human intervention இல்லாம தானாவே என்ன பண்ணுது அந்த எலிமெண்ட் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸிபிட் பண்ணுது. So that is natural radioactivity. Okay, so இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய very important thing என்னது? The elements whose atomic number is more than 82 undergo spontaneous radioactivity. Okay, so எந்தெந்த எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் தென் 82 அதுதான் உனக்கு என்ன பண்ணும்? யூஸ்வலாக நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸிட் பண்ணுற எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கும்? யூஸ்வலாக இட் வில் பி மோர் தென் 82. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன? செகண்ட் என்ன? அட்டாமிக் நம்பர் மோர் தென் 82 இருந்தால் இட் வில் அண்டர்கோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள் யுரேனியம், ரேடியம். ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோமா? இதை எழுது. Okay, only two elements which have been identified as radioactive substance with atomic number less than 82. They are technetium with atomic number 43 and promethium with atomic number 61. So நான் சொன்ன மாதிரி யூஸ்வலா atomic number 80 atomic number உனக்கு 82 மேல இருந்தா it will be exhibiting natural radioactivity. Example என்ன சொன்ன? uranium and radium னு சொன்னேனா? சில எலிமெண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதோட அட்டாமிக் நம்பர் 82க்கு மேலே இல்லை, 82க்கு கீழே தான் இருக்குது, பட் அது ரேடியோ ஆக்டிவாக இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து நம்மளோட டெக்னீஷியம், அதோட அட்டாமிக் நம்பர் இஸ் 43. இன்னொன்று வந்து புரோமீத்தியம், அதோட அட்டாமிக் நம்பர் இஸ் 61. இது மட்டும் தான் 82க்கு கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பர்ல ரேடியோ ஆக்டிவா இருக்கிற ரெண்டே எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன? அண்ட் 82க்கு மேலே இருக்கிற அட்டாமிக் நம்பர் அதோட ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அண்ட் 82க்கு கீழே இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்ஸ் விச் ஆர் ரேடியோ ஆக்டிவ். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேர் ஹேவ் பீன் 29 ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் டிஸ்கவர்ட் சோ ஃபார். என்ன சொல்லியிருக்காங்க? இது வரைக்கும் 29 ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ரேர் எர்த் மெட்டல்ஸ் அண்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். என்னது மேம் இது ரேர் எர்த் மெட்டல்ஸ்? ஸோ நீ இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தனா இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் யூஸ்வலாக தே கால் இட் அஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஸோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸில் தான் மேக்ஸிமம் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து உனக்கு சொல்கிறாங்க. ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் அதை டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தோம், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி நம்ம பார்த்தோம். ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை டிஸ்கவர் பண்ணது ஃபர்ஸ்ட் யாரு? நம்மளோட ஹென்ரி பெக்யூரல், அதுக்கப்புறம் நம்மளோட மேரி கியூரி அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்போ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவையில்லைன்னு சொன்னேன், பட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு உனக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவை. ஓகே, ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து தானாவே ரேடியேஷனை எமிட் பண்ணாது. சரியா, நல்லா கவனிங்க. ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் அந்த எலிமெண்ட் தானாவே வந்து என்ன பண்ணாது, அது ரேடியேஷனை எமிட் பண்ணாது. இங்கே ஒரு ஹியூமன் தேவை. என்னது? குட் ஈவினிங் ஸ்ரீகிருவா, என்னோட நேம் சொல்லுங்க. ஸ்ரீஜிருவா தெரியலையே, கரெக்டாக சொல்லுங்கடா. ஓகே, எஸ் தஸ் நேம் யூ ஆர் ரைட். பெக்யூரல் தான் உனக்கு வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா, ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் உனக்கு வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவை.
ஸோ இதோட டெஃபினேஷன் பசங்களா, டெஃபினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். The phenomenon by which light elements are made radioactive by artificially induced methods. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், லைட் மெட்டல்ஸை வந்து லைட் எலிமெண்ட்ஸை வந்து நான் ரேடியோ ஆக்டிவாக மாற்றுறேன். எப்படி? சில ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் மூலமாக. இந்த ப்ராசஸ் தான் ஐ கால் இட் as ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் ஐ கால் இட் as man made ரேடியோ ஆக்டிவிட்டி. Mangalashri is my name. Super, super. Good evening Mangalashri. Okay, and பசங்களா, இந்த சாப்டர் இந்த செஷன் எண்ட் வரையும் இருக்கிறவங்களுக்கு இந்த சாப்டரோட ஷார்ட் நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் PDF வந்து உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுவேன். ஸோ பசங்களா, ப்ளீஸ் அட்டெண்ட் த்ரூ அவுட் த செஷன். சரியா? ஸோ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் அந்த எலிமெண்ட் தானாகவே வந்து என்ன பண்ணாது, அதுவே ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் தான் என்ன பண்ண போகிறேன், ஹியூமன்ஸ் தான் வந்து நம்ம இன்டர்வென் பண்ணி ரேடியேஷன்ஸை எமிட் பண்ண வைக்க போகிறோம். இதை யார் டிஸ்கவர் பண்ணா? ஃபர்ஸ்ட் ஐரீன் கியூரி அண்ட் எஃப் ஜோலியட். இவங்க தான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி எந்தெந்த எலிமெண்ட்ஸில் வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக இன் சர்டன் லைட்டர் எலிமெண்ட்ஸ். என்னென்ன இந்த லைட்டர் எலிமெண்ட்ஸ்? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போரான் அண்ட் அலுமினியம். ஓகே, போரான் அண்ட் அலுமினியம் தான் யூஸ்வலாக தே டேக் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? யூஸ்வலாக போரான் அலுமினியம் தான் தே டேக் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த எலிமெண்ட்ஸ்ல இருந்து அவங்க வந்து ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ண வைக்கணும் த்ரூ சம் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ். எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த லைட்டர் எலிமெண்ட்ஸ் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பம்பார்டிங் தெம் வித் ரேடியேஷன்ஸ் சச் as alpha particles emitted during the natural radioactivity of uranium. ஓகே, ஸோ இந்த யுரேனியம் வந்து சில எலிமெண்ட்ஸை வந்து இந்த யுரேனியம் வந்து ரேடியேஷன் எமிட் பண்ணுமா? அப்போ அது ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணும். அதெல்லாம் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணுது. இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க டைரக்டாக இந்த போரான் அண்ட் அலுமினியமில் படுற மாதிரி தே ஆர் கீப்பிங் இட். சரியா? ஸோ இந்த யுரேனியம் வந்து சில ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணுது, அதில் ஆல்ஃபா ரேடியேஷன்ஸ் வருது. You are right, Tasnim, you are right. Okay, so இந்த uranium compound சில radiations emit பண்ணுது, alpha particles emit பண்ணுது. இந்த alpha particles அவங்க இந்த boron and aluminum மேல bombard பண்ண ட்ரை பண்றாங்க. Okay, அப்படி பண்றப்ப என்ன ஆகுது, the nucleus which under there is a disintegration happening. Okay, so this results in the emission of invisible radiations and elementary particles. So அந்த மாதிரி இந்த alpha particles நம்ம இந்த lighter elements மேல bombard பண்றப்ப இந்த boron and aluminum lighter elementsல இருந்து சில radiations emit ஆகுது because of some disintegration happening in this lighter elements. So இந்த boron and aluminumல சில particles வந்து emit ஆகுது. So disintegration நடக்குது. சரியா? So during such a integration, nucleus which undergoes disintegration is called parent nucleus and that which is produced after the disintegration is called daughter nucleus. என்னது? இன்னும் எனக்கு புரியலனா நான் இன்னும் கிளியரா சொல்றேன். நான் என்ன பண்றேன், இதான் என்னோட ஸ்டேபிள் நியூக்ளியஸ், அதாவது இதான் என்னோட போரான் இல்லைனா அலுமினியம். சரியா? இதான் என்னோட போரான் அண்ட் அலுமினியம். இதில் நான் வந்து சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இங்கே வந்து நியூட்ரான். ஸோ சில டைமில் நான் வந்து சில பார்ட்டிகல்ஸ், ஓகே, சில ரேடியேஷன்ஸை நான் என்ன பண்ணுறேன், இது மேலே நான் வந்து பம்பார்ட் பண்ணுறேன். அதனால் என்ன ஆகுது, இந்த ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து இட் இஸ் கெட்டிங் டிஸ்இன்டெகிரேட்டட், இட் இஸ் கெட்டிங் டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எந்த எலிமெண்ட் வந்து உனக்கு டிஸ்இன்டெகிரேட் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த நியூக்ளியஸ் தான் we call it as parent nucleus. and டிஸ்இன்டெகிரேட் ஆகி அது ஒரு டிஸ்இன்டெகிரேஷனுக்கு அப்புறம் ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும் பார்த்தியா, அந்த நியூக்ளியஸை we call it as daughter nucleus. சரியா? ஸோ பேரண்ட் நியூக்ளியஸில் தான் டிஸ்இன்டெகிரேஷன் நடக்குது. அண்ட் டிஸ்இன்டெகிரேஷன் நடந்து ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த நியூக்ளியஸை தான் we call it as daughter nucleus. ஸோ பேரண்ட் நியூக்ளியஸ்னா என்ன, டாட்டர் நியூக்ளியஸ்னா என்னன்னு ஐ திங்க் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஸோ த பார்ட்டிகல் which is used to induce artificial disintegration is termed as projectile. ஓகே, இப்போ நான் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை நான் என்ன பண்ணுறேன், இந்த லைட்டர் எலிமெண்ட்ஸில் நான் வந்து பம்பார்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை நான் என்னன்னு சொல்லுவேன், ஐ கால் இட் அஸ் ப்ரொஜெக்டைல். ஏன்னா அதை வச்சு தான் நான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீ எந்த பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி நீ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இன்டியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறியோ அந்த பார்ட்டிகல்ஸ் தான் we call it as projectile. ஓகே, அந்த பார்ட்டிகல் which is produced after the disintegration is termed as ejected particle. ஓகே,
ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் போய் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்க வைக்குது ஒரு நியூக்ளியஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் சில பார்ட்டிகல்ஸ் எமிட் ஆகுது. அந்த பார்ட்டிகல்ஸ் தான் we call it as ejected particle. சரியா? I think it is clear. Hello TPR kitchen. உங்க பேர் என்னடா? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது? when the projectile hits the parent nucleus, it is converted into an unstable nucleus, which in turn decays spontaneously, emitting the daughter nucleus along with an ejected particle. So இப்போ இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை சிம்பிளாக நீ ஞாபகம் வச்சுக்கணும்னா I'll give this flow chart. என்னது? நீ ஒரு artificial radio activity induce பண்ணணும். artificial radioactivity நான் இன்டியூஸ் பண்ண போறேன். ஓகே, அப்படின்னா what I have to do அதுதான் நான் வந்து இப்போ சொல்ல போறேன். ஸோ I have to take a projectile. ப்ரொஜெக்டைல்னா என்ன? இதுதான் வந்து ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸை போய் பம்பார்ட் பண்ண போகுது, போய் ஹிட் பண்ண போகுது. ஸோ திஸ் ப்ரொஜெக்டைல் இஸ் bombarded on a stable nucleus. ஓகே, ஸோ இன்னும் வந்து இதை நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரொஜெக்டைல் இஸ் bombarded on a stable nucleus. பம்பார்ட் ஆனதுனால என்ன ஆகுது? this stable nucleus is getting converted into என்னது? unstable nucleus. It is getting converted into unstable nucleus. Okay, இது வந்து என்ன ஆகும்? it decays. இப்போ இந்த unstable nucleus என்ன ஆகும்? இது decay ஆகும். decay ஆகி இப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணும்? it forms a stable nucleus plus ejected particle உனக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து ஸ்டேபிள் நியூக்ளியஸ்ல பம்பார்ட் ஆகுது. ஓகே, this is getting bombarded on stable nucleus, and the stable nucleus is getting converted into unstable nucleus. இது decay spontaneously and gives stable nucleus. Stable nucleus இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as daughter nucleus. okay, daughter nucleus, and this is parent nucleus. Okay, I think it is clear. I think it is very clear da pasangla. Okay, clear என்றவங்க chatல yes ma'am னு போடுங்க பார்க்கலாம். This is very important, and இது difference between natural and artificial radioactivity, this is there for your 4 mark question. So இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. it is a very important question. Okay, natural and artificial radioactivity க்கு உண்டான வித்தியாசம் என்ன? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 5 பாயிண்ட்டும் மேண்டட்டரி பாயிண்ட். மேண்டட்டரி பாயிண்ட் எதையுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இங்க வந்து செல்ஃப் இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் நடக்குது, செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் நடக்குது. பட் இங்க வந்து டிஸ்இன்டகிரேஷன் த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ், ஹியூமன் இன்டர்வென்ஷன் மூலமா தான் இங்க டிஸ்இன்டகிரேஷன் நடக்குது. இங்க வந்து ஆல்பா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகுது. இங்க வந்து யூஸ்வலா எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் லைக் நியூட்ரான், பாசிட்ரான் எக்ஸெட்ரா ஆர் எமிட்டட். சரியா? அண்ட் இங்க வந்து இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அங்க தானாவே வந்து உனக்கு அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்குது. பட் இங்க தானா நடக்கல, இங்க நம்ம இன்டியூஸ் பண்றோம். சரியா? அண்ட் இங்க வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸிபிட் பண்ணும்? எலிமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 82. ஆனா இங்க எலிமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 82வே எக்ஸிபிட் பண்ணும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட்
this cannot be controlled. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ 5 பாயிண்ட்ஸும் ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இட் இஸ் ஈஸி. ஓகே, ஸோ கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் நீ எனக்கு கமெண்ட் சாட்டில் வந்து போடு. ஸோ தட் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியலுக்கு உனக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, ஹலோ ஸ்ரீலாஸ்திரி, குட் ஈவினிங். ஓகே, ஸோ நான் சொல்கிறேன். அப்புறம் யார் நம்மளோட மங்கள் ஸ்ரீ இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஸோ என்னது செல்ஃப் டிஸ்இன்டிகிரேஷன், இதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னது செல்ஃப் டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பான்டேனியஸ். நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் 82க்கு மேலே. நெக்ஸ்ட் இட் கேனாட் பி கண்ட்ரோல். இட் கேனாட் பி கண்ட்ரோல். ஓகே, ஸோ இதுக்காக ஏதாச்சும் ஹலோ நிமிஷா, குட் ஈவினிங். என்ன நிமிஷா, இன்னைக்கு தான் நீ வந்து ஒன் ஷாட்ல கரெக்டான டைமுக்கு வந்திருக்க. அண்ட் நிமிஷா, யூ காட் குட் மார்க்ஸ் இன் மிட் டேர்ம்னு கேள்விப்பட்டேன். ஆல் த வெரி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அண்ட் எஸ் பசங்களா, இனிமேல் நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பரேஷன் இட்ஸ் கோயிங் டு பி ஆன் ஃபயர். சரியா, நம்ம டெய்லியுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டருக்குமே வந்து அப்டேட் பண்ணலாம். கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்ணலாம், வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ லாட் ஆஃப் சப்போர்ட் டு அஸ். சரியா, ஏன்னா 23 சாப்டர் இருக்கு. 23 சாப்டர்ல நீ மொத்தமாக உட்காந்து படிக்கிறது கஷ்டம் தான் எனக்கு தெரியும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF ஒவ்வொரு நாளைக்கும் நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அதனால யூ ஹாவ் டு ஃபாலோ மீ. நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை செக் பண்ணுங்க. அதில் உனக்கு இம்பார்ட்டண்ட்டான இந்த கொஷின்ஸ் ஃபார் எவ்ரி சாப்டர் டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுவோம். சரியா, வெரி குட். ஸோ செல்ஃப் டிஸ்இன்டிகிரேஷன் of a nucleus, alpha, beta and gamma, spontaneous, atomic number more than 82 and it cannot be controlled. இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டனாவே வெரி குட். ஸோ தஸ்னிம் வந்து சூப்பராக வந்து போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின். இது உன்னோட புக் பேக்ல இருக்கு, 4 மார்க்ஸ்க்கு இருக்கு. அண்ட் நிமிஷா, எல்லாருமே நான் சொல்லுவேன் பசங்களா, யூ ஹாவ் டு ப்ராமிஸ் மீ டில் த எண்ட் ஆஃப் த செஷன் ஐ வில் பி தேர். ஓகே, ஸ்ரீலஸ்திரி புதுசா நம்ம புது ஸ்டூடெண்ட் நம்மளோட கேங்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ பயங்கரமா நம்ம படிக்கலாம். எஸ் எழிலரசி, குட் ஈவினிங் எழிலரசி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னடா இன்னும் நம்ம பசங்களை காணோம்னு சொல்லிட்டு. எஸ், நீங்களா தாண்டா வந்தா ஒரு வைபா இருக்கு. நீங்க வந்தாதான் இட்ஸ் ஆக்சுவலி கன்சிடர்ட் அஸ் அ செஷன். நான் வந்து எப்படா 6 மணி ஆகும், இந்த பசங்களாம் எப்போ வருவாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். யூ கைஸ் கேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ வந்தவங்களாம் சேட்ல ஒரு ஸ்வாக் போடுங்க. அதுதான் நம்ம சேனலுக்கு வந்து இட் கிவ்ஸ் ஐஸ்வர்யா மேம் an எனர்ஜி. யூ வில் ப்ராமிஸ். சூப்பர்டா. ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போவே நான் வந்து பாதி கான்செப்ட் வந்து புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். மீ யூஆர் ஆல்சோ. நீங்களாம் வந்தாதான் பயங்கர வைபா இருக்கு. டு யூ நோ மை மார்க்? எக்ஸாக்டா மார்க் ஞாபகம் இல்லை, சொல்லுங்க எழிலரசி. ஓகே, அண்ட் பசங்களா கண்டிப்பா வந்து யூ ப்ளீஸ் ஜாயின் அண்ட் ஃபாலோ மீ. பிகாஸ் நான் வந்து உனக்கு வந்து பயங்கரமான ப்ரிப்பரேஷன் போட்டுட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடாக உன் மண்டையில் ஏற்ற முடியுமோ, டேரெக்டாக வந்து என்னது இன்ஜெக்ஷன் போட்டு மண்டையில் ஏற்றுற மாதிரி கண்டென்ஸ்டா நியூமெரிக்கல்ஸ்க்குன்னு தனியாக PDF, 1 மார்க்ஸ்க்குன்னு PDF இது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பசங்க ஈவன் ஸ்ரீவர்ஷன் கேட்டுட்டு இருந்தா, மேம் இந்த சாப்டர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா ஷீட்ஸ் PDF அனுப்புங்க. இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமாக எல்லாத்தையுமே நான் வந்து உனக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் ஆல்வேஸ் கெட் அப்டேட்டட். சரியா? எஸ், வெரி குட். ஸ்ரீலேகா. ஓகே ஸ்ரீலேகா. ஸோ ஸ்ரீலேகா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஒன் ஷாட் செஷன் நீ ரெகுலராக வந்தனா சூப்பர், நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பேன். ஹலோ பத்மநாபன், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸோ நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ நம்ம செஷன்ஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒன் ஷாட் செஷன்ஸ்லாம் போய் பாருங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாண்டாக்கன்னா நான் கண்டிப்பாக வந்து எல்லா டவுட்ஸையும் வந்து சால்வ் பண்ணுவேன். 100 in maths, science, social and 94 in Tamil and English. That's so nice. I'm very happy for you, Elilarasi. Science லயும் maths, socialல சென்டமா பயங்கரம்டா. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும் மார்க் குறைஞ்சிருச்சு. அது என்ன மிஸ்டேக்குன்னு நோட் பண்ணி வை, அதுதான் முக்கியம். ஓகே, அது என்ன மிஸ்டேக்குன்னு நோட் பண்ணி வை. நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்கை நீ பண்ணக்கூடாது. சரியா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் மேக்ஸில் சயின்ஸில் நான் வந்து மார்க் நிறைய எடுத்துட்டு ஒன்றும் விட்டுறாதீங்க. ஹாஃப் இயர்லி இஸ் த ரியல் டெஸ்டிங் செக் போஸ்ட். சரியா?
இன்னைக்கு தான் சொன்னாங்களா? ஆல் த வெரி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து ஃபயரை தெறிக்க விடுங்க. நெக்ஸ்ட் டைம் ஹாஃப் இயர்லியில் இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இன்னைக்கு நான் இதான் எடுக்கிறேன். எல்லா சாப்டர்ஸுமே நம்ம தரோவாக படிச்சுட்டு போகலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் போயிருக்கா? ஓகே, ஸோ பசங்களா, ஐ வில் பி தேர் ஃபார் யூ. ஓகே, எல்லா சாப்டர்லையுமே எவ்வளோ முக்கியமான எதுலாம் ரிப்பீட் ஆகுது எல்லாத்தையுமே நான் வந்து உனக்கு அழகாக ப்ராசஸ் பண்ணி ஐ வில் சென்ட் யூ, ஐ வில் ஹெல்ப் யூ. பட் நீங்கள் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் யூ வில் பி ஃபாலோயிங்னு சொல்லிட்டு. ஓகே, இட் இஸ் பேக் எண்டில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோஷியல் சயின்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறோம்டா, பட் இன்னும் சோஷியல் சயின்ஸ்க்கு வி கேன் கிவ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ பசங்களை கையில் உனக்கு வாட்டர் பாட்டில் இருக்கா? ஏன்னா எனக்குமே வந்து தண்ணி வந்து தாக அடிக்குது. ஸோ ஹாவ் அ வாட்டர் பாட்டில் வித் யூ. எஸ், ஸோ நிமிஷா வந்து நம்ம டிபிபிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வெரி குட். ஓகே, ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் வால் ஆப்பில் நிறைய பேருக்கு டிபிபினா என்னன்னே தெரியாது. டெய்லி ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஃபார் எவ்ரி சாப்டர் நம்ம ஃபிசிக்ஸ் வால் ஆப்பில் வந்து ஒவ்வொரு சாப்டர்லையுமே இந்த செஷன் பிடிஎஃப் அலாங் வித் த டிபிபி கொஷின்ஸ் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நிமிஷா தான் கேட்குறாங்க, இந்த சாப்டருக்கான டிபிபி உனக்கு கண்டிப்பாக இன்னைக்குள்ளே அப்டேட் ஆகிடும், இல்லைனா 1 or 2 டேஸில் உனக்கு அப்டேட் ஆகிடும். சரியா? ஓகே, அண்ட் நான் இந்த சாப்டர் முடிகிறப்ப இதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ் பிடிஎஃப் அனுப்புகிறேன். அதில் வந்து யூ கெட் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ். உனக்கு வந்து அதில் கான்செப்ட் மேப், ஃபார்முலாஸும் அதில் வந்துடும். ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் கடைசி வரை இருக்கான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தான் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் எதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்ன்னு வந்து நீங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்த்து யூ ஹாவ் டு கண்டுபிடிச்சிஃபை. சரியா? யூஸ்வலாக பார்த்தினா நம்மளோட டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸில் தான் நம்மளோட ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா த்ரூ சம் ஹியூமன் இன்டர்வென்ஷன் மூலமாக நம்ம ஒரு எலிமெண்ட்ல இருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸிபிட் பண்ண வைக்கிறோம். அதான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்போ அதில் பேரண்ட் நியூக்ளியஸ்னா என்ன, டாட்டர் நியூக்ளியஸ்னா என்ன, எல்லாமே நான் உனக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டப்பா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வேணா நீ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. If you have a sticky note or something else, நீ என்ன பண்ணு, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. Because this is very important. Okay? ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த லைன்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் இல்லையா? ஸோ ரிமெம்பர் திஸ். ஓகே, ஒரு ப்ரொஜெக்டைல், இட் கேன் பி அன் ஆல்ஃபா பார்ட்டிகல், நியூட்ரான், வாட் எவர் இட் மேபி. அதை வந்து நான் ஸ்டேபிள் நியூக்ளியஸில் வந்து பம்பார்ட் பண்ணுறேன். அதுதான் நான் பேரண்ட் நியூக்ளியஸ்னு சொல்கிறேன். அது வந்து என்னவா மாறுது? அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுது. ஸோ இதுதான் ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸிபிட் பண்ணும். ஓகே, டிகேஸ்னா இட் அண்டர்கோஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லையா? ஓகே, டிகே ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸ், டாட்டர் நியூக்ளியஸ் அண்ட் சில எஜெக்டட் பார்ட்டிகிள் அது ரிலீஸ் பண்ணும். ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, இந்த டப்பாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ நம்ம பேரண்ட் அண்ட் டாட்டர் நியூக்ளியஸை நான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு நான் வந்து மார்க் பண்ணுறேன். தென் த நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஃபாலோஸ். ஓகே, ஹியர் P and E represent the projectile particle and ejected particle. Okay, இப்போ X and Y நான் parent nucleus. X is a parent nucleus and Y is the daughter nucleus. Okay, nuclear disintegration நம்ம X வந்து undergo பண்ணி அது Y form பண்ணுது. Okay, அதை நம்ம எப்படி represent பண்ணுறோம்? X, P, E ன்னு போட்டிருக்கோம். இல்லை P and E என்னது? projectile particle and ejected particle. சரியா? So X is the parent nucleus. X is the parent nucleus. Y is the daughter nucleus. P is a projectile and E is the ejected particle. Okay? Okay? I think you remember this. இது நல்லா ஞாபகம் இருக்கா? Okay, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்க வந்து நம்மளோட பெரிலியம் எலிமெண்ட் வந்து it is combining with some particle to give this carbon, and this carbon is in the star போட்டா it is radioactive னு அர்த்தம். நல்லா கவனி. Okay, so இந்த particle இந்த element என்னன்னு பார்த்தனா this is nothing but alpha particles. So beryllium which is a lighter element அத வந்து alpha particle ஆல நான் bombard பண்ண வைக்கிறேன். So it is giving a unstable nucleus. இது என்ன? Unstable nucleus.
ஓகே இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் திரும்ப வந்து ரேடியோ ஆக்டிவ் பண்ணுது, அதாவது டிகே ஆகுது. டிகே ஆகி உனக்கு ஸ்டேபிள் நியூக்ளியஸ் கொடுக்குது அலாங் வித் அன் எஜெக்டட் பார்ட்டிகிள். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து மார்க் பண்ண போறேன். ஸோ நல்லா கவனிங்க, இதுல எது பேரண்ட் நியூக்ளியஸ், இதுதான் உன்னோட பேரண்ட் நியூக்ளியஸ், இதான் என்னோட பேரண்ட் நியூக்ளியஸ். ஓகே, இப்போ இதுல நான் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிளை bombard பண்றேன். ஆல்ஃபா பார்ட்டிகிள் இஸ் நத்திங் பட் மை ப்ரொஜெக்டைல். It is giving unstable nucleus. அந்த unstable nucleus வந்து decay ஆகி it is giving stable nucleus which is nothing but daughter nucleus and it is releasing ejected particle. சரியா? Okay, I think it is clear. So in the above nuclear reaction இந்த carbon 13 isotope னு சொல்லுவோம். அந்த ஸ்டார் போட்டிருந்தா it is unstable னு அர்த்தம், radioactive னு அர்த்தம். Okay, so இதுல carbon 13 is unstable and is radioactive. Okay, இந்த ஸ்டார் மார்க் போட்டா அது radioactive னு அர்த்தம். Okay, so this reaction, இந்த reaction நான் எப்படி represent பண்ணலாம், இந்த மாதிரி தான் represent பண்ணணும். So எப்படி X P E Y னு போடணும். இப்போ நம்மளுக்கு X என்ன, P என்ன, E என்ன, Y என்ன இந்த ரியாக்ஷனுக்கு அது நம்மளுக்கு தெரியணும். கிளியரா? எஸ் ஸ்ரீலேகா. இப்போ இந்த ரியாக்ஷனை நான் இந்த ஃபார்ம்ல நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறேன்? இப்போ X என்னது, என்னோட பேரண்ட் நியூக்ளியஸ் என்னது, X வந்து இட் இஸ் நத்திங் பட் BE 9 ஐசோடோப் இல்ல BE எலிமெண்ட். ப்ரொஜெக்டைல் என்ன, என்னோட ஆல்ஃபா பார்ட்டிகிள், அதுதான் ஆல்ஃபா பார்ட்டிகிளை எலிமெண்டா போட்டிருக்காங்க, பட் ஐ எம் புட்டிங் இட் அஸ் ஆல்ஃபா பார்ட்டிகிள். Next, ejected particle is nothing but a neutron. So, N, Y என்ன, என்னோட daughter nucleus. என்னது, Y என்ன, என்னோட daughter nucleus என்ன, daughter nucleus is carbon. So, this is how I represent nuclear disintegration. This is how I represent artificial nuclear disintegration. Okay, clear-ஆ பசங்களா? clear-ன்றவங்க yes ma'am னு போடுங்க பார்க்கலாம். This is how you have to represent. Okay, yes, I think it is clear. So இதுதான் ரொம்ப ரொம்ப important. So இதை வந்து நான் வந்து இன்னும் ஷார்ட் ஃபார்மா நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தனா, நம்மளோட parent nucleus when it is bombarded with an alpha particle, இந்த நடுவுல இந்த unstable nucleus ஃபார்ம் ஆயிருக்கு, அதை நீ மென்ஷன் பண்ணாம அது decay ஆனதுக்கு அப்புறம் it is forming a stable nucleus plus neutron. ஓகே, இதை நீ இந்த மாதிரியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, I think it is clear. வெரி குட். ஸோ பசங்களா, இப்பவே உனக்கு ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி படிக்க போறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி படிக்க போறோம். ஓகே, எழிலரசிக்கு புரிஞ்சிச்சு, நீங்க ஸ்ரீலேகாவுக்கு புரிஞ்சிருச்சு, தஸ்னிம்க்கு புரிஞ்சிருச்சு, எழிலரசி. ஓகே, வாட் அபவுட் நிமிஷா போயிட்டீங்களா? என்னாச்சு நிமிஷா? அண்ட் வாட் அபவுட் பத்மநாபன்? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா கிளியர் மேம் இல்லை ஸ்வாக போடுங்க. ஏன்னா திஸ் சாப்டர் நிறைய குழம்பும், அதனால தான் நான் ரொம்ப கிளியரா எடுத்துட்டு போறேன். ஓகே, நிறைய யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் கியூரி. என்னது ஃபர்ஸ்ட் யூனிட்? என்ன? கியூரி யூனிட். ஓகே, இட் இஸ் த ட்ரெடிஷனல் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ கியூரியை நான் எப்படி வந்து define பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, it is defined as a quantity of radioactive substance which undergoes 3.7 into 10 power 10 disintegrations in 1 second. Okay, 3.7 ஒரு செகண்ட்ல 3.7 into 10 power 10 disintegrations ஒரு substance undergo பண்ணுச்சுன்னா that is a unit. That is a Curie unit. 1 secondல if that element emits this much amount of disintegration, அது வந்து it is Curie unit. Okay, this is actually close to the activity of 1 gram of radium-26. So 1 Curie நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? This is the thing. இதுதான்டா நீ ஞாபகம் வச்சுக்கணும், வேற எதுவுமே நீ ஞாபகம் வச்சுக்க வேணாம். 1 Curie is equal to 3.7 into 10 power 10 disintegrations per second. Okay, I think everything is clear. Okay, I think it is clear. Clear-ஆ? 1 Curie எவ்வளோ? எல்லாரும் சாட்ல போடுங்க பார்க்கலாம். 1 Curie is equal to 3.7 into 10 power 10 disintegrations per second. எல்லாரும் இதை போடுங்க, இல்லை நீங்க மறந்துடுவீங்க. நெக்ஸ்ட் யூனிட் என்ன? ரூதர்ஃபோர்ட். நெக்ஸ்ட் யூனிட் என்ன? ரூதர்ஃபோர்ட்.
curie தான் உன்னோட ட்ரெடிஷனல் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. 1 curie is equal to 3.7 into 10 disintegrations per second. Next என்ன Rutherford. இதுதான் another unit of radioactivity. It is defined as quantity of radioactive substance which produces 10 power 6 disintegrations in 1 second. அங்க 3.7 into 10 power 10 disintegrations in 1 second. இங்க வந்து 1 Rutherford, radian இல்ல 1 Rutherford நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 Rutherford is equal to 10 power 6 disintegrations per second. சரியா? என்னது? 1 radian is equal to 10 power 6 disintegrations per second. Okay? Clear? Okay? Clear? I think this is clear. Okay? Okay? Very good, very good. என்ன போட்டிருக்கீங்க மேம்? என்னடா போட்டிருக்கீங்க? சுதர்ஷன், சுகந்தன் மேம். வாட் is the surprise? How much time it takes? Ma'am. Oh, நீ நார்மலாகவே கேட்டிருக்கலாமா? என்னை வந்து நீ அதை நான் டீகோட் பண்ணி படிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. என்ன சர்ப்ரைஸ், அது இன்னும் சீக்கிரமாக ரிவீல் பண்ணிடுறோம். ஓகே, 1 radian is equal to 10 power 6 disintegrations per second. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? பெக்யூரல். Okay, so this is the very very important unit. Okay, இதுதான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான யூனிட் பெக்யூரல். It is a SI unit of radioactivity. Okay, first curie, next Rutherford, next SI unit of radioactivity பார்த்தனா நம்மளோட பெக்யூரல். Okay, it is the quantity of 1 disintegration per second. என்னது? 1 disintegration per second. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So, curie, Rutherford and becquerel. Becquerel is 1 disintegration per second. And கடைசியா Röntgen. How do you pronounce this? How do you pronounce this? Okay? ஹலோ வின்சி, ஹலோ வின்சி, வெரி குட். 14 நவம்பர் சொன்னீங்க, இட்ஸ் பீன் 6 days. ஆமாண்டா, அது ஆக்சுவலாக பார்த்தோன்னா ப்ராப்பராக வந்து பேக் எண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ டக்குன்னு வந்து ஒர்க் வந்து நாங்கள் அன்னைக்கு லான்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இட் காட் போஸ்ட்போன் டியூ டு சம் ரீசன்ஸ். சரியா? ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? Röntgen. Okay, so next is the next unit என்ன? Röntgen. It is the radiation exposure of gamma and X-rays is measured by another unit called Röntgen. என்னது? Gamma and X-rays மட்டும் they are measured by unit called Röntgen. So 1 Röntgen is defined as quantity of radioactive substance which produces a charge of 2.58 into 10 power minus 4 coulomb in 1 kg of air under standard conditions of temperature and pressure. I pronounce this as Röntgen. Röntgen. ஓகே, Röntgen ஏதோ ஒரு பேர், அவர் பேர் வச்சுட்டு போயிட்டாரு. ஏன் சார் இந்த மாதிரி பேர் வச்சிருக்கீங்க? எங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் நீங்க யோசிச்சிருப்பீங்க. எனக்கும் அந்த மாதிரி தான் கஷ்டமா இருக்கும். சில சயின்டிஸ்ட் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இப்போ என் பேர்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம், ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வின்சி, தஸ்னம், இட்ஸ் ஈஸி ஆல்மோஸ்ட் கம்பேர்ட் டு இவங்க பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம பேர்லாம் கொஞ்சம் ஈஸி தான். யூ ஹேட் செமினார் இன் யோர் ஸ்கூல். ஹவ் வாஸ் யுவர் செமினார்? நல்லா போச்சா? ஸோ ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன், இந்த செமினார்லாம் ஸ்கூலில் அப்படியே வந்து பீதி கிளப்போம், எப்படிடா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லேட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து அப்போ தெரியாது, நான் இந்த மாதிரி டெய்லியுமே எனக்கு வேலையே வந்து செமினார் எடுக்கிற மாதிரி தான். ஐ ஹாவ் டு டீச் அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு லேட்டராக தான் தெரிய வந்துச்சு. ஓகே, ஸோ ஹவ் வாஸ் த செமினார்? ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் கண்டிப்பாக. நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஐ எம் லைக் அனலைசிங் த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ சீக்கிரமாக வந்து வந்துடும். சரியா? ஸோ நீங்கள் வந்து ஆன் ஃபுல் சார்ஜ் இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு 1 or 2 days உனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துடும். சரியா? ஓகே ஸ்ரீலேகா. ஸோ நெக்ஸ்ட் என்ன யூனிட்? Röntgen. யூஸ்வலாக காமா அண்ட் நம்மளோட எக்ஸ்ரேஸை மெஷர் பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் யூனிட்.
So 1 Röntgen is the quantity of radioactive substance which produces a charge of எவ்வளோ charge produce பண்ணுது 2.58 into 10 power minus 4 coulomb in 1 kg of air. Okay, இங்க disintegration சொல்லல, எவ்வளோ charge it is producing 2.58 into 10 power minus coulomb. எனக்கு செமினார் எடுக்கிறது பிடிக்கும், லைக் ஐ எம் an extrovert, so பேசுறது is my love and I have a seminar on Monday. Okay, that's very good. Actually you have to improve your communication skill. ஏன்னா நான் வந்து ஃப்ராங்கா சொல்றேன், நீங்க வந்து என்னதான் இன்ட்ரோவர்ட்டா இருப்பீங்க, ஸ்கூல்ல நானுமே வந்து பயங்கர இன்ட்ரோவர்ட்டா தான் இருக்கேன், பட் இந்த ஸ்பீச் காம்படிஷன் செமினார் எடுக்கிறது எனக்கும் பிடிக்கும். பட் பசங்களா ஹார்ட் ஸ்கில்ஸை தாண்டி, ஹார்ட் ஸ்கில்ஸ்னால் என்ன, உன்னோட எஜுகேஷன், உன்னோட டிகிரி, உன்னோட டேலண்ட், இதெல்லாம் தாண்டி உன்னோட சயின்டிஃபிக் நாலேஜ், உன்னோட மேத்தமெட்டிக்கல் நாலேஜ், இதெல்லாம் தாண்டி யூ ஹாவ் டு டெவலப் யோர் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சில இருக்குது. சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் எப்படி, நீ எப்படி பேசுகிற, எப்படி ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற, அவங்களுக்கு அந்த விஷயம் புரியுதா, அப்புறம் எப்படி நீ வந்து மற்றவங்களோட இன்டராக்ட் பண்ணுற, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் சாஃப்ட் ஸ்கில். அதுவுமே வந்து உன்னோட லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, ஸோ எஸ், ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்டா பசங்களா. ஸோ இப்போவே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து ஃபார்முலா ஷீட் ஃபார் திஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அனுப்பிட்டேன். 8th ஸ்டாண்டர்ட்க்கு ஸ்டடி பிளான் போடுங்க. எஸ், ஐ எம் ஒர்க்கிங் ஆன் திஸ் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான். அதுதான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ when a radioactive nucleus undergoes radioactivity, it emits harmful radiation. என்னது, ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸிபிட் பண்ணதுன்னா அது நிறைய ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணும். அதெல்லாம் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன். யூஸ்வலாக 3 டைப் ஆஃப் ரேடியேஷன் இருக்குது, ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ். என்னது, ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யுரேனியம் காம்பவுண்ட்லேருந்து தான் ஃபர்ஸ்ட் யுரேனியம் வச்சு தான் அவங்க ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லையா? யுரேனியமை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா மார்டின் கிளாப்ரோத் தான் டிஸ்கவர் பண்ணாங்க யுரேனியம் காம்பவுண்டை. ஆக்சுவலாக யுரேனஸ் பிளானட்ல இருந்து தான் இந்த பேரே வந்து அவங்க வந்து டிரைவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த பிஷ் பிளெண்ட் இந்த ஓர்ல இருந்து தான் அவர் யுரேனியம் காம்பவுண்டை கண்டுபிடிச்சாரு. ஸோ இப்போ ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸை பற்றி நம்ம இப்போ படிக்கலாம். ஸோ 3 விதமான ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா? Question paper 8th கண்டிப்பா போடுறேன். Usually my friend I used to study in video call for 4 to 5 hours during exams and explained all the concepts to her easily. That's so nice. Actually நீ ஒரு கான்செப்டை ஒரு உன்னோட ஃப்ரெண்டுக்கோ, ஒரு குட்டி குழந்தைக்கோ, உன் அம்மாக்கோ, அப்பாக்கோ, தங்கச்சிக்கோ, தம்பிக்கோ உன்னால சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, அவங்களுக்கு நல்லா அந்த கான்செப்ட் புரியுது அப்படின்னா நீ அந்த கான்செப்டை பயங்கரமாக படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்படி உன்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு வையன், உனக்கு கான்செப்ட் ஒழுங்கா மண்டையில் ஏறலன்னு அர்த்தம். தட் இஸ் அ ட்ரூத். ஸோ நானுமே இந்த ஸ்டடி டெக்னிக் தான் யூஸ் பண்ணி படிப்பேன். நல்லா சோஷியல்லாம் படிச்சுட்டு அது ஒரு கதை மாதிரி யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணனா உனக்கு அந்த கான்செப்ட்ஸ் நல்லா மண்டையில ஏறும். அதனால குரூப் ஸ்டடியில இந்த மாதிரி நீ வந்து படிக்கணும். சரியா? ஸோ இப்போ ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ் பசங்களா, திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உன்னோட டீட்டெயிலில் கண்டிப்பாக ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. 5 மார்க்ஸ் இல்லை 7 மார்க்ஸ் சாலிடாக இதில் வந்து நீ அள்ளிட்டு போயிடலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆல்ஃபா ரேஸ்னா என்ன கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஆல்ஃபா ரேஸ்னா என்ன? ஸோ ஆல்ஃபா ரேஸ் ஆர் ஹீலியம் நியூக்ளியஸ். என்னது, ஹீலியம் எலிமெண்ட் தான், ஹீலியம் நியூக்ளியஸ் தான். ஹீலியம்ன்றது ஒரு எலிமெண்ட் தான். ஓகே, ஸோ ஹீலியம் பார்ட்டிகல்ஸ் தான். திஸ் கொஸ்டின் இஸ் ஆன் கைட். எக்ஸாக்ட்லி இந்த கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதை வந்து நீ என்ன பண்ணுனா, இப்போ என் கையில் டேப் இருக்குது, பட் நீ என்ன பண்ணுற, ஒரு பேப்பரில், ஓகே, நீ வந்து ஒரு பேப்பரில் இதை ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ்ன்னு போட்டு இது அழகாக நீ வந்து கலராக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி, கலர் பென் யூஸ் பண்ணி எழுதிட்டு என்ன பண்ணுற, உன்னோட டோரில் நீ எங்கே அடிக்கடி போவ, வாஷ்ரூம் போவியா, இல்லை உங்கள் வீட்டில் எங்கே போவ, கிச்சன் பக்கம் போவியா, ஸ்நாக்ஸ் எடுக்க போவியா, இல்லை ஃப்ரிட்ஜுக்கிட்ட ஸ்நாக்ஸ் எடுக்க போவியா, அங்கே வந்து என்ன பண்ணு, இதெல்லாம் எழுதிட்டு அங்கே போய் இதை ஸ்டிக் பண்ணிவிடு. ஸோ ஒவ்வொரு தடவை நீ வந்து ஃப்ரிட்ஜை திறகிறப்ப கண்டிப்பாக நீ பார்ப்ப. ஸோ கண்டிப்பாக 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நின்று படிப்பீங்கல்ல, ஸோ அது நல்லா மண்டையில் ஏறிடும். ஓகே, செகண்ட் மிட் டேர்முக்கு கேட்டாங்க. ஆமாம், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ ஆல்ஃபா ரேஸ் இஸ் நத்திங் பட் அ ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ இதில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது? 2 ப்ரோட்டான்ஸ். அண்ட் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 2 எலக்ட்ரான். எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குது? 2 நியூட்ரான்ஸ். சரியா? டிவி பக்கம் தான் போவீங்களா? அப்போ டிவி பக்கத்துலேயே இதை வச்சுக்கோ.
எஸ். ஓகே, நம்ம தஸ்னி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பார்ட்டிகளோட நீ ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸாம்பிள் ஆல்ஃபா ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சா நம்மளோட பீட்டா அண்ட் காமா அதை நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சில டெக்னிக் சொல்கிறேன் உனக்கு. ஆல்ஃபா ரேஸ் இஸ் ஹீலியம் நியூக்ளியஸ் தான். ஸோ இதில் எத்தனை ப்ரோட்டான் இருக்குது எப்படி கண்டுபிடிப்ப? இதில் 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அட்டாமிக் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4 - 2 2 நியூட்ரான்ஸ் இருக்குது. அண்ட் பீட்டா ரேஸில் தே ஆர் எலக்ட்ரான்ஸ். ஸோ உனக்கு யூஸ்வலாக நெகட்டிவ்லி சார்ஜ்டு இன் நேச்சர். அண்ட் ஆல்ஃபா ரேஸ்ன்றது எந்த ஒரு பார்ட்டிகளும் கிடையாது. தே ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கன்சிஸ்டிங் ஒன்லி ஆஃப் ஃபோட்டான்ஸ். இது எந்த ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டிகளும் கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் வேவ்ஸ். ஓகேயா? ஸோ இதுதான் ஆல்ஃபா ரேஸ்னா என்ன, பீட்டா ரேனா என்ன, காமா ரேனா என்ன. ஸோ ஆல்ஃபா ரேஸோட சார்ஜ் பார்த்தனா இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஒவ்வொரு சார்ஜ் பார்ட்டிகளோட சார்ஜ் என்ன, +2. என்னது, +2. அதுவே நம்ம பீட்டா ரேஸ் வந்து இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் இதோட சார்ஜ் என்ன ஒவ்வொரு பார்ட்டிகளோடது -E அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ஃபா ரேஸ் தே ஆர் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் பிகாஸ் இது ஒரு பார்ட்டிகளே கிடையாது, இது ஒரு ரேடியேஷன். ஸோ ஆல்ஃபா ரேஸ் ஆர் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். ஸோ சார்ஜ் வந்து 0. சரியா? டுடே ஷார்ட்ஸில் நீங்கள் ஏதோ கமெண்ட் பண்ண சொன்னீங்க ஆனால் புரியலை மேம். 9th டெய்லி நம்ம ப்ராமிஸ் தானே எப்பயுமே நான் உன்னை பண்ண சொல்வேன் இல்லையா? ப்ராமிஸ் தானே உன்னை நான் எப்பயுமே பண்ண சொல்வேன். இந்த தடவை நான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் ப்ரூவ் அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வீல் கெட் த ஸ்டடி பிளான் இமீடியட்லி. ஓகே, ஆல்வேஸ் ப்ராமிஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராமிஸை மறந்துடுறோம். இந்த தடவை ப்ராமிஸ்லாம் நான் பண்ணி தாண்டி ஐ வில் ப்ரூவ் இட் மேம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொன்னேன். சரியா? ஸோ சார்ஜ் பார்த்தோம். அயனைசிங் பவர். ஸோ அயனைசிங் பவர் பார்த்தோன்னா 100 times greater than beta rays and 10,000 times greater than gamma rays. ஓகே, இருக்குதுலே அயனைசிங் பவர் நம்ம ஆல்ஃபா ரேஸ்க்கு தான் ஜாஸ்தி. பீட்டா ரேஸ்க்கு வந்து அயனைசிங் பவர் இஸ் லோ. காமா ரேஸ்க்கு அயனைசேஷன் பவரே இல்லை. ஓகே, 3 பாயிண்ட் முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் அது என்ன மாதிரியான ரேஸ், வாட் ஆர் தே, அண்ட் அதோட சார்ஜ் பார்த்தோம், அதோட அயனைசிங் பவர் பார்த்தோம். நெக்ஸ்ட் பெனிட்ரேட்டிங் பவர். ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சா அந்த சப்ஸ்டன்ஸை இது பெனிட்ரேட் பண்ண முடியுமா? எதுல அப்லோட் பண்ணுவீங்க? வாட்ஸ்அப் சேனல்ல அப்லோட் பண்ணுவேன் வின்சி. ஓகே, வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணுவேன் அண்ட் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அது கம்யூனிட்டி போஸ்ட்லயே நம்ம போடலாம். ஓகே, ஸோ பெனிட்ரேட்டிங் பவர் பார்த்தோன்னா நம்ம ஆல்ஃபா ரேஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஈஸியாக பெனிட்ரேட் ஆகாது. ஸோ தே ஆர் லோ பெனிட்ரேட்டிங் பவர். ஓகே, இப்போ நான் ஒரு திக் பேப்பர் இங்கே வச்சிருக்கேன். நான் ஆல்ஃபா ரேஸை வந்து இங்கே வந்து பாஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஆல்ஃபா ரேஸ் வந்து எல்லா ஆல்ஃபா ரேஸும் உனக்கு வந்து பெனிட்ரேட் ஆகாது. சரியா? டெய்லி ஸ்டடி பிளான் மேம் போடுங்க பிகாஸ் ஐ சிட் டு ஸ்டடி பட் ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் திங்கிங். பண்ணிட்டேன், டைம் இஸ் கான் அண்ட் தட் டே இஸ் வேஸ்ட். எஸ், புரியுது தஸ்னம். ஓகே, அட்லீஸ்ட் ஃபார் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸ்க்கு நான் வந்து டெய்லியும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா போடுறேன், என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கண்டிப்பா we will do it. சரிங்களா? Okay, so penetrating power for alpha rays is very low. Beta rays it is greater than alpha rays. அது ஒரு thin metal foil penetrate பண்ணும். And gamma rays they have a high penetrating power. Okay, அது metal block யும் penetrate பண்ணும். Okay, so first நம்ம alpha rays என்ன, beta ray என்ன, gamma ray என்ன பார்த்தோம், அதோட charge பார்த்தோம், ionizing power பார்த்தோம், penetrating power பார்த்தோம். Next, effect of electric and magnetic field. So alpha raysum seri, beta raysum seri, both are charged particles. So kandipa electric field and magnetic field la vekkirappa kandipa idu deflect agum illaya. Fleming's left hand rule padi idu deflect agum. Okay, idu Fleming's left hand rule padi idume vande deflect agum. Ana gamma rays they are neutral, so it will not get deflected. Seringla clear ah? Science ku mattum dana. We'll try to put for other subjects also. Okay, இன்னொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸ்பீடு பார்த்தோன்னா ஆல்ஃபா ரேஸ்க்கு ஸ்பீடு, ஆல்ஃபா ரேஸோட ஸ்பீட் பார்த்தோன்னா 1/10 to 1/10 times ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட 1/10 to 1/20 times தான் இதோட ஸ்பீடு இருக்கும். பீட்டா ரேஸோட ஸ்பீட் பார்த்தோன்னா இட் கேன் கோ அப் டு 9/10 times the speed of light. ஓகே, அண்ட் காமா ரேஸ் நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஸ்பீட்லேயே தான் இதுவும் ட்ராவல் ஆகும். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ஸோ நம்ம இந்த டேபிளை படிச்சு முடிச்சாச்சா? யார் யாருக்கெல்லாம் இந்த டேபிளில் இருக்கிற இப்போ பாதி பாயிண்ட்ஸ் மண்டையில் நிற்கிது? என்னது? ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ். இந்த சைடு என்னென்ன பாயிண்ட்லாம் எழுதணும்? ஃபர்ஸ்ட் வாட் ஆர் தே, நெக்ஸ்ட் அதோட சார்ஜ், நெக்ஸ்ட் அதோட அயனைசிங் பவர், நெக்ஸ்ட் அதோட பெனிட்ரேட்டிங் பவர்,
நெக்ஸ்ட் அதோட எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது அப்புறம் அதோட ஸ்பீடு. இன்னைக்கு அப்லோட் பண்ணுவீங்களா? நாளையில இருந்து தான் அந்த பிளான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாளையில இருந்து தான் அந்த பிளான் ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? ஸோ இப்பவே எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சா? நீ ஒரு பேப்பர் எடுத்துக்கோ. பேப்பர் எடுத்து ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ்னு போட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிட்டு ஒவ்வொரு இதுக்குமே நீயே என்ன பண்ண, ஃபுல் லைன் எல்லா இந்த இவ்வளோ பெரிய லைன்ஸ்லாம் வந்து இவ்வளோ பேராகிராஃப்லாம் நீ எழுதணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து கீவேர்ட்ஸை மட்டும் எழுதுங்க. ஓகே, கீவேர்ட்ஸை மட்டும் எழுதுங்க. கண்டிப்பாக வந்து that will be useful for you. Okay, so pasangla gamma rays da they have a very high penetrating power. So usually pathana idu particles e kadiyadu. Okay, so WhatsApp channel la na or question potiruken, but and the concepts na inno mudikala. Okay, so konja neram kalichu na solra WhatsApp la poi neenga and question ku answer பண்ணுங்க. சரிங்களா? Okay, so இப்ப ரொம்ப important pasangla, this is there for your 4 mark question. 4 mark questionல இந்த question இருக்கு. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 4 மார்க்ல இந்த கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டின்? ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணு. ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லானா என்ன? 1913ல சாடி அண்ட் ஃபேஜனோட லான்னு உனக்கு கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. ஓகே, உன்னோட புக் பேக்ல இருக்கு. ஸோ நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடி அண்ட் ஃபேஜனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் லா என்ன சொல்லுது? ஓகே, டாட்டர் நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் அண்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா டிகே. ஆல்ஃபா அண்ட் பீட்டா டிகே நடக்கிறப்ப ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஆல்ஃபா டிகே அண்டர்கோ பண்ணுது, இல்லைனா பீட்டா டிகே அண்டர்கோ பண்ணுதுன்னா அந்த டாட்டர் நியூக்ளியஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இவங்க சொல்றாங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனி. when a radioactive element emits an alpha particle, என்னது? ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் எனக்கு ஆல்ஃபா பார்ட்டிகிள் ரிலீஸ் ரேடியேட் பண்ணுது அப்படின்னா டாட்டர் நியூக்ளியஸ் இஸ் ஃபார்ம்ட் whose mass number is less by 4 and atomic number is less by 2 units. Okay, so நம்மளோட parent nucleus, this is the daughter nucleus. After an alpha decay, என்னது? alpha decay க்கு அப்புறம் நம்ம daughter nucleus ஓட இதை நான் இன்னும் அழகா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தனா, இதான் என்னோட parent nucleus, இதுதான் என்னோட daughter nucleus. ஓகே, இது என்னோட atomic number and this is the mass number. Okay, after undergoing alpha decay, okay, இருங்க, parent nucleus நம்ம இப்படி தான் எழுதுவோம் இல்லையா? daughter nucleus y. okay, so atomic number, mass number. so alpha decay undergo பண்ணுச்சுனா daughter nucleusல வந்து atomic number will be less by 2 units, mass number will be less by 4 units அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி when a radioactive element emits a beta particle, என்னது? when a radioactive element emits a beta particle, அப்ப என்ன ஆகும்? இது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், பீட்டா டிகே அண்டர்கோ பண்ணுதுன்னா என்னோட டாட்டர் நியூக்ளியஸ்ல mass number is the same, atomic number is more by 1 unit. So atomic number will be more by 1 unit, mass number எனக்கு சேமா இருக்கும். புரியுதா? I think it is clear. I think it is clear. எனக்கு வந்து போல் கிளியரா? எஸ், எங்க ஸ்கூல்ல பிக்னிக் போறோம் மேம், கொச்சிக்கு மேம், டுடே நைட். ஓகே, சூப்பர் சூப்பர், என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கிளியரா? வெரி குட், வெரி குட். ஓகே, திஸ் லா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேன்சி சோஷியல் கண்டிப்பா எடுக்கிறோம், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உங்களுக்கு வந்து எடுத்து வரும். டோன்ட் வரி. ஓகே, சோ எஸ் பசங்களா, இந்த ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா வந்து புரிஞ்சிச்சா? பிகாஸ் திஸ் இஸ் தேர் இன் யுவர் புக் பேக் क्वेश्चन. இது உன்னோட புக் பேக் क्वेश्चनல இருக்கு. who discovered natural radioactivity? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாரு? நம்மளோட பெக்யூரல். ஓகே, நம்ம சைடு பை சைடு இதை சால்வ் பண்ணிட்டே வரும். Write any 2 elements which are used for inducing radioactivity. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Write any 2 elements which are used for inducing radioactivity. Radioactivity induce பண்ண what elements we use? What elements we use?
And next question. Hello Sabarish, good evening. And next write the name of the electromagnetic radiation which is emitted during a natural radioactivity, gamma radiation. And okay, if A is a radioactive element, so ippe நம்ம வந்து my name is Satya. Super Satya, super. So பசங்களா second question third question சொல்லுங்க. Write any two elements which are used for inducing radioactivity. ரேடியோஆக்டிவிட்டியை இன்டியூஸ் பண்ணதுக்கு சில ப்ரொஜெக்டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அது லைக் ப்ரொஜெக்டைல்ஸ். ஓகே, ஸோ ரைட் எனி டூ எலிமெண்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் ஃபார் இன்டியூசிங் ரேடியோஆக்டிவிட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? ஏ இஸ் த ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் விச் எமிட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஓகே, அது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட் பண்ணுது அண்ட் ப்ரொடியூசஸ் ஆர்எஃப். ஓகே, ஏ இஸ் த ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட். இது alpha particle. Write the atomic number and mass number of the element A. Okay, so this will do it. இன்னும் உங்களுக்கு அதுல வரல. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Write any two elements which are used for inducing radioactivity. யாரும் ஆன்சர் பண்ணலையே. What happened? Write any two elements. Why no one is answering? இப்பதானே நம்ம படிச்சோம். தஸ்னீம் and ஸ்ரீலேகா, அப்புறம் வின்சி, yes, Elilaracy. Write any two elements which are used for inducing radioactivity. Very good. Boron and aluminium. இதுல நம்ம projectiles use பண்ணி we can induce radioactivity. Yes, yes, yes. Correct. You are right. You are right. Okay, so இந்த மாதிரி நம்ம side by side நம்ம questions solve பண்ணோம் அப்படின்னா it will be easy for us to learn. அதனால நான் சைட் பை சைடு உனக்கு வந்து சால்வ் பண்றேன். ஓகே, ஸோ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் போலாம். எஸ். ஓகே, plutonium. Okay, அதெல்லாம் இப்ப இல்ல. இங்க வந்து which radioactive material is present in the ore of pitch blende? Usually it is uranium. Usually it is uranium. Extra வதா உனக்கு radium. Okay, so properties of alpha and beta rays, three features of natural and artificial radioactivity and the differences நீ வந்து எழுதணும். Okay, already நம்ம பார்த்தோம். அப்புறம் define one Röntgen. Okay, இதுவுமே நம்ம பார்த்தோம். 1 Röntgen is equal to what is that? 1 Röntgen is equal to என்ன அப்படின்னு சொல்லிட்டு you have to define and state Soddy and Fagens's displacement law. இப்போ நம்ம பார்த்தோம்ல, alpha decay undergo பண்ணா daughter nucleusல what will be the mass number and atomic number? How will that change? அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. Okay, I think this is இது வரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்பா டிகேனா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, now we'll see what do you mean by zoom the screen ma'am. Okay, நான் அப்ப zoom பண்றேன். Okay டா சத்யா. Okay, now what do you mean by alpha decay? A nuclear reaction in which unstable parent nucleus உனக்கு alpha particle என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஆல்பா பார்ட்டிகுலர் ரிலீஸ் பண்ணுச்சு ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அப்படின்னா we call this as alpha decay. ஸோ ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் உனக்கு ஆல்பா பார்ட்டிகுலர் ரிலீஸ் பண்ணி ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா that is called as alpha decay. For example, decay of uranium. பசங்களா, இந்த ரியாக்ஷனை என் கூடயே சேர்ந்து நீங்க வந்து எழுதுங்க, அப்பதான் it will be easy for you.
ஆல்ரெடி நம்ம சாடி அண்ட் ஃபாஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்தோம். ஸோ ஆல்ஃபா டிகே அண்டர்கோ பண்றப்ப பேரண்ட் நியூக்ளியஸ்ல இருந்து டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்றப்ப என்ன ஆகும், நம்மளோட அட்டாமிக் நம்பர் will be decreased by 2 units and mass number will be decreased by 4 units. So uranium 238 ல இருந்து thorium 234 மாறுது. Okay, so this is actually stable nucleus. Okay, so என்னது மேம் யுரேனியம்ல இருந்து தோரியமா மாறிடுச்சு? ஆமா, ஏன்னா அட்டாமிக் நம்பர் அதே மாறுச்சுன்னா கண்டிப்பா அது வேற எலிமெண்டா தான் இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் less than 2, 92 ல இருந்து less than 2 னா it is actually thorium. So uranium 238, it is releasing an alpha particle. It is releasing an alpha particle and it is forming a stable daughter nucleus. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், alpha decay ன்னு சொல்றோம். சரியா? சோ நல்லா பாருங்க, parent nucleus ஓட atomic numberல இருந்து daughter nucleus ஓட atomic number it is less by 2 units. இதோட mass numberல இருந்து daughter nucleus ஓட mass number it is less by 4 units. Okay, so this is alpha decay. I think it is clear. So alpha decay ல parent nucleus வந்து என்ன particle emit பண்ணும், alpha particle emit பண்ணும். So alpha particle ல உனக்கு 2 protons இருக்கு and 2 neutrons இருக்கு. So it is nothing but a helium nucleus. சரியா? So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, the mass number decreases by 4 and atomic number decreases by 2. This is the alpha decay. So நம்மளோட uranium nucleus parent nucleus வந்து alpha particle emit பண்ணி it is giving out stable nucleus which is nothing but thorium. I think it is clear. I think it is clear. நான் சாப்பிட்டேன்டா. I am getting too distracted. 2.5 into 10 power minus 4 illiteracy 1 Röntgen. Yes. Okay. Yes பசங்களா? Yes, clear-ஆ? சாப்பிட்டாச்சு. சயின்ஸ் எக்ஸாம்ல கம்பல்சரி கொஸ்டினை விட்டீங்களா? ஏன்டா பசங்களா டைம் மேனேஜ்மெண்ட் தான்டா ரொம்ப முக்கியம். நீ என்னதான் எல்லாத்தையும் படிச்சுட்டு போனாலும் அங்கே எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணணும். எனக்கு இந்த கொஸ்டின் நல்லா தெரியும் ஆன்சர்னு சொல்லிட்டு நீ அதுலயே 10 நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணனா மற்ற கொஸ்டினுக்கு யார் எழுதுவா? நீ தான் எழுதணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீ வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸாம் மாதிரி பப்ளிக் எக்ஸாமை விட்டுறாதீங்க. இந்த எல்லா எக்ஸாமில் நீ பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிக் எக்ஸாமில் நீ பண்ணக்கூடாது. என்னது, பப்ளிக் எக்ஸாமில் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அடுத்த எக்ஸாம்லேயே அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு வெரி 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 ஃபோக்கஸ்ட். சரியா? நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல தான் மார்க் போச்சு. அதனால தான் சொல்கிறேன், ஈவன் சின்ன 236 எழுதுனா கூட இங்கே வந்து உனக்கு மார்க் போயிடும். ஓகே, ஸோ ஆல்ஃபா டிகே இஸ் கிளியர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பீட்டா டிகே. நெக்ஸ்ட் என்ன, பீட்டா டிகே. பீட்டா டிகேல அதே தான், unstable parent nucleus emits a beta particle and forms a stable daughter nucleus. அதான் நம்ம பீட்டா டிகேன்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து atomic number will be increased by 1 unit and mass number will be the same. Okay, so number atomic number will be increased by 1 unit. அப்ப phosphorus ஓட அடுத்த atomic numberல இருக்கிற element என்ன, sulfur. But mass number உனக்கு சேமா இருக்கும் and it will be releasing a beta particle which is nothing but an electron. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பவே வந்து நீ வந்து ஒரு கையில பேப்பர் இருந்துச்சுன்னா இப்பயே எழுதி பாரு. ஆல்பா டிகேக்கு ஒரு எக்ஸாம்பிள் யுரேனியம் 23892. ஓகே, நீ இதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இதுக்கு வந்து இந்த மாஸ் நம்பர் அதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகே, ஆல்பா டிகேனா கண்டிப்பா உனக்கு இது ஞாபகம் இருக்குமா? ஆல்பா பார்ட்டிகல்னா ஹீலியம் மேல 4 கீழே 2 ஞாபகம் இருக்குமா? அதே மாதிரி பீட்டானா உனக்கு எலக்ட்ரான் கீழே -1 மேல 0. இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, யூ ஜஸ்ட் ரிமெம்பர் 238 அம்ப்ரெல்லாஸ் நான் எடுத்துட்டு போய், இல்ல 230 எதுக்கு 238 யுரேனியம் 92 ஞாபகம் வச்சுக்கோ. இட் கிவ்ஸ் தோரியம். இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் நீயே கால்குலேட் பண்ணிக்கலாம். இட் வில் பி லெஸ் தென் 238ல -4 பண்ணிக்கோ. அப்ப 234. 92ல -2 பண்ணிக்கோ. திஸ் இஸ் 90. பிளஸ் அங்க ஒரு ஆல்பா பார்ட்டிகல் போட்டுக்கோ. அதே மாதிரி தான் பீட்டாக்கும். இங்க நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பாஸ்பரஸ் 32 15 will give you sulfur. இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ
Beta decay na atomic number increases by 1 unit. Mass number will be remaining same. So plus beta. அவ்வளவுதான் beta decay ஞாபகம் வச்சுக்கணும். Clear? I think it is clear. Important diagrams க்கு நான் வந்து கண்டிப்பா வீடியோ போடுறேன். Yes, everything. பசங்கள என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நீ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு வந்தா தான் எனக்கு தெரியும். எல்லாமே நான் வந்து உனக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே? pH ல 1 into 10 power 5 கேட்டாங்க மேம். நான் 1 into 10 power 10 ஓட ஆன்சர் எழுதிட்டேன். ஐயோ, இந்த மாதிரி தான் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ ஆல்ஃபா டிகேனா என்ன, பீட்டா டிகேனா என்னன்னு பார்த்தோம். காமா டிகேல உனக்கு மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் எதுவும் சேஞ்ச் ஆகுது, ஜஸ்ட் எனர்ஜி லெவல் ஆஃப் த நியூக்ளியஸ் உனக்கு சேஞ்ச் ஆகும். என்னது, மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் எதுவும் சேஞ்ச் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்ஃபா டிகேல தான் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம். பீட்டா டிகேல எனர்ஜி லெவல் உனக்கு சேஞ்ச் ஆகாது. So the atomic number and mass number of radioactive nucleus remains the same. Okay, so next நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன, nuclear fission. என்னது, nuclear fission, which is very very important, which is very very important. Okay, so actually பார்த்தனா நம்மளோட gamma radiations இருக்கு பாத்தியா, these are actually dangerous for our body. ஏனா this will produce some genetic disorders. சரியா? So we'll go for the next concept, which is nothing but nuclear fission. Very very important. Nuclear fission na என்ன? Okay, so இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம். We saw about radioactivity, natural, artificial and different types of radiations, அதோட differences and alpha, beta and gamma decay நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம nuclear fission. Nuclear fission la first German scientist Otto Hahn and F Strassmann இவங்க தான் first இந்த nuclear fission பத்தி discover பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படினு பார்த்தனா, when a uranium nucleus is bombarded with neutron, என்னது uranium nucleusல நம்ம neutrons வச்சு bombard பண்ணனும்னா, uranium nucleusல neutrons வச்சு bombard பண்ணனும்னா, it breaks up into two smaller nuclei of comparable mass along with the emission of few neutrons and energy. என்ன சொல்றாங்க, இந்த சயின்டிஸ்ட் வந்து first யுரேனியம் நியூக்ளியஸ்ல நம்ம நியூட்ரான்ஸை வந்து பம்பார்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் வந்து ரெண்டு நியூக்ளியஸ் டாட்டர் நியூக்ளியஸ் கொடுக்குது along with the release of lot of neutrons and energy. திரும்ப சொல்றேன், இந்த யுரேனியம் நியூக்ளியஸை நான் நியூட்ரான்ஸ் எல்லாம் பம்பார்ட் பண்றப்ப இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் is giving two smaller nucleus along with the release of lot of neutrons and நிறைய energy உனக்கு ரிலீஸ் பண்ணுது. Okay, in the process of splitting up of a heavier nucleus into two smaller nuclei with the release of large amount of energy, இதை தான் நம்ம என்ன சொல்றோம், nuclear fission சொல்றோம். So nuclear fission na என்ன, nuclear fission na ஒரு heavy nucleus நம்ம bombard பண்ணி நம்ம lighter nucleus நம்ம split up பண்ணி along with the release of பயங்கர neutrons and energy release பண்ணோம்னா, அந்த மாதிரி அந்த splitting up process தான் we call it as nuclear fission. So heavy nucleus நான் split பண்றேன், ஸ்பிளிட் பண்றேன், அதுதான் ஃபிஷன் சொல்வேன். ஒரு நியூக்ளியஸை நான் வந்து ஸ்பிளிட் பண்றேன், ஸ்பிளிட் பண்ணி குட்டி நியூக்ளியஸ் நான் வந்து எடுத்துட்டு வரேன் along with the release of lot of other neutrons and energy. இதுதான் நான் நியூக்ளியர் ஃபிஷன் சொல்வேன். I think it is clear இல்லையா? I think it is clear. Okay, நியூக்ளியர் ஃபிஷனுக்கு சென்டமென்ட் சயின்ஸா, சூப்பர் சத்யா, நான் பப்ளிக்ல சொல்றேன். ஓகே, எஸ் பசங்களா, எஸ். ஓகே, so this is about nuclear fission. Okay, so this is nuclear fission. So இத பத்தி பார்க்கலாம். So nuclear fission of a uranium nucleus. சரியா? So nuclear fission of a uranium nucleus இதுதான். So uranium nucleus is bombarded with neutrons. சரியா? nuclear fission is bombarded with neutrons. அது உனக்கு ரெண்டு லைட்டர் நியூக்ளியை கொடுக்குது along with the release of some neutrons and some amount of energy. இதுதான் nuclear fission-ஓட reaction. பசங்களா, this is very very important. This is very very important. Okay, ஒரு uranium nucleus அதோட mass number and atomic number note பண்ணிக்கோங்க. Okay, அதில் நான் நியூட்ரான்ஸை பம்பார்ட் பண்ணுறேன். இப்போ it is giving me two lighter nucleus with the release of neutrons and energy.
I think it is clear. Clear? So uranium nucleus giving me barium and krypton elements with அது வந்து lighter nucleus. Clear? So the எவ்வளவு எனர்ஜி இதுல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தனா 3.2 into 10 power minus 11 joules உனக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் உனக்கு வந்து பிக்டோரியலா இப்படிதான் உனக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்க. பிக்டோரியலா this is how you represent. Okay, I think it is clear. I think it is clear. Okay, I think it is clear. Okay, yes. So fissionable materials na enna? What do you mean by fissionable materials? A fissionable material is a radioactive element which undergoes fission in a sustained manner when it absorbs a neutron. என்னது ஒரு element வந்து ஒரு radioactive element வந்து it undergoes fission. It undergoes fission in a sustained manner when it absorbs a neutron. ஒரு fission ஒரு radioactive element வந்து ஒரு neutron absorb பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, ஒரு ஃபிஷனபிள் மெட்டீரியல் வந்து நியூட்ரானை அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஃபிஷன் அண்டர்கோ பண்ணுச்சுன்னா, அதாவது டிஸ்இன்டகிரேட் ஆச்சுன்னா அலாங் வித் ரிலீஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் எனர்ஜி, அந்த ப்ராசஸ் தான் ஐ கால் அந்த மெட்டீரியலை தான் ஐ கால் இட் அஸ் ஃபிசைல் மெட்டீரியல். ஓகே, ஸோ ஒரு எலிமெண்ட் ஒரு மெட்டீரியல் which is a radioactive element அது வந்து நியூட்ரான் அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுது, அது ஃபிஷனை வந்து சஸ்டெயின்டு மேனரில் நடக்குதுன்னா that is called as fissile material. I think this is clear இல்லையா? Block Lucifer. Can block. Okay, சரியா? A fissionable material is a radioactive element. So அது வந்து நியூட்ரானை அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து உனக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி அண்டர்கோ பண்ணுச்சுன்னா we call this as fissile material. சரியா? I think it is clear. So all isotopes of uranium, example for fissile materials என்ன, examples for fissionable material என்ன, நம்மளோட uranium 235, plutonium. என்னது uranium 235 and plutonium. சரியா? 12th chemistry, 11th and 12th chemistry க்கு you already have physics wala Tamil Nadu 11 and 12 channel. சரியா? So பசங்களா, if you didn't check it out, please go and check it out. சரியா? Okay, okay டா. So fissionable material வந்து it is a radioactive element. அது வந்து ஃபிஷனை வந்து நியூட்ரானை அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் இட் அண்டர்கோஸ் ஃபிஷன்னா அதான் நம்ம ஃபிஷனபிள் மெட்டீரியல்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் யுரேனியம் 235 அண்ட் plutonium. So all isotopes of uranium do not undergo nuclear fission when they absorb a neutron. So நல்லா கவனிங்க பசங்களா, I think you are here இல்லையா? எல்லா isotopes of uranium உனக்கு என்ன பண்ணாது, உனக்கு நியூக்ளியர் ஃபிஷன் அண்டர்கோ பண்ணாது. only specific isotopes of uranium, என்னது specific isotopes of uranium தான் உனக்கு நியூக்ளியர் ஃபிஷன் வந்து அண்டர்கோ பண்ணும். So பசங்களா, you have to focus here. Okay பசங்களா, focus here because we are teaching for you. Okay, so for example, natural uranium consists of 99.2% of uranium 238 and 0.72% தான் உனக்கு uranium 235 இருக்கு. Okay, okay, of these uranium 238 வந்து உனக்கு fission undergo பண்ணாது, uranium 235 தான் உனக்கு fission undergo பண்ணும். Okay, so uranium 235 தான் நம்ம fissionable material னு சொல்றோம். uranium 235 is not fissionable. Okay, non fissionable. Okay, so there are some radioactive elements which can be converted into fissionable material. They are called as fertile materials. So fissionable materials na enna? Fissionable materials na, yes, Tasnim, that's it. Okay, so பாருங்க, fissionable material na enna?
ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் நியூட்ரான் அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் அது ஃபிஷன் அண்டர்கோ பண்ணுச்சு அப்படின்னா we call this as fissionable material. ஓகே, எல்லா எலிமெண்ட்ஸும் ஃபிஷனபிளா அப்படின்னா கிடையாது. ஒன்லி சம் எலிமெண்ட்ஸ் ஆர் ஃபிஷனபிள். யுரேனியம் 235, அதே மாதிரி புளூட்டோனியம். யுரேனியம் எல்லாமே வந்து உனக்கு ஃபிஷனபிள்னா கிடையாது. யுரேனியம் யூஸ்வலா யுரேனியம் 238 தான் உனக்கு வந்து பயங்கரமா வந்து அவைலபிளா இருக்கும் இன் நேச்சர். பட் யுரேனியம் 235 தான் ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். அந்த யுரேனியம் 235 தான் இட் இஸ் ஆக்சுவலி ஃபிஷனபிள். ஓகே, யுரேனியம் 238 இஸ் நாட் ஃபிஷனபிள். சில நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஃபிஷனபிள் மெட்டீரியலா ஆக்கலாம். ஓகே, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் we call it as fertile materials. ஓகே, யுரேனியம் 238 ஆக்சுவலா ஃபிஷனபிள் கிடையாது. பட் அதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபிஷனபிளா மாத்தலாம். ஸோ they are called as fertile materials. thorium 232 and plutonium 240. கிளியரா? I think it is clear. ஸோ செயின் ரியாக்ஷன்னா என்ன? ஸோ நீங்களாம் வந்து இந்த செயின் ரியாக்ஷன் கேம் விளையாடிருப்பீங்களா என்னன்னு தெரியல. பட் செயின் ரியாக்ஷன் இஸ் த கேம். அப்போ நாங்கள் ஃபோன்லலாம் விளையாடிருப்போம். ஸோ செயின் ரியாக்ஷன் இஸ் அ வெரி சிம்பிள் திங். யுரேனியம் நியூக்ளியஸ் நம்ம எடுக்கிறோம். ஓகே, நல்லா கவனிங்க. யுரேனியம் நியூக்ளியஸ், யுரேனியம் 235 ஐ எம் டேக்கிங் இட். ஐ எம் பம்பார்டிங் இட் வித் அ நியூட்ரான். என்னது? யுரேனியம் 235 இஸ் அ ஃபிஷனபிள் மெட்டீரியல் இல்லையா? ஸோ நான் நியூட்ரானை வந்து நான் வந்து இதில் பம்பார்ட் பண்ணுறேன் அப்படின்னா யுரேனியம் 235 வந்து எனக்கு ஃபிஷன் அண்டர்கோ பண்ணும். அப்போ எனக்கு 2 ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அண்ட் நிறைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆகுமா? எவ்வளோ நியூட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு 3 நியூட்ரான்ஸ் எனக்கு ஃபார்ம் பண்ணுது. சரியா? யுரேனியம் 235 நான் நியூட்ரானால பம்பார்ட் பண்ணுறப்ப ஐ கெட் 3 நியூட்ரான்ஸ். இந்த 3 நியூட்ரான்ஸ் என்ன பண்ணும்? திஸ் கேன் காஸ் ஃபிஷன் இன் அதர் யுரேனியம். ஸோ நியூட்ரானை ஒரு ஃபிஷனபிள் மெட்டீரியலை நம்ம பம்பார்ட் பண்ணோம்னா, எல்லாரும் கவனிங்க, ஒரு நியூட்ரானை ஃபிஷனபிள் மெட்டீரியல் நம்ம பம்பார்ட் பண்ணோம்னா அதை அப்சார்ப் பண்ணி அது வந்து 3 நியூட்ரான்ஸ் கொடுக்குது. இந்த 3 நியூட்ரான்ஸ் அகெயின் நம்ம திரும்ப இன்னொரு யுரேனியம்ல பம்பார்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு யுரேனியமும் திரும்ப 3 நியூட்ரான்ஸ் கொடுக்கும். இல்லையா? ஸோ ஒரு நியூட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ்ல இது வந்து என்ன ஆகுது, இது வந்து பம்பார்ட் ஆகுது. எனக்கு வந்து ஒரு 2 நியூட்ரான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 நியூட்ரான் கிடைக்குது அண்ட் 2 நியூக்ளியஸ் எனக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த நியூக்ளியஸ்ல திரும்ப அந்த நியூட்ரான்ஸ் படுது. ஓகே, ஸோ திஸ் வில் கிவ் another 2 நியூக்ளியஸ் அண்ட் திஸ் வில் கிவ் another 2 நியூக்ளியஸ். இப்போ இதுவுமே 3 ப்ரோட்டான்ஸ் கொடுத்துருக்குமா, நியூட்ரான்ஸ் கொடுத்துருக்குமா? அதெல்லாம் என்ன ஆகுது, திரும்ப அகெயின் இட் இஸ் கெட்டிங் bombarded with this nucleus. So இது அகெயின் திரும்ப 2 நியூக்ளியஸ், இது அகெயின் 2 நியூக்ளியஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய நியூக்ளியஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தீஸ் 3 நியூட்ரான்ஸ் in turn can cause fission and 3 other uranium nuclei present in the sample, thus producing 9 neutrons. In the 9 neutrons produce 27 neutrons and so on. So this is called as chain reaction. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as chain reaction. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நியூட்ரானை வந்து யுரேனியம் மேலே பம்பார்ட் பண்ண வைக்கிறோம். அது வந்து எனக்கு 3 நியூட்ரான் கொடுக்குது. ஓகே, திரும்ப வந்து அந்த 3 நியூட்ரான் திரும்ப யுரேனியம் மேலே ஒன்று மேலே பண்ணுறப்ப ஐ கெட் எவ்வளோ 9 நியூட்ரான்ஸ். ஓ இல்லையா, 3 நியூட்ரான் 3 யுரேனியம் மேலே பம்பார்ட் பண்ணுறப்ப இது 3 இது 3 இது 3, ஸோ 9 நியூட்ரான்ஸ். இந்த 9 நியூட்ரான்ஸ் அகெயின் 9 யுரேனியம் மேலே பண்ணுறப்ப 9 3s are 27 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். இல்லையா? இந்த மாதிரி எனக்கு வந்து நியூட்ரான்ஸ் வந்து அப்படியே வந்து செயின் ரியாக்ஷனாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் செயின் ரியாக்ஷன்ஸ். ஸோ செயின் ரியாக்ஷன்னா என்ன? எஸ், சத்யா மேக்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஃபாலோ அவர் சேனல். சரிங்களா? ஓகே, லைக் ட்ரீ மேம். எஸ், லைக் ட்ரீ டயக்ராம். எக்ஸாக்ட்லி. ஸோ செயின் ரியாக்ஷன் இஸ் அ செல்ஃப் ப்ரொபகேட்டிங் ப்ராசஸ் இன் விச் number of neutrons go on multiplying rapidly in a geometrical progression. சரியா? ஸோ உனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் செயின் ரியாக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் அ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், செகண்ட் இஸ் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் பார்க்கலாம். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ் இஸ் மெயின்டைன் டு பி 1. ப்ரொபகேஷன்னா எங்கே இருக்குது? செல்ஃப் ப்ரொபகேட்டிங்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ப்ரொசீட். ப்ரொபகேஷன்னா ப்ரொசீடிங்னு அர்த்தம். ஓகேயா, கிளியரா? ஸோ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா என்ன? யூஸ்வலாக ஒரு யுரேனியம் மேலே ஒரு நியூட்ரான் நம்ம அப்சார்ப் பண்ணுச்சுன்னா 3 நியூட்ரான்ஸ் கொடுக்கும். ஆனால் இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 3 தான். பட் அதை நம்ம லிமிட்டடாக 1 வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ்ட் இஸ் மெயின்டைன்டு டு பி 1.
என்னது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ்டு வந்து நம்ம ஒன்னா வந்து மெயின்டைன் பண்றோம். எப்படி மேம் அப்ப மீதி 2 நியூட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுமே, அது ரிலீஸ் ஆகாம தடுக்கிறோமானா கிடையாது. 3 நியூட்ரான் ரிலீஸ் ஆகும், ஆனா ஒரு நியூட்ரானை தான் நம்ம வந்து ஆக்டிவா வச்சுப்போம். மற்ற 2 நியூட்ரானை நம்ம என்ன பண்றோம், this is achieved by absorbing the extra neutrons with a neutron absorber. ஸோ 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனா ஒரு நியூட்ரானை தான் ஆக்டிவா வெளியில விடுவோம். மற்ற 2 நியூட்ரானை நம்ம ஒரு நியூட்ரான் அப்சார்பரை வச்சு அந்த நியூட்ரான்ஸை அப்சார்ப் பண்ண வச்சிருவோம். ஸோ வெளியில வரப்ப எனக்கு ஒரே ஒரு நியூட்ரான் தான் வெளியில ரிலீஸ் ஆகும். கிளியரா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, கிளியர்னா சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ல உனக்கு 3 நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, ஒரே ஒரு நியூட்ரான்ஸா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ மீதி 2 நியூட்ரான்ஸை நம்ம நியூட்ரான் அப்சார்பர் வச்சு நம்ம அந்த 2 நியூட்ரானை அப்சார்ப் பண்ண வச்சிடுவோம். ஓகே, ஸோ அதனால ஒவ்வொரு செயின் ரியாக்ஷனுக்கு அப்புறமும் எனக்கு எவ்வளோ நியூட்ரான் ரிலீஸ் ஆகும், ஒரு நியூட்ரான் தான் எனக்கு ரிலீஸ் ஆகும். Okay, so the energy released due to a controlled chain reaction can be utilized for constructive purposes. Okay, இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்ல உனக்கு லைட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது, அதையும் தாண்டி நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதையும் தாண்டி உனக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜியை வச்சு தான் you are using it for constructive purposes. இந்த எனர்ஜியை வேற எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே தஸ்னிம், ஓகே ஓகே. எழிலரசி இருக்கீங்களா? அவங்களே எங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ எனக்கு இங்க இந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை நான் கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், எனர்ஜி ரிலீஸ் பண்ணி அதுதான் நான் எலக்ட்ரிசிட்டிக்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். கிளியரா? ஸோ யூ ஹாவ் டு புட் அ ஸ்வாக். அது ரூல்ஸ் தெரியாதா? Yes. So this is about controlled chain reaction. Next நம்ம பார்க்க போறது என்ன? We are going to see about uncontrolled chain reaction. Uncontrolled chain reactionல number of neutrons அப்படியே நம்ம விட்டுறோம். நியூட்ரான் அப்சார்பரை வச்சு நம்ம அந்த நியூட்ரான்ஸை அப்சார்ப் பண்ண போறது இல்ல. ஓகே, ஸோ நியூட்ரான்ஸ் எனக்கு அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். 3 9 கொடுக்கும், 9 27 கொடுக்கும். புரியுதா? அந்த மாதிரி நியூட்ரான்ஸ் எனக்கு கண்டினியூஸா ஜியோமெட்ரிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நியூட்ரான்ஸ் மல்டிப்ளைஸ் இன்டெஃபினிட்லி அண்ட் காசஸ் ஃபிஷன் அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல். சரியா? திஸ் ரிசல்ட்ஸ் இன் த ரிலீஸ் ஆஃப் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒரு செகண்ட்லே எனக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு ரிலீஸ் ஆகுது. எஸ், thank you so much Punit. Okay, you are teacher ma'am. டேய் physics வாலால நான் உங்களுக்கு டீச் பண்றேன்டா. Okay, I think it is clear. So controlled chain reactionல எனக்கு ஒரு நியூட்ரான் தான் ரிலீஸ் ஆகும், கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றேன். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ல எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதையும் தாண்டி ஐ கெட் லாட் ஆஃப் எனர்ஜி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. இந்த ரியாக்ஷனை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டம் பாம்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா மேம்? எஸ், ஆட்டம் பாம்ல யூஸ் பண்ண பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வர்றதுக்கு we use this uncontrolled chain reaction. சரியா? இது uncontrolled chain reaction ரெப்ரசன்ட் பண்ற ரியாக்ஷன். ஓகே ஓகே. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சிச்சுன்னா சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க பார்க்கலாம். கம் ஆன். எஸ், வெரி குட் வெரி குட். ஓகே, இப்போ கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன? ஸோ ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்ல உனக்கு அபவுட் 2 to 3 நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. பட் எல்லா நியூட்ரான்ஸுமே உனக்கு வந்து திரும்ப ஃபிஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? இது இன்னொரு ஃபிசைல் மெட்டீரியல்ல போய் இது வந்து பம்பார்ட் பண்ணா அது வந்து ஃபிஷன் அண்டர்கோ பண்ணுமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. சரியா? அப்படி பண்ணுமானா கிடையாது. ஸோ நான் சொன்னேன் ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்க்கு ஒரு யுரேனியம் மெட்டீரியல் மேலே ஃபிசைல் மெட்டீரியல் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நியூட்ரானை பம்பார்ட் பண்ண வச்சு நியூட்ரானை அப்சார்ப் பண்ண வைக்கிறோம். அப்புறம் அந்த யுரேனியம் மெட்டீரியல் வந்து இட் வில் பி
splitting up into 2 lighter nucleus அப்புறம் along with the release of lot of neutrons. இல்லையா இல்லையா இதுதான் வந்து யூசுவலா நடக்குமா? பட் எனக்கு வந்து 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த 3 நியூட்ரான்ஸுமே வந்து இன்னொரு யுரேனியம் மேல பட்டு அந்த யுரேனியம் வந்து திரும்ப ஃபிஷன் அண்டர்கோ பண்ண வைக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா கிடையாது. எல்லா நியூட்ரான்ஸுமே ஃபிஷனை வந்து பேக் பண்ண வைக்க முடியுமானா இட் கான்ட் டூ. எல்லா நியூட்ரான்ஸுமே இட் மே நாட் பி அவைலபிள் டு ப்ரொடியூஸ் ஃபர்தர் ஃபிஷன். ஸோ சில நியூட்ரான்ஸ் என்ன ஆகும், அது வந்து அந்த சிஸ்டம்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளில போயிடுப்பா. நான்லாம் வந்து திரும்ப ஃபிஷனுக்கு வந்து நான் வந்து இந்த செயின் ரியாக்ஷன்லாம் வந்து நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவேன். சில நியூட்ரான்ஸில் வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடும். ஸோ அந்த எஸ்கேப் ஆகிற நியூட்ரான்ஸ் அந்த ப்ராசஸ் தான் வி கால் இட் அஸ் லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, சில நியூட்ரான்ஸ் வந்து 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 நியூட்ரான்ஸில் ஒரு நியூட்ரான் வந்து அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடும் எப்படியோ. இன்னொரு சில நியூட்ரான்ஸ்ல என்ன ஆகும், இட் மே பி அப்சார்ப்டு பை நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் பிரசன்ட் இன் த சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம்ல சில நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்லாம் இருக்கும் பாத்தியா, அதாவது அந்த எலிமெண்ட் மேல பட்டா அது ஃபிஷன் அண்டர்கோ பண்ணாதுல, அந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம நான் ஃபிஷனபிள் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ சில நியூட்ரான்ஸ் இந்த நான் ஃபிஷனபிள் எலிமெண்ட்ஸ்ல போய் பம்பார்ட் ஆகி எந்த ஒரு ஃபிஷனும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா நியூட்ரான்ஸுமே உனக்கு ஃபிஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. சில நியூட்ரான்ஸ் வந்து இட் வில் பி எஸ்கேப்பிங் because of leakage of neutrons, and சில neutrons வந்து it will be absorbed by non fissionable materials. அதனால அதுமே fission undergo பண்ணாது. மீதி இருக்கிற நியூட்ரான்ஸ் தான் என்ன பண்ணும் மற்ற எலிமெண்ட்ஸ்ல போய் fissionable மெட்டீரியல்ல போய் என்ன பண்ணும், அப்சார்ப் ஆகி ஃபிஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தேர் ஆர் வெரி லிட்டில் சான்சஸ் எல்லா நியூட்ரான்ஸுமே வந்து உனக்கு வந்து ஃபிஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்காது. These are the 2 factors. What are the 2 factors? ஸோ இந்த செயின் ரியாக்ஷனை வந்து நான் வந்து ப்ராப்பராக கண்டினியூஸாக நடத்திட்டே இருக்கணும். எனக்கு எந்த நியூட்ரான்ஸும் இந்த மாதிரி எஸ்கேப் ஆகி போகக்கூடாது, நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் அதை அப்சார்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீ நினச்சேன்னா, the rate of production of neutrons due to nuclear fission must be more than rate of its loss. Okay, morning class illada, only in the evening sessions. Okay, only in the evening. Okay, okay. So இந்த செயின் ரியாக்ஷன் அப்போ நியூட்ரான்ஸ் அவைலபிளாக இல்லைனா எனக்கு ஃபிஷன் வந்து ப்ராப்பராக நடக்காது, செயின் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ நான் என்ன பண்ணணும், நிறைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான் ஷுட் பி மோர் தென் ரேட் ஆஃப் த லாஸ். கண்டிப்பாக லாஸ் நடக்கும். அந்த லாஸை தவிர்த்து நான் வந்து என்ன பண்ணணும், கம்பேரிட்டிவ்லி அந்த லாஸை கம்பேர் பண்ணுறப்ப நான் நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். எப்படி இருக்கீங்க மேம்? ஸ்கூல் ஒர்க் ரொம்ப டைட்டாக போகுது. ஹலோ அனுஷ்கா விஜய், ரொம்ப நாள் கழிச்சு வி ஆர் மீட்டிங். ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஸோ ஹாப்பி. அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களா ப்ளீஸ் நம்மளோட செஷன்ஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய நம்ம வந்து ஆஃப் இயர்லி வந்து ரெகுலராக நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் விட்டுடாதீங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உனக்கு ஃபார்முலா ஷீட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அதில் அப்டேட் பண்ணுவேன், சரியா? ஸோ இந்த லாஸை நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணோம்னா ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி இந்த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸை ஜாஸ்தி ஆக்குறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்லி when the size of the fissionable material is equal to certain optimal value. என்னது? அந்த ஃபிஷனபிள் மெட்டீரியல் எது வந்து அந்த ஃபிஷன் அண்டர்கோ பண்ணுதோ அந்த என்ன நடந்தாலும் PW. Okay Tasnim. Okay, in science 47 out of 50. That's so nice Anushka Vijay, that's so nice. I'm very happy. Okay, and பசங்களா please share it with your friends. WhatsApp channel நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உனக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். சாப்டர் வைஸ் பிளான் இது எல்லாமே கூட கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் யூஸ் இட். ஸோ நம்மளோட ஃபிஷனபிள் மெட்டீரியலோட சைஸ் வந்து ஒரு ஆப்டிமம் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிரிட்டிக்கல் மாஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன, அந்த டெஃபினேஷனை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் கிரிட்டிக்கல் மாஸ். ஸோ கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன? ஸோ த மினிமம் மாஸ் ஆஃப் அ fissile material necessary to sustain the chain reaction is called critical mass. Oh, super Satya, super da. Okay, if you are a new student,
ப்ளீஸ் நான் லைக் ஐ திங்க் இந்த செஷன் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சா மட்டும் யூ கேன் ஃபாலோ ஆர் வீடியோஸ். சரியா? எஸ் எஸ். ஸோ கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன? நம்ம ஃபிஷனபிள் மெட்டீரியலோட சைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு, ஒரு ஆப்டிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா நிறைய ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் நடக்கும், அந்த செயின் ரியாக்ஷன் சஸ்டெயின் ஆகும். அப்படின்னா அந்த மினிமம் மாஸ் தான் ஐ கால் இட் அஸ் அந்த minimum mass I call it as critical mass. So the minimum mass of a fissile material necessary to sustain the chain reaction, adha I call it as critical mass. It depends on the nature, density and size of the fissile material. If on the fissile material oda mass vandu, if it is less than critical mass, it is termed as subcritical. Enadhu? Thank you so much Satya. Yes. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். நிறைய சின்ன பசங்களுக்குலாம் இன்னும் தெரியாமல் இருக்குது. இதை 10th ஸ்டாண்டர்ட் பசங்க இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபிசைல் மெட்டீரியலுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இருக்கணும். அப்போ தான் அதை கிரிட்டிக்கல் மாஸ்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் மாஸை விட அந்த ஃபிசைல் மெட்டீரியல் மாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் சப் கிரிட்டிக்கல். இஃப் த மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் இஸ் மோர் தென் கிரிட்டிக்கல் மாஸ், தட் இஸ் சூப்பர் கிரிட்டிக்கல். HP லேப்டாப். நீ உன் பேர் என்னமோ சொன்னியேடா, நான் மறந்துட்டேன். கெமிஸ்ட்ரி டீச்சர் தான், பட் நம்ம பசங்களுக்காக ஐ எம் டேக்கிங் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ ஃபார் ஆல் 8, 9 and 10. ஓகே. ஸோ சப் கிரிட்டிக்கல்னா என்ன, சூப்பர் கிரிட்டிக்கல்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஓகே. இப்போ ஆட்டம் பாம்னா என்ன, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன்னா எக்ஸாக்டாக எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூக்ளியர் ஃபிஷனில் நீ அந்த ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நியூட்ரான் வந்து ஒரு ஃபிசைல் மெட்டீரியல்னா என்னன்னு பார்த்து நீ வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. எல்லா மெட்டீரியலுமே ஃபிசைலானா கிடையாது. சில மெட்டீரியல்ஸ் ஒரு நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். ஓகே. எந்த எலிமெண்ட்ஸ் வந்து உனக்கு வந்து ஃபிஷன் அண்டர்கோ பண்ணுமோ, ஆக்சுவலாக ஐ எம் கெமிஸ்ட்ரி தான், பட் ஐ எம் டேக்கிங் ஆல் 3. ஹலோ ஸ்ரீவர்ஷன். ஸ்ரீவர்ஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸ்ரீவர்ஷன் கேட்ட மாதிரி அந்த PDF இஸ் கெட்டிங் ரெடி. ஓகே. அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அந்த இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ், அதுக்கான ஃபார்முலா ஷீட்ஸ் ஐ எம் கெட்டிங் இட் ரெடி. ஓகே சத்யா. ஓகே. ஏன்னா நிறைய பசங்க கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்னென்னலாம் தெரியுமா கேட்டிருக்கீங்க இது வரைக்கும். எனக்கு வந்து என்னென்ன சஜஷன் வந்திருக்குன்னா, மேம் எனக்கு சில ஸ்பெசிஃபிக் லெசன்ஸோட ஃபார்முலா ஷீட் PDF கேட்டிருந்தீங்க. ஸ்பெசிஃபிக் லெசன் ஃபார்முலா ஷீட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாம்க்கான 1 mark questions ஃப்ரம் ஆல் சாப்டர் அதுவுமே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பயாலஜியில் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து உனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இட் வில் பி கெட்டிங் அப்டேட்டட். கனிஷ்கா. எஸ் கனிஷ்கா. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருந்தீங்க, ஃபிசிக்ஸ் ஃபார்முலாஸ். அதுக்கு மட்டும் தனியாக நான் வந்து ஒரு PDF ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கெமிஸ்ட்ரியில் சில டெஃபினிஷன்ஸ், ஆக்சுவலாக இதுதான் கெமிஸ்ட்ரியில் இல்லை, இதுதான் நான் வந்து இட்ஸ் கெட்டிங் ரெடி ஃபார் யூ கைஸ். ஓகே. இன்னும் ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இந்த PDFலாம் உனக்கு வந்து கிடச்சிரும். ஓகே. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ஐ ஆட் இட் டு த லிஸ்ட். இதெல்லாம் தான் நான் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஓகே. இன்னும் வேணாம், இன்னும் எனக்கு வந்து வேணும் மேம். இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ், வேறு என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இல்லைனா மேம் எனக்கு இம்பார்ட்டன்ட் 2 marks 4 marks 5 marks தனித்தனியாக வேணும், அதனாலும் ஐ வில் மேக் இட் ரெடி. சரியா? 45 marks out of 50. Super, super Kanishka. Since tomorrow I have second midterm or I have to leave this class for my revision. Oh my god. So sorry. It's fine Shrivarshan. இட்ஸ் ஃபைன். ஓகே ஓகே. நீங்கள் போய் எக்ஸாமில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் பற்றி கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம், ஆட்டம் பாம் அணு குண்டு பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே. இம்பார்ட்டன்ட் லாங் ஆன்சர்ஸ். ஓகே. இம்பார்ட்டன்ட் லாங் ஆன்சர்ஸ் வேணுமா? சரி.
அண்ட் சில பேர் எனக்கு டெய்லி ஸ்டடி பிளான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இஃப் யூ வாண்ட் டெய்லி ஸ்டடி பிளான், நான் ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் இந்த மாதிரி டெய்லி ஸ்டடி பிளான் வேணுமா ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அங்கே ஷார்ட்ஸ் கமெண்டில் லெட்ஸ் ப்ரூவ் ஐ வில் ப்ரூவ் இட் மேம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் சென்ட் இட் இன் த வாட்ஸ்அப் சேனல். சரியா? ஓகே, எஸ். ஸோ இதான் நீங்கள் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க, செஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டம் பாம்னா என்ன? என்னது? வாட் டு யூ மீன் பை ஆட்டம் பாம்? ஆட்டம் பாம்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆட்டம் பாம் கன்சிஸ்ட் ஆஃப் அ பீஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல். என்னது? ஒரு ஃபிசைல் மெட்டீரியல் விச் வில் அண்டர்கோ ஃபிஷன். ஒரு டெய்லி ஸ்டடி பிளான் வேணும் கண்டிப்பாக தஸ்னம், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ஒரு ஆட்டம் பாம்பில் என்ன இருக்கும்? ஒரு பீஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் இருக்கும். அதோட மாஸ் வந்து சப் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதாவது கிரிட்டிக்கல் மாஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது சப் கிரிட்டிக்கல்னு சொல்லுவோம். இந்த ஃபிசைல் மெட்டீரியலில் ஒரு பீஸ் இருக்கும். இட் ஹேஸ் அ சிலிண்ட்ரிக்கல் வாய்ட். ஓகே, சாரி, இந்த பீஸில் என்ன இருக்கும்? உனக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் வாய்ட்னா ஓட்டை. அந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபிசைல் மெட்டீரியலில் it has a cylindrical fissile material which can fit into this voice and its mass is also subcritical. என்னது? நல்லா கவனிங்க. This is the fissile material. ஓகே, ஒரு fissile material எடுத்துக்கிறோம். அந்த fissile materialோட mass வந்து subcritical and அந்த fissile materialல ஒரு void இருக்கு, cylindrical void இருக்கு. ஓகே, அதுல இன்சர்ட் பண்ற மாதிரி you are taking another fissile material. அதோட மாசம் என்னது? சப்கிரிட்டிக்கலா தான் இருக்கு. when the bomb has to be exploded, this cylinder is injected into the void using a conventional explosive. ஓகே, இந்த பாம்பை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோட் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? டியூஸ்டே சயின்ஸ் லைவ் வரும்னு 10th ஸ்கெடியூல் பண்ணியிருந்தீங்க. வை நாட் கண்டக்டட்? பிகாஸ் அது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சால சேனல்ல கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால. this is for 10th standard students. this is for 10th standard students. சரிங்களா? ஓகே, ஸோ எப்போ வந்து ஒரு பாம் வந்து வெடிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபிசைல் மெட்டீரியல் இருக்கு, அதில் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் வாய்ட் இருக்கு. திஸ் ஃபிசைல் மெட்டீரியல் இஸ் ஹேவிங் சப்கிரிட்டிக்கல் மாஸ் அண்ட் இதில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் வாய்ட் இருக்கு. அதுலேயுமே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபிசைல் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். அதோட மாசும் சப்கிரிட்டிக்கல். ஓகே, ஸோ இந்த பாம்பை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும்னா இந்த மெட்டீரியல் இது 1 இது 2ன்னு வச்சுக்கலாம். இந்த செகண்ட் மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் மெட்டீரியலை நான் இன்சர்ட் பண்ணுறப்ப this bomb will explode. Okay, this bomb will explode. So when the bomb has to be exploded, this cylinder is injected into the void using a conventional explosive. So now the two pieces of fissile material join to form the supercritical mass. இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியலும் கம்பைன் ஆகி the mass is supercritical. ரொம்ப 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 கிரிட்டிக்கல் மாஸை விட கம்மியாக இருக்கு. which leads to an explosion. கிரிட்டிக்கல் மாஸ் இருந்தாவே கண்டிப்பா வந்து என்னது? the material will undergo fission. சப்கிரிட்டிக்கல்னா இன்னும் வந்து பயங்கரமா ஃபிஷன் வந்து சூப்பரா வந்து பயங்கர ஃபாஸ்டா ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ரொம்ப சூப்பர் கிரிட்டிக்கலா இருந்தா அந்த ஃபிஷன் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல்டு மேனர்ல நடக்கும், பயங்கர எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு சப்கிரிட்டிக்கல் மாஸ் உள்ள ஃபிசைல் மெட்டீரியல் நான் இன்சர்ட் பண்றப்ப ஒன்னா சேர்க்கிறப்ப all mass is becoming subcritical and அதனால உனக்கு என்ன ஆகுது? உனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் நடக்குது. ஓகே, அந்த ஃபிஷனால யூ ஆர் கெட்டிங் அ லாட் ஆஃப் எனர்ஜி. அதுதான் நம்ம எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவோம். ஓகே, இதான் நம்ம எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு ஆட்டம் பாம் ஒர்க்ஸ். புரியுதா? ஹலோ ஜெசினா, மாடல் ஹாஃப் இயர்லி ஆன் 2nd December. ஆல் த வெரி பெஸ்ட். திஸ் இஸ் ஸ்டேட் போர்ட். எஸ், இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் கொஸ்டின்ஸா? சரி, தட் இஸ் ஒன் ஏத்துக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். என்னது? இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் கொஸ்டின்ஸ். Okay, December 22 science exam. Yes, exactly. Model half yearly on 2nd. So பசங்களா அதுக்கு எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. So இப்போ நல்லா பாருங்க. இப்போ during this explosion tremendous amount of energy in the form of heat, light and radiation is released. Okay, a region of very high temperature and pressure is formed in a fraction of second. இந்த ரெண்டு ஃபிஷன் மெட்டீரியல் வித் சப்கிரிட்டிக்கல் மாஸ் கம்பைன் ஆகிறப்ப சூப்பர் கிரிட்டிக்கல் ஆகி செம எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது வித் லாட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். அப்போ அந்த டைமில் ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து
ஃபார்ம் ஆகுது. ஓகே, along with the emission of hazardous radiation. ஓகே, நிறைய எனர்ஜி மட்டும் ரிலீஸ் ஆகல, உனக்கு காமா ரேஸும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த காமா ரேஸ் வந்து this is very very harmful. Ma'am, we need daily study plan. Every day one detail, daily one problem in science and daily 1 2 mark in maths. Please ma'am. Okay, daily study plan na ஒரு detailed question. Okay, okay. Sure, sure. ஸ்ரீவர்ஷன் நீங்க எப்படி கேக்குறீங்க? As a PDF கேக்குறீங்களா? as a image community post போட்டா it will be helpful for you. இன்னைக்கு வந்து நீ சயின்ஸ்ல வந்து ஒரு important detail and அதுக்கான ஒரு important numerical daily இந்த மாதிரி ரெண்டு அப்லோட் பண்ணா போதுமா? If I do like this for every chapter, will that be okay for you? கண்டிப்பா daily study plan போடுறேன் ஜெசி, நான் உங்களுக்கும் போடுறேன். Okay? Good evening Preeti Prashad. Yes ma'am. Add 1 details or 2 mark in social and community post. சரி. Okay, okay Tasnim. Definitely I am taking everything. பசங்களா நீங்க கொடுக்கிற சஜஷனை வச்சு தான் I am going to follow it. So நீங்க questions மட்டும் போட்டா போதுமா? ஆன்சர்ஸும் போடணும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? Because ஒவ்வொருத்தருக்குமே ஆன்சர்ஸ் வந்து வேரி ஆகும். So if I put ஆன்சர்ஸ் அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? அந்த கொஸ்டின் போட்டு இல்லனா இந்த சாப்டர்ல அக்கௌஸ்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர் போட்டு அதுல இம்பார்ட்டன்ட் டீடைல்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை மட்டும் போட்டா போதுமா? இல்லனா ஐ ஷுட் give the answers community postல ஆன்சர் போடணுமா? இல்லனா நான் community postல I'll just give the questions, அதோட ஆன்சர்ஸ் நான் வாட்ஸ்அப் சேனல்ல போடட்டா? கெமிஸ்ட்ரி 1 மார்க்ஸ் வேணுமா? கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ்லயே உனக்கு வந்து எல்லாமே கவர் ஆயிடும். ஓகே, இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ்லயே எல்லாமே கவர் ஆயிடும். Okay, okay. Add maths, science and social for daily study plan ma'am. Only keywords as answer. Community post for study plan and sums 2 marks and problems in shorts ma'am. Okay, okay. I'll do it. சரியா? I'll do it. கண்டிப்பா நீங்க கொடுக்கிற சஜஷன்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். Add maths, science and social for daily study plan man. Only keywords as answer. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. எஸ் தஸ்னிம், சரியா? ஸோ நிறைய உனக்கு காமா ரேஸும் உனக்கு ரிலீஸ் ஆகுது பசங்களா. திஸ் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னது, நான் ஃபிசைல் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன், அதில் இன்னொரு ஃபிசைல் மெட்டீரியல் நான் வந்து ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, உனக்கு 2 சப்கிரிட்டிக்கல் ஆகி இது எக்ஸ்ப்ளோட் ஆகும். அப்போ தான் வந்து உனக்கு நிறைய ரேடியேஷன்ஸ் ரிலீஸ் ஆகும் அலாங் வித் ரிலீஸ் ஆஃப் லாட் ஆஃப் எனர்ஜி. இதுதான் உனக்கு ஹிரோஷிமா நாகசாக்கி ஸ்டார்டிங்ல சொன்னல, இன்னொரு கண்ட்ரி ஜப்பான்ல தே ட்ராப்ட் எ பாம் அண்ட் ஆட்டம் பாம். ஸோ அதனால நிறைய காமா ரேடியேஷன்ஸ் உனக்கு எமிட் ஆகி அதனால அக்ரிகல்ச்சர் கூட அந்த கண்ட்ரியில் ஒழுங்கா பண்ண முடியல. This type of bombs were exploded in 1945 at Hiroshima and Nagasaki in Japan during the World War II time. Okay, key answers வேணுமா? Okay, சரி. I can understand Tasnim. கண்டிப்பா will do it. Okay. So electron volt is a unit used in nuclear physics to measure the energy of small particles. Okay, energy of large particles நம்ம வந்து measure பண்றதுக்கு we have other units. WW2 half yearlyக்கு முன்னாடி முடிக்க முடியாது, அதனால டெய்லி கேக்குறீங்க. கண்டிப்பா we will do it. சரிங்களா? Okay. So electron volt is a unit used in nuclear physics to measure the energy of small particles. Okay, 1 electron volt is equal to 1.602 into 10 power minus 19 joule. சரியா? So nuclear fissionல உனக்கு எவ்வளவு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது? 200 மெகா எலக்ட்ரோவோல்ட் எனர்ஜி உனக்கு ரிலீஸ் ஆகுது. அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி உனக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் கம்ப்ளீட்லி எனக்கு புரிஞ்சிச்சு மேம். நியூக்ளியர் ஃபிஷன் எனக்கு புரிஞ்சிச்சு. ஃபிசைல் மெட்டீரியல்னா என்ன, நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்னா என்ன, ஃபர்டைல் மெட்டீரியல்னா என்ன எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ அண்டர்ஸ்டுட் அபவுட் வேற என்னடா பார்த்தோம், ஆட்டம் பாம்போட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படின்னா எஸ், சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க. வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராசஸ், நியூக்ளியர் ஃபியூஷன். தமிழ் மீடியம்க்கு வேணும்னா சொல்லுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரிப்ளை வரல, இல்லைனா நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ வில் கிவ் த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस.
கிளியரா? வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரைட் மை சஜஷன் இன் போர்டு. ஓகே 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 ஓகேடா. என்னடா கேட்ட? ஸ்டடி பிளான் உனக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல போடணும் அதானே? கம்யூனிட்டி போஸ்ட்ல ஐ வில் புட் த ஸ்டடி பிளான். Study plan and sums, 2 marks and problems in shorts. The study plan and sums, shorts la வந்து 2 marks 2 marks and problems. Okay, 5 marks yeah, add max science. 2 marks and detail, okay, or numericals. Okay, okay, done now. Yes. So இப்போ நம்ம nuclear fusion என்ன? Fission என்ன? Splitting of nucleus. Maths, science, social, everything should be added in study plan. Maths, science கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். Social, we will put important questions. Okay? டேய் போதும்டா சஜ்ஜத், போதும் வச்சு நல்லா கலாய்க்கிறீங்க, போதும் அந்த கனெக்ஷன்னால தானே. ஃபார்முலா ஷீட்ஸ் நான் கொடுக்குறேன். சம்ஸ் ஆல்சோ இன் ஷார்ட்ஸ் மேம். ஓகே 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 ஓகே, டன் 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 டன். ஐல் டூ இட் ஸ்ரீவர்ஷன். ஓகே, எஸ், பிரீத்தி இஸ் அ நியூ ஸ்டூடெண்ட். பிரீத்தியும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, தட்ஸ் ஸோ நைஸ். ஃபார்முலா ஷீட்ஸும் நான் போடுறேன். ஓகே, ஷார்ட்ஸில் போடுறது வில் நீட் சம் அப்ரூவல், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன? எனர்ஜி வந்து ஹெவி நியூக்ளியஸை ஸ்பிளிட் அப் ஆகி டாட்டர் நியூக்ளியஸாக லைட்டர் நியூக்ளியஸ் கொடுக்குறப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதான் நியூக்ளியர் ஃபிஷன். பட் எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்ட் ரெண்டு லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆனால் கூட என்னது, when two lighter nuclei combine to form a heavier nucleus, அந்த டைம்லையும் உனக்கு லாட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் சோஷியல் ஆர் ஓகேயா? ஷோர் கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸ் கம்பைன் ஆகி உனக்கு ஹெவியர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது, அதனால உனக்கு நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா இல்ல வில் டேக் அ பிரேக். பட் ஆனால் சீக்கிரமா முடிச்சாதானே நம்ம பசங்களுக்குமே அடுத்தடுத்த வேலை இருக்குல்ல. ஸோ ஐல் டூ இட், டோன்ட் வரி அபவுட் மீ. ஓகே, ஸோ ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸ் கம்பைன் ஆகி ஹெவியர் நியூக்ளியஸ் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா எனக்கு நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, இதான் டெஃபினேஷன். இன் விச் டூ லைட்டர் நியூக்ளியர் கம்பைன் டு ஃபார்ம் அ heavier nucleus, that is called as nuclear fusion. Okay, that is called as nuclear fusion. Okay, okay, so இங்க ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸ் வந்து ஜாயின் ஆகி எனக்கு heavier nucleus ஃபார்ம் ஆகுது along with the release of lot of energy. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போடுங்க. உங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், கண்டிப்பா சரிதான். எனக்கு ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் எனக்கு வராததுனால ஐ டென்ட் ஸ்டார்ட். பட் கண்டிப்பா நீங்க வந்து நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா ப்ரிப்பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் தமிழ் ஸ்டாண்டர்ட், தமிழ் மீடியம் ஆல்சோ. சரிங்களா? ஓகே, என்னது இங்க நம்ம என்ன பண்றோம், நம்ம லைட்டர் நியூக்ளியஸை கம்பைன் பண்றோம். இது ரெண்டுமே ஹைட்ரஜன் ஆட்டம் தான், பட் டிஃபரெண்ட். ரெண்டுமே ஹைட்ரஜன் ஆட்டம் தான். ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்றோம், ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸை கம்பைன் பண்ணி we are getting a heavier nucleus along with the release of energy. So H2 அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, isotope of hydrogen. So இங்க mass number is 2, so that is an isotope of hydrogen called as deuterium. Okay, எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் பண்ணும், 3.84 into 10 power minus 12 joules. So பசங்களா, நியூக்ளியர் ஃபிஷன்ல how much எனர்ஜி உனக்கு வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். நேம் மேமா? என் பேர் என்னவா? என் பேர் ஐஸ்வர்யா. என் பேர் தானே கேக்குறீங்க? ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபிஷன்ல உனக்கு எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன்ல எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, திஸ் யூ ஹாவ் டு சே மீ.
Yes. Super, super, super. Okay. So, ரெண்டு lighter nucleus combine பண்றப்ப I get heavier nucleus along with the release of energy. சரியா? So, இதுதான் நம்ம nuclear fusion சொல்வோம். So, mass of daughter nucleus formed during a nuclear reaction is lesser than the sum of the mass of two parent nucleus. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. This is very important. என்னது? Mass of the daughter nucleus formed during a nuclear reaction. Nuclear reactionல fissionum பார்த்தோம், fusionum பார்த்தோம் இல்லையா? Fission இருந்தாலும் சரி, fusion இருந்தாலும் சரி, daughter nucleus ஓட mass வந்து parent nucleus ஓட mass விட கம்மியா தான் இருக்கு. யூசுவலா பார்த்தனா as per law of conservation of mass. என்னது? As per law of conservation of mass என்னது? உனக்கு parent massum reactant massum product massum சேமா தான் இருக்கணும். ஆனா இங்க பார்த்தனா nuclear fissionலயும் சரி, nuclear fusionலயும் சரி, நம்ம என்னது? நம்மளோட parent nucleus ஓட mass விட நம்ம daughter nucleus ஓட mass வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த டைம்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 5 o'clock, டெய்லி 5 o'clock. Yes. So இந்த டிஃபரன்ஸ் தான் we call it as mass defects. The mass of daughter nucleus formed during a nuclear reaction is lesser than the sum of the masses of the two parent nucleus. என்னது? parent nucleus mass ஓட sum நீ ஆட் பண்ணி ஒரு மாஸ் வருது பாத்தியா? அந்த மாஸ் விட நம்ம daughter nucleus ஓட மாஸ் எப்படி இருக்குமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குமா? பாருங்கடா, உங்களோட பேசி எனக்கே வாய் உளருது. சோ இந்த மாஸ், சில மாஸ் வந்து அப்ப எங்க போச்சு? parent nucleusல இவ்ளோ மாஸ் இருக்கு, பட் daughter nucleusல இவ்ளோ மாஸ் தான் இருக்கு. அப்ப மீதி அந்த மாஸ் எங்க போச்சு? அந்த மாஸ் என்னவா ஆச்சு? that mass got converted into energy. என்னது? this mass has got converted into energy. புரியுதா? thank you so much Satya. Okay, so this mass is converted into energy according to the mass energy equivalence. என்னது? அதாவது இப்ப parent nucleus ஓட மாஸும் daughter nucleus ஓட மாஸும் கம்பேர் பண்றப்ப daughter nucleus ஓட மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அந்த லாஸ் ஆன மாஸ் எங்க போச்சு அப்படின்னு பார்த்தனா, அந்த லாஸ் ஆன மாஸ் எனக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த இதை யாரு சொன்னா பார்த்தனா, நம்மளோட சயின்டிஸ்ட் எயின்ஸ்டைன் தான் சொல்லியிருக்காரு. So it stated that mass, in the mass வந்து it got converted into energy. Okay, so the relation between mass and energy is called as E is equal to mc square. பசங்களா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. C is the velocity of light and equal to 3 into 10 power 8 meter per second. Clear-ஆ? எங்க டேலண்ட் எப்படி எங்களை மாதிரி எல்லாரையும் okay Tasnim. Yes. Yes. ஓகே, ஸோ இது புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாஸ் டிஃபெக்ட்ல அந்த தொலைஞ்சு போன மாஸ், காணாம போன மாஸ் எங்க போச்சு? காணாம போன மாஸ் எங்க போச்சு அப்படின்னு பானா, அந்த மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இந்த நியூக்ளியர் பாம், இந்த இதெல்லாம் பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க. என்னது? நியூக்ளியர் பாம், அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி, அதெல்லாம் இட்ஸ் லைக் அ வெரி 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 டிராஸ்டிக் ஈவெண்ட். அது இன்னுமே வந்து நீங்க மறக்கவே முடியாது இல்லையா? ஸோ த நியூக்ளியர் பாம் தட் வாஸ் ட்ராப்ட் இன் ஹிரோஷிமா டியூரிங் வேர்ல்டு வார் வாஸ் கால்ட் அஸ் லிட்டில் பாய். என்னது? பேர் தேவையா? இந்த பேர் தேவையா? இது அவ்வளோ பேரை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஓகே, ஸோ அந்த வேர்ல்டு வார் 2 டைம்ல உனக்கு நியூக்ளியர் பாம் வந்து ட்ராப் பண்ணாங்க. அந்த பாம் பேர் என்ன சொல்லியிருக்காங்க? லிட்டில் பாய். It was a gun-type bomb which used a uranium core. Okay, the bomb which was subsequently dropped over Nagasaki. Hiroshima la drop panna bomb little boy no, Nagasaki la drop panna bomb fat man no, avanga vandu solluvanga. Okay, idu vandu explosion type bomb which used a plutonium core. Okay, clear? So conditions necessary for nuclear fusion.
நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுக்கு வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எர்த்ஸ் அட்மாஸ்பியர்ல உனக்கு ஆல்ரெடி வந்து என்ன இருக்கு? ஸ்மால் ட்ரேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ நான் நியூக்ளியர் ஃபியூஷன்ல உனக்கு ஹைட்ரஜன் டியூட்டீரியம் ஆட்டம்ஸ் தான் வந்து கம்பைன் ஆகி இட் இஸ் ப்ரொடியூசிங் என்னது நியூக்ளியர் ஃபியூஷன் இல்லையா? ஸோ எர்த் அட்மாஸ்பியர்ல ஆல்ரெடி சில ட்ரேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்லனா உனக்கு நிறைய ஃபியூஷன் ப்ராசஸ் நம்மளோட அட்மாஸ்பியர்லேயே நடக்கணும் இல்லையா? ஏன்னா நம்மளோட அட்மாஸ்பியர்லேயே நிறைய டியூட்டீரியம் இருக்கு. அப்போ வந்து நிறைய டியூட்டீரியம் இல்லை, ஸ்மால் ட்ரேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் நார்மல் டெம்பரேச்சர்லேயே நடக்கணும் இல்லையா? கிளாஸ் 8க்கு NCERT லைவ் போடுவீங்களா? இன்னும் வந்து we didn't plan yet, பட் கண்டிப்பா பிளான் பண்ணலாம். ஓகே, ஓகே. So we do not encounter any such explosion. So normal temperature and pressureல இந்த ஹைட்ரஜன்லாம் கம்பைன் ஆகி எனக்கு வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கணும்ல, எனர்ஜி ரிலீஸ் ஆகணும்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே இல்லையா? அப்ப நிறைய எக்ஸ்ப்ளோஷன் நம்மளோட அட்மாஸ்பியர்ல நடக்கணும், பட் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் சில கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் உனக்கு வந்து நடக்கும். ஓகே, என்னென்ன கண்டிஷன்ஸ்ல எனக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி அட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் ஆஃப் த ஆர்டர் 10⁻7 to 10⁻9 கெல்வின். என்னது? நியூக்ளியர் ஃபியூஷன் யூஸ்வலா ஹை டெம்பரேச்சர் 10⁻7 to 10⁻9 கெல்வின்ல தான் உனக்கு நடக்கும். அண்ட் அட் ஹை ப்ரெஷர் டு புஷ் த ஹைட்ரஜன் நியூக்ளியர் க்ளோசர் டு ஃபியூஸ் வித் ஈச் அதர். ஸோ அதனால தான் இது தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்றோம். அவர் நியூ சப்ஸ்கிரைபர், வெல்கம் நிதிஷ், வெல்கம் நிதிஷ். ஓகே, ஐ ஹோப் ஸோ எவ்ரிதிங் இஸ் கிளியர். நல்லா கிளியரா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன், எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் எல்லா கண்டிஷன்லையும் நடக்காது. நார்மல் டெம்பரேச்சர்ல நார்மல் ப்ரெஷர்ல நடக்காது, ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர்ல தான் நடக்கும். அதனால தான் this is called as thermonuclear reaction. அதனால தான் this is called as thermonuclear reactions. புரியுதா மேம்? இயர் ஆஃப்டர் கொஸ்டின் ஆன்சர் எடுத்தீங்கன்னா ஸ்லைட் எடுக்காதீங்க, பிடிஎஃப்ல டைப் பண்ணி எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் மேம். ஷியோர் ஷியோர் ஷியோர். ஸ்ரீவர்ஷன், நான் உண்மையாலே ஒன்று சொல்லட்டா? I am really happy to get you as a student because எனக்கு வந்து நிறைய பசங்களோட மைண்ட் செட் எனக்கு வந்து புரியணும். பிகாஸ் டீச்சர்ஸ் வந்து யூஸ்வலாக ஸ்கூல்ஸில் வந்து அவங்க சொல்லித்தரது பசங்களுக்கு புரியணும்னு நினைப்பாங்க. பட் நான் என்னோட அப்ரோச் எப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எடுக்கணும், உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நான் கொடுக்கணும். பிகாஸ் நீ தான் வந்து எக்ஸாம் எழுத போகிற, உனக்கு புரிகிற மாதிரி தான் நான் எடுக்கணும். ஓகே, நான் எப்படி வேணா சொல்லுவேன், நீ புரிஞ்சுக்கோன்னா என்னோட கான்செப்ட் கிடையாது. ஓகே, உனக்கு புரியுற மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ வாட் எவர் யூ வாண்ட், நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக பசங்களா ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை மை பெஸ்ட் டு கிவ் யூ ஆல். சரியா? இனிமேல் நான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்லைடாக எடுத்தாலும் நான் பிடிஎஃபாக உனக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் தான் நான் என்ன சொன்னேன். நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 லைட்டர் நியூக்ளியை. ஓகே, 2 லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகுறதுனால தான் உனக்கு என்ன ஆகுது, உனக்கு அந்த 2 லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகி ஹெவியர் நியூக்ளியை கொடுத்து உனக்கு லாட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் தியரி when they come closer they tend to repel each other. இப்போ யூஸ்வலாக பார்த்தனா நல்லா கவனி, 2 லைட்டர் நியூக்ளியை கிட்ட வருது, அது கம்பைன் ஆனாதான் உனக்கு வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ஆகும். பட் இந்த ரெண்டுமே டியூட்டீரியம், ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 2 பாசிட்டிவ் கிட்ட வந்தால் அது வந்து ரெப்பல் ஆகும். பட் எப்படி இது கம்பைன் ஆகுது யோசிச்சிருக்கீங்களா? எப்படி வந்து இது கம்பைன் ஆகுது அதை நீங்க யோசிக்கணும் இல்லையா? அதை நீங்க யோசிக்கணும். அப்ப எப்படி மேம், அது எப்படி அப்படி நீங்க வந்து யோசிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா தட்டுறோம், நம்ம தூக்குறோம். சரியா தஸ்னிம்? கண்டிப்பா. ஓகே, டோன்ட் வரி. நம்ம சேனல்ல நீ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா சயின்ஸ்ல உனக்கு சென்டம் தான். ஓகே, நாட் ஜஸ்ட் சயின்ஸ், இன் எவ்ரி சப்ஜெக்ட். ஓகே ஸ்ரீவர்ஷன், so much I'm so happy. ஓகே, ஸோ அப்போ ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருந்தால் அது எப்படி வந்து கம்பைன் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, this repulsive force will be overcome by the kinetic energy of the nuclei at high temperature of the order.
மேம் எப்படி மேம் ரெண்டும் கிட்ட வரும், ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் கிட்ட வந்தா இது ரெப்பல் ஆகுமே அப்படின்னு பார்த்தனா, நீ ரெப்பல் ஆகக்கூடாதுன்னா நீ என்ன பண்ற, இந்த ரெண்டு நியூக்ளியஸும் கம்பைன் ஆகுற அந்த ஃபோர்ஸ், அந்த ஸ்பீடை வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணிட்ட, அப்புறம் டெம்பரேச்சரை நீ இன்க்ரீஸ் பண்ணிட்ட அப்படின்னா இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அங்கே டம்மி ஆயிடும். எஸ் பிரீத்தி பிரசாத், யூ ஆர் ஆல்சோ வெல்கம். அண்ட் பசங்களா, இந்த மாதிரி என்னோட டீச்சிங், நம்மளோட பிடிஎஃப், இந்த ஹெல்ப்லாம் உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து நீங்கள் பண்ணுற ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். பிகாஸ் இட் ஷுட் ரீச் லாட் ஆஃப் பீப்புள். நிறைய பசங்களுக்கு இன்னுமே வந்து புக்கில் எப்படி படிக்கிறதுலாம் தெரியல இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டெல்லார் எனர்ஜினா என்ன பார்க்கலாம். ஓகே, the stars like our sun emit a large amount of energy in the form of light. இல்லையா? ஸோ பசங்களா, this is very important. உன்னோட புக் பேக்ல இருக்கு. the stars like our sun, இது வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து உனக்கு ரிலீஸ் பண்ணுது in the form of light and heat. இதை தான் நம்ம ஸ்டெல்லார் எனர்ஜின்னு சொல்றோம். இந்த எனர்ஜி உனக்கு எங்க இருந்து வருது? where does this high energy come from? All stars contain a large amount of hydrogen. என்னது, இந்த எல்லா ஸ்டார்ஸ்மே உனக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அதே மாதிரி நார்மலா ஹைட்ரஜன் நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கு. பட் எப்போ வந்து உனக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்? நான் சொன்ன மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன் எப்போ நடக்கும்? அட் ஹை டெம்பரேச்சர். ஸோ இந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்தோன்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கு அதோட சர்ஃபேஸ்ல. ஸோ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹை. ஸோ அது என்ன பண்ணும்? ஃபியூஷனை வந்து இன்டியூஸ் பண்ணும். அது வந்து ஃபியூஷனை இன்டியூஸ் பண்ணும். So upper fusion reaction takes place in the course of the sun and other stars, resulting in enormous amount of energy, which is called as stellar energy. Okay, which is called as stellar energy. புரியுதா? I think it is clear. புரியுதா? So normally நம்ம earth surface லயே உனக்கு வந்து என்னது, hydrogen traces இருக்கு. எப்போ மேம் கிளாஸ் 8 என்சிஆர்டி சிலபஸ் லைவ் போடுவீங்க? நாட் ஷியோர் பசங்களா, பிகாஸ் சிபிஎஸ்சி வி டிட் ஸ்டார்ட் yet. கண்டிப்பாக வந்து வி வில் டூ இட். ஓகே, உங்களோட சப்போர்ட் வேணும் எங்களுக்கு. வி வாண்ட் யுவர் சப்போர்ட். ஓகே, ஏன்னா இட் ஷுட் ரீச் அ வைடர் ஆடியன்ஸ். நிறைய பசங்களுக்கு போய் சேர்ந்தாதான் ஓகே ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காட் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் வந்து சிபிஎஸ்சிக்கும் எடுக்க முடியும் இல்லையா? ஆல்ரெடி நான் சிபிஎஸ்சிக்கு எடுத்திருக்கேன், பட் இருந்தாலுமே சரியா? ஸோ நம்மளோட சன் இந்த மாதிரி ஸ்டார்ஸ்ல உனக்கு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு, ஹைட்ரஜன் ட்ரேசஸும் இருக்கு. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். ஓகே, ஸோ இதனால தான் நம்மளோட சன்ல வந்து லாட் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி இஸ் கெட்டிங் ப்ரொடியூஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைட்ரஜன் பாம். ஆட்டம் பாம் நியூக்ளியர் ஃபியூஷன் பார்த்தாச்சு, ஆட்டம் பாம் பார்த்தாச்சு, நியூக்ளியர் ஃபியூஷன் பார்த்தாச்சு, ஸ்டெல்லார் எனர்ஜினா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரஜன் பாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். ஆட்டம் பாம் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்மளோட ஹைட்ரஜன் பாம் இது பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, ஸோ இங்கே நம்ம இன்பில்ட் ஆட்டம் பாம் உள்ள இருக்கு. நம்ம ஹைட்ரஜன் பாம்ல இன்பில்ட் ஆட்டம் பாம் ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணும்? ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கும். சரியா? கிளியரா? ஓகே, நிதிஷ் இருக்கீங்களா? எங்க நிதிஷ்? தேங்க்யூ மேம்னு சொல்லி போயிட்டீங்க. ஸ்ரீவர்ஷன் இருக்கீங்களா? தஸ்னிம், எழிலரசிலாம் எங்க போனீங்க? எஸ், 8 o'clock செஷன் முடிஞ்சிருமா? அதுக்கு முன்னாடி கண்டிப்பா முடிஞ்சிடும். கண்டிப்பா. ஓகே, ஸோ ஆல்ரெடி இன்பில்ட் ஆட்டம் பாம் இருக்கும். அது என்ன பண்ணா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இந்த ஃபியூஷனுக்காக அது வந்து ரெடி பண்ணி வைக்கும். ஃபியூஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஹைட்ரஜன் கோர் அண்ட் லீட்ஸ் டு த ரிலீஸ் ஆஃப் வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் அன்கண்ட்ரோல்டு மேனர். ஓகே, ஸோ இன்பில்ட் உனக்கு ஆட்டம் பாம் இருக்கு. அதுதான் உனக்கு ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இந்த நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு வந்து என்ன பண்ணும்? இது வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் இந்த ஃபியூஷன் வந்து உனக்கு ஹைட்ரஜன் கோர்ல வந்து நடக்கும். இதனால உனக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். நாளைக்கு என்ன டாபிக்? ஆக்சுவலாக நாளைக்கு செஷன் இல்லை, வில் சி டு இட். ஓகே, வில் சி டு இட் டா. எஸ் மேன், சி தானே உன் பேர்? சத்யா. ஸோ த எனர்ஜி ரிலீஸ்ட் இன் அ ஹைட்ரஜன் பாம் is much higher than in a
ஆட்டம் பாம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கண்டிப்பா. ஓகே, ஸோ சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன், நல்லா கவனிங்க. ஸோ ஹைட்ரஜன் பாம்ல ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து நம்ம ஆட்டம் பாம்ல ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை விட ஜாஸ்தியா இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ this is very important for your exam point of view. From your exam point of view, difference between nuclear fission and nuclear fusion. என்னது difference between? நீங்க மட்டும் தான் டீச்சரா? இல்ல, we have maths teacher. ஆனா சயின்ஸ்ல வந்து நான் தான் உனக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, all me. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் என்னனாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். ஓகே, எஸ். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் சண்டே மேரத்தான் வைங்க, கண்டிப்பா டோன்ட் வரி. ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு உண்டான வித்தியாசம், இங்கே வந்து ஹெவியர் நியூக்ளியஸ் ஸ்பிளிட் ஆகி எனக்கு வந்து ஸ்மாலர் நியூக்ளியஸ் கொடுக்குது. இங்கே ஸ்மால் நியூக்ளியஸ் கம்பைன் ஆகி ஹெவியர் நியூக்ளியஸ் கொடுக்குது. இங்கே ரூம் டெம்பரேச்சர்லேயே நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும், இங்கே ஹை டெம்பரேச்சரில் நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும். இங்கே ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் மட்டும்தான் எமிட் ஆகும். இங்கே வந்து ஆல்ஃபா, பாசிட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் வந்து நியூட்ரினோஸ் உனக்கு எமிட் ஆகும். சரியா? மேக்ஸ் டீச்சர் இன்னொரு மேம். ஓகே, மேரத்தானில் மீட் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம சேனலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகே, அண்ட் ஃபிஷன்னால உனக்கு காமா ரேடியேஷன் வந்து என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். இது வந்து gamma radiation is very harmful da, because தனியா படிச்சா கான்சென்ட்ரேஷன் இல்லை. இங்கே கிளாஸ்ல ஃபன்னா இருக்கு. ஸோ ப்ளீஸ் மேம் சண்டே நீ மேரத்தான் வைங்க. ஓகே புரியுதா? எனக்கும் புரியுது. வீட்டில் தனியாக படிச்சா அப்படியே கொஞ்ச நேரம் நம்மளும் தூங்கிடுவோம் இல்லையா? மேரத்தான்னா ஓடுற மேரத்தான் இல்லை, நம்ம வந்து ஒரு லாங் ஹவர் ஸ்டடி செஷன் நான் வந்து உனக்கு டீச் பண்ணிட்டே இருப்பேனா, நீ வந்து அப்படியே வந்து கவனிச்சிட்டே இருப்பியா, அதான் மேரத்தான் செஷன். ஆக்சுவலாக நம்ம ஒன் ஷாட் செஷனே மேரத்தானாக தான் எடுத்துட்டு இருக்கும். பட் எனிவே கண்டிப்பா உனக்கு ஆஃப் இயர்லிக்கு நான் மேரத்தான் எடுத்துட்டு வரேன். டன்னா? ஓகே, ஸோ ஃபிஷன்னால உனக்கு காமா ரேடியேஷன் வந்து எமிட் ஆகும். ஓகே, அது வந்து உனக்கு ஜெனட்டிக் டிஸார்டர் காஸ் பண்ணும். லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி தான் உனக்கு ஃபியூஷன்ல ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ பசங்களா திஸ் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, புரிஞ்சவங்களா சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க பார்க்கலாம். லாங் ஹவர் ஸ்கிரீன்ல இருக்க முடியாது, நீ நல்லா தூரமா வச்சு நல்லா படிக்கலாம். அண்ட் உனக்கு இந்த டெய்லி ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா நீங்க எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்றீங்க இதுல இல்ல, நம்மளோட ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருக்கேன். நீ கண்டிப்பா இந்த தடவை எனக்கு ப்ராமிஸ் பண்ண போறது இல்லை, எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணாங்க நான் கண்டிப்பா மார்க் எடுப்பேன் மேம் அப்படின்னு. ஆனா நீ எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஓகே, யூ ஹாவ் டு சேலஞ்ச் யுவர் ஈகோ. மேம் நான் ப்ராமிஸ்லாம் பண்ணல, நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ப்ரூவ் யோர் செல்ஃப் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல. ஸோ பசங்களா ஸ்டடி பிளான் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ரூவ்னு வந்து சொல்லுங்க. இதுல இல்ல, நம்ம ஷார்ட்ஸ்ல எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, எத்தனை பசங்க வந்து ரியலா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே தஸ்னம், ஓகே ஐல் ட்ரை. So sun fuses about 620 million metric tons of hydrogen each second and radiates 3.8 into 10 power 6 joule of energy per second. Okay, இவ்ளோ amount of joules of energy நம்மளோட sun வந்து என்ன பண்ணுது, இது வந்து ரிலீஸ் பண்ணுது. ஆனா அவ்வளோ தூரத்துல இருந்து அவ்வளோ amount of energy நம்ம பூமிக்கு வர அதோட இன்டென்சிட்டி அப்படியே கம்மியாயிட்டே வரும். ஓகே, it decreases intensity. When it reaches the earth, its value is about 1.4 kilojoule per unit. Okay, இப்போ நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி யூசஸ் பார்க்கலாம், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி மூலமா கிடைக்குது. ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல வேளாண்மையில வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ்? ஸோ பசங்களா இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ இது வந்து நீ ஈஸியாகவே என்ன பண்ணலாம், நீ ஈஸியாகவே வந்து இதை வந்து புரிஞ்சுக்கலாம் இல்லை ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் ஈஸி. அப்பாடா நல்ல வேலை இந்த பார்ட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஸோ வந்து வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இன் அக்ரிகல்ச்சர்னு பார்க்கலாம். ஸோ த ரேடியோ ஐசோடோப் ஆஃப் ஃபாஸ்பரஸ் ரேடியோ ஐசோடோப் வந்து it helps to increase the productivity of crops நல்லா வளரணும், இன்னும் நிறைய quantity of crops எனக்கு வந்து வளரணும் அப்படின்னா I use ரேடியோ ஐசோடோப் phosphorus 32 யூஸ் பண்ணனா நல்லாவே வந்து எனக்கு
கிராப்ஸ் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? அண்ட் இந்த ஐசோடோப்ஸ்ல சில ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் மூலமா வர ரேடியேஷன். இந்த மைக் ஆக்சுவலாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் தான்டா, அதெல்லாம் வெளியுது. பட் பரவாயில்ல, இன்னும் ஒரு கொஞ்சம் 20 மினிட்ஸில் நம்ம முடிச்சிருவோம். ஸோ ஐ கேன் அட்ஜஸ்ட். ஓகே, ஸோ இந்த ரேடியோ ஐசோடோப்ஸில் வர ரேடியேஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, டு கில் த இன்செக்ட்ஸ் அண்ட் parasites அண்ட் ப்ரிவென்ட் த வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். On Sunday all numerical problems சொல்லித்தாங்க மேம். I couldn't understand a single problem. இல்ல will be there in for all years. சரியா? ஷர்ட்ல போடுற மைக் தான் நான் போடுவேன், பட் ஆனால் இது வேற ஸ்டூடியோ. ஓகே, ஸோ அதனால வந்து மைக்கு அந்த இது வேற நாங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி எ பிட் டிஃபிகல்ட் தான், பட் இருந்தாலும் ஓகே, நம்ம பசங்களுக்காக நம்ம இது கூட பண்ண மாட்டோமா? ஓகே, ஸோ நம்ம வந்து சில இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் வர ரேடியேஷன்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த கிராப்ஸில் வர இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து கொல்லும். ஓகே, ஸோ இன்செக்ட்ஸ்லாம் வந்துச்சு, பாரசைட்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. பார்த்தியா, நம்ம வயலில் வந்து ஒழுங்காக வந்து அறுவடை பண்ண முடியாது. ஸோ அதனால we use this radiations to kill the insects and parasites and prevent wastage of agriculture products. வேற ஸ்டுடியோ இருக்கா மேம் ஃபார் ஆல் டீச்சர்ஸ்? அதாவது என்னதுன்னா, வேற ஸ்டூடியோ இல்லை, நிறைய டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, நாட் ஜஸ்ட் தமிழ் டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ். இங்கே பெங்களூரில் தமிழ், கன்னடா, தெலுங்கு எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் இருக்கிறதுனால இந்த டைமில் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இங்கே பக்கத்தில் இன்னொரு ஃபேக்கல்ட்டி, இங்கே இன்னொரு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ரேடியோ ஐசோடோப்ஸ்? ஃபாஸ்பரஸ் 32 ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் அதே மாதிரி இன்செக்ட்ஸ் அண்ட் பாரசைட்ஸ் கொள்றதுக்குமே நம்ம ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி சில சீரியல்ஸை வந்து நம்ம ரேடியேஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னா என்னாகும், அதோட நார்மல் லைஃப்பை வந்து தாண்டி ரொம்ப நாளுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் சில ஸ்மால் டோசஸ் ஆஃப் ரேடியேஷன் ப்ரிவென்ட் ஸ்ப்ரவுட்டிங் அண்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் கிராம். ஓகே, ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து இன்செக்ட்ஸ் அண்ட் பாரசைட்ஸை கொல்றதுக்கு நம்ம ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். வேறு ஃபாஸ்பரஸ் 32 டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ், அப்புறம் சீரியலோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் டு ப்ரிவென்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் சம் வெஜிடபிள்ஸ் வி யூஸ் ரேடியேஷன்ஸ். மெடிசன்ஸில் நம்ம வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா, ஃபார் டயக்னோசிஸ் அண்ட் தெரப்பி. ஓகே, ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா கீமோதெரப்பி அப்படிலாம் போவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களே. கீமோதெரப்பிலாம் போய் அவங்களுக்கு வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் என்ன சொல்கிறது, ஐ வுட் சே லைக் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர். ஓகே, என்னோட கசின் அண்ணா. ஓகே, அண்ட் அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கிறப்ப தே வென்ட் ஃபார் திஸ் கீமோதெரப்பி செஷன்ஸ். அப்போ வந்து அவங்களுக்கு ஸ்டமக்கில் வந்து கேன்சர் இருந்துச்சு. ஸோ ஸ்டமக்கில் என்ன பண்ணுவாங்க, இந்த ரேடியேஷன்ஸ் வச்சு தே வில் பி ஆக்சுவலி டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் கேன்சரஸ் செல்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குமே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க ரேடியேஷன்ஸை. சில நேரத்தில் அந்த செல்ஸை, அந்த கேன்சரஸ் செல்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்குமே தே யூஸ் ரேடியேஷன்ஸ். ஸோ தெரப்பிக்கும் யூஸ் பண்ணுவாங்க, டயக்னோசிஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, போயிட்டு வாங்க சத்யா. ஸோ ரேடியோ ஐசோடோப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, to diagnose the nature of circulatory disorders, blood disorder, bone metabolism disorder, tumor locate பண்ணதுக்கு they use. என்னென்ன ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர் ஐசோடோப்ஸ். அண்ட் ரேடியோ ஐசோடோப் சோடியம் இஸ் யூஸ்ட் ஃபார் த எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வி யூஸ் ரேடியோ ஐசோடோப் சோடியம். ரேடியோ ஐசோடோப் அயோடின், ரேடியோ ஐசோடோப் அயோடின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டு கியூர் காய்டா. ஓகே, தைராய்ட்லாம் வந்து சில பேருக்கு இந்த தைராய்ட் கிளாண்ட் நல்லா பல்ஜ் ஆயிருக்கும். ஓகே, அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு வி யூஸ் ரேடியோ ஐசோடோப் அயோடின். ஓகே, ஸோ பசங்களை இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, உனக்கு 1 மார்க்ஸில் கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி ரேடியோ ஐசோடோப் ரேடியோ அயன், இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, டு டயக்னஸ் அனீமியா, ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. அண்ட் டு ப்ரொவைட் த ட்ரீட்மெண்ட், அனீமியா ட்ரீட்மெண்ட்டு அனீமியாவை டயக்னஸ் பண்ணுறதுக்கும் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும். ரேடியோ ஐசோடோப் ஃபாஸ்பரஸ் வந்து ஸ்கின் டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோ ஐசோடோப் கொபால்ட் வந்து அண்ட் கோல்டு வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர். ஓகே,
and radiations to sterilize surgical devices. சில ரேடியேஷன்ஸை இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையுமே அந்த ரேடியேஷன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க காமிப்பாங்க, ஸோ தட் ஜெர்ம்ஸ்லாம் வந்து கில் ஆகிடும் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் பசங்களாம் மெடிசனில் என்னென்ன ரேடியோ ஐசோடோப் யூஸ் பண்ணுறோம் அதை நல்லா பாருங்கள். ரேடியோ சோடியம் Na24 எதுக்கு? ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு. ரேடியோ அயடன் டு ட்ரீட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். ரேடியோ அயன் ஃபார் அனீமியா. Phosphorus, skin disease. Radioisotope cobalt for skin cancer. சரியா? So I think it is clear. Industries la எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? To detect any manufacturing defect. Crack, leak இதெல்லாம் வந்து உனக்கு மெஷின்ல இருக்கு. ஓகே, எஸ் சத்யா, போயிட்டு வாங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? உனக்கு கிராக்ஸ் லீக்ஸ் ஏதாச்சும் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு they use this radioactive isotopes. ஓகே, அண்ட் பேக்கேஜிங் ஃபால்ஸை கூட இந்த ரேடியேஷன் மூலமா நீ வந்து கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் தஸ்னிம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே இட் இஸ் லைக் அ மோட்டிவேஷன் ஃபார் அஸ். ஏன்னா வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணுறப்ப 3 மணி நேரம் எடுக்கணுமே, 4 மணி நேரம் எடுக்கணுமே, எனர்ஜி இருக்குமா அப்படின்லாம் நிறைய வந்து எங்களுக்குமே தோணும். வில் ஃபீல் டவுன். ஐயோ 4 hours கிளாஸ் இருக்குது. என்னதான் வந்து கிளாஸில் நல்லா தான் போனாலுமே பட் அந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு எப்படி வந்து 4 மணி நேரம் படிக்கணும், 3 மணி நேரம் படிக்கிறப்ப யூ வில் பி ஃபீலிங் அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்ல, அதே மாதிரி தான் எங்களுக்குமே வந்து இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வில் ஃபீல் லிட்டில் டவுன். ஓகே, அதுவும் நீங்கள் 5 o'clock அப்போலாம் பசங்களே இல்லாதப்ப நாங்கள் டீச் பண்ணுறப்ப வந்து ரொம்பவே வந்து டவுனாக இருக்கும். என்னடா யாருமே இல்லையே, யாருக்கு டீச் பண்ணுறோம் அப்படிலாம் தோணும். பட் நீங்கள் ரியலாக இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் மேம், அதனால நான் மார்க்ஸ் இவ்வளோ வாங்கியிருக்கேன் மேம் அப்படின்னு சொல்கிறப்ப இட்ஸ் ரியலி ஆக்சுவலி வெரி வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் அஸ் அண்ட் வி ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ பசங்களா. ஓகே, ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் ஹவு ஹாப்பி ஐ எம், பட் ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ திஸ் ஷுட் பி லைக் spreading to all your friends also. Okay, yes, so come on, chat la or swag podunga, give me some energy. Yes, வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ பேக்கேஜிங் ஃபால்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இண்டஸ்ட்ரீஸில். அண்ட் காஜஸ் அதுவுமே ரேடியோ ஆக்டிவ் சோர்சஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டு செக் த லெவல் ஆஃப் கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ். என்னது? டு செக் த லெவல் ஆஃப் கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ். எல்போ கோஃபா 8th standard important question சொல்லுங்க மேம் ஃபார் ஆஃப் இயர்லி எக்ஸாம். எஸ் எஸ் ஷீலா நந்தி, நாங்கள் வந்து இட்ஸ் கெட்டிங் ரெடி டோன்ட் வரி. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன மாதிரி ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ஐசோடோப் ஆஃப் கேலிஃபோர்னியம் அது ஏர்லைன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க டு டிடெக்ட் எக்ஸ்ப்ளோசிவ் இன் லக்கேஜ். சில நேரத்தில் இட்ஸ் ஃபைன் சத்யா, டோன்ட் வரி. ஓகே, நீங்களாக இருக்கிறப்ப வை ஐ ஷுட் ஃபீல் பேட். ஓகே, ஸோ ஐசோடோப் ஆஃப் கேலிஃபோர்னியம் வந்து உனக்கு லக்கேஜ்லாம் சில நேரத்தில் வந்து தீவிரவாதிகள் வந்து பாம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தே யூஸ் ஐசோடோப் ஆஃப் கேலிஃபோர்னியம் டு டிடெக்ட் த எக்ஸ்ப்ளோசிவ் இன் லக்கேஜ். அண்ட் அதே மாதிரி ஐசோடோப் ஆஃப் அமெரிஷியம் இஸ் யூஸ் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் ஸ்மோக் டிடெக்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி படிங்க. அண்ட் ஆர்கியோலாஜிக்கல் ரிசர்ச், அதாவது நம்மளோட ஃபாசில்ஸோட ஏஜ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு we use radioactive isotopes. Okay, so radioactive carbon dating மூலமா நம்ம ஃபாசிலோட ஏஜ் ஆஃப் எர்த் எல்லாம் மொனுமெண்ட்ஸோட ஏஜ்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். Okay, the existing amount of radio carbon is determined using carbon dating. Yes Tasnim, yes. Okay, because நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீ உன்னோட டைமில் வந்து படிச்சுக்கோ அப்படின்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் வி ஆர் பிளானிங். ஸோ அதனால தான் வந்து ப்ளீஸ் பி ஓப்பன். ஓகே,
ஸோ சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் என்னதான் வந்து சில இடங்கள்ல அட்வான்டேஜஸாக இருந்தாலுமே இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் நாட் குட் ஃபார் அவர் பாடி. சரியா? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் த பசங்களா. ஐம் ரியலி வெரி ஹாப்பி டுடே. ஓகே, ஸோ எஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் முடிச்சிடலாம். அண்ட் செஷன் ஆல்மோஸ்ட் லைக் புக் பேக் வர்றதுக்கு முன்னாடி எஸ் ஆல்மோஸ்ட் வி ஆர் டன். கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஐ வில் சென்ட் த PDF. தேங்க்யூ ஸோ மச் தஸ்னிம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே, ஸோ என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்ம எடுக்கணும்? ஸோ நம்ம நிறைய ரேடியேஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். வி ரிசீவ் சம் நேச்சுரல் ரேடியேஷன் ஃப்ரம் த சன். ஸோ த ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இந்த சாயில், ராக்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ், டெலிவிஷன், மைக்ரோவேவ், இந்த மாதிரி நிறைய ரேடியேஷன்ஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஸோ இது வந்து அவ்வளோ எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து கொடுக்காது, பிகாஸ் தே ஆர் வெரி லோ இன் இன்டென்சிட்டி. The second source of radiation exposure is man-made. So இந்த natural radiations நம்மள எதுவும் affect பண்ணாது. But second type of radiation exposure வந்து man-made. Nuclear reactorsல, for example இந்த nuclear bomb prepare பண்றப்ப, nuclear reactorsல nuclear fission, nuclear fusion இந்த மாதிரி processலாம் நடக்கிறப்ப அங்க work பண்ற அந்த employees human beings தானே. Okay? Okay? So இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல இந்த மாதிரி நீங்க வந்து கல்பாக்கம்லாம் வந்து ஆக்சுவலா இன் சென்னை எங்க காலேஜ் பக்கத்துலலாம் இந்த நியூக்ளியர் ஃபேக்ட்ரி இருந்துச்சு, தட் இருக்கு கல்பாக்கம்ல. அங்கே ஒர்க் பண்ணுற ஆளுங்களுமே தே ஆர் ஹியூமன்ஸ் தானே. இப்போ நான் தான் சொன்னேன், இந்த காமா ரேடியேஷன்ஸ்னால நிறைய வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்லாம் வந்து வர சான்ஸ் இருக்குது. பட் அங்கே இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க ஒர்க் பண்ணலன்னா நம்மளுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கும்? நம்ம எப்படி ஜாலியாக வந்து டிவி பார்க்குறோம், எப்படி ஜாலியாக நம்ம லைட்டில், ஃபேனில், ஏசிலலாம் உட்காந்துருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற மனிதர்கள் வந்து அவங்க தே ஹாவ் டு டேக் சம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், இல்லைனா அவங்களோட ஃபேமிலி வந்து எஃபெக்ட் ஆகாதா? Yes Preeti, kandipa I'll be like make yourself comfortable. Okay? Okay? So in the nuclear reactors la vara radiations alla நம்ம body la expose ஆனா will be getting affected. So improper and careless handling of radioactive materials நிறைய harmful radiations வந்து environment la release பண்ணும் இல்லையா? So இந்த radiations வந்து human bodyக்கு வந்து is very harmful. Okay? ஸோ இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ரொம்ப நாளாக ஆனால் நிறைய ஹெல்த் ரிஸ்க்கு இருக்குது. ஸோ சில சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட மதர் ஏர்த்தோட ஏஜ் என்ன தெரியுமா? இட் இஸ் 4.54 into 10⁻9 years. ஓகே, ஸோ த இன்டர்நேஷ்னல் எவ்வளோ ரேடியேஷன்ஸ் நம்ம பாடி வந்து தாங்க முடியும் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மேம் ஸ்டேட் போர்டில் புக் பேக் கொஷின்ஸை மனப்பாடம் பண்ணாலே போதும், ரைட்டு மேம். வை ஆர் யூ டீச்சிங் கான்செப்ட்ஸ் மேம்? ஜஸ்ட் அ டவுட். அப்படி வந்து நம்ம சொல்லிடக்கூடாது. பிகாஸ் புக் பேக் கொஷினை நீ மெமரைஸ் பண்ணிட்டு போனால் உனக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். அப்படின்னா கான்செப்ட்ஸ் நீ படிக்காமல் விட்டுட்டேன்னா உனக்கு வந்து ஃபியூச்சரில் யூஸே இல்லை. இதுவரையும் நீ அதை எப்படியோ மார்க் வாங்கிடுவேன். பட் இதுக்கப்புறம் உனக்கு கான்செப்ட்ஸ்லாம் நீ புரியறதுக்கு யாரும் உனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்போயே நீ கான்செப்ட்ஸை படித்தாதான் உனக்கு வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ பசங்களா, இட்ஸ் நாட் லைக் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மக்கப் பண்ணி தான் எழுதுவாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அப்படி யாராச்சும் மனசில் வச்சிருந்தீங்க நான் மனப்பாடம் பண்ணி மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடுறேன்னா பிரேக் தட் இஸ் நாட் த ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் வேலா. ஓகே, இப்போ நான் வந்து ஏன் ஒவ்வொரு கான்செப்ட் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன், நான் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நான் நடத்தினேன். அப்படின்னா ஐ ஒன்ட் டீச் எவ்ரி கான்செப்ட் இல்லையா? நான் ஒவ்வொரு கான்செப்டை எடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. பட் ஐ வாண்ட் டு பிரேக் தட். நம்ம அந்த ஒரு கான்செப்டை வி ஷுட் பிரேக். என்னது, நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணி தான் எழுதுவாங்க அப்படின்ற இதை நம்ம மாற்றி எழுதணும். ஓகே, ஸோ நம்ம இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடக்ஷன் ICRP அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் சில ரேடியேஷன்ஸ் வரைக்கும் நம்ம பாடி வந்து பெர்மிட் பண்ணலாம். வி கேன் கெட் எக்ஸ்போஸ்டு டு இட். அது வந்து நம்மளுக்கு சேஃப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னதுன்னு பார்த்தோன்னா இட் இஸ் 20 millisieverts per year. ஓகே, ரöntgen இந்த யூனிட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா சேஃப் லிமிட் ஃபார் ரிசீவிங் த ரேடியேஷன் இஸ் 100 mR per week. சரியா? மேக்ஸிமம் நம்ம 100 mR per week நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகணும், ரேடியேஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆனோம்னா நம்ம பாடி இஸ் சேஃப். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும்னா கலி இட் வில் காஸ் சம் டிசீசஸ்.
If the exposure is 100 hour, it may cause என்னது it cause fatal diseases. Okay, நிறைய death dreadful diseasesலாம் cause பண்ணும். About 600 hour exposure நம்ம வந்து expose ஆனோம்னா radiation exposure ஆனோம்னா it leads to death. So we have to be very careful. So dosimeter அப்படின்ற ஒரு device இருக்கு, used to detect the levels of exposure to ionizing radiation. இது okay, யூஸ்வலாக இந்த நியூக்ளியர் ரியாக்டர் கம்பெனி அது ஒரு யூனிட் பிரீத்தி. ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த டோசிமீட்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா எவ்வளோ உன்னோட பாடி வந்து ரேடியேஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தே யூஸ் திஸ் டிவைஸ். ஓகே, ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் கம்பெனிலலாம் இண்டஸ்ட்ரியிலலாம் தே வில் யூஸ் இட். ஸோ ஒவ்வொரு பர்சனுமே அந்த கம்பெனிலேருந்து வெளில வரப்போ தே வில் செக் இட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே okay, so that is a safety device. So என்னென்ன preventive measures இருக்கு? Radioactive material should be kept in a thick walled lead container. Okay, lead containerல தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த radioactive materials வந்து நம்ம வைக்கணும், because lead is a good radioactive absorber. சரியா, அதனால லெட் கண்டெய்னர்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். லெட் கோட்டட் ஆப்ரான்ஸ், லெட் கிளவுஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி தான் அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட பேரண்ட்ஸோ வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் கம்பெனிஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா யூ ஷுட் அட்வைஸ் தெம். நீங்கள் செக் அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு யூ ஷுட் டாக் அபவுட் திஸ். அண்ட் அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப நம்ம ஈட்டிங்கை அவாய்ட் பண்ணணும். அண்ட் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை நம்ம டாங்ஸ் வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ் வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, டோசிமீட்டர்ஸ் எல்லாருமே வந்து வச்சிருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்செப்ட் என்ன? லாஸ்ட் கான்செப்ட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர். என்னது? நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் லாஸ்ட் கான்செப்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன்னோட 7 மார்க்ல இருக்கு. 7 மார்க் அப்சல்யூட்டா உனக்கு வந்து ஆஃப் இயர்லில வரும். ஆல்ரெடி உனக்கு மிட் டேர்ம்ல வந்துருச்சுன்னா தட்ஸ் எக்ஸாக்ட்லி சூப்பர். ஓகே, சோ போயிடலாமா? ஒரு ஸ்வாக போடுங்க பார்க்கலாம். ஒரு 4 months பேக் தான்டா தஸ்னிம். ஓகே, நம்ம தமிழ்நாடு. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் அ டிவைஸ் இன் விச் நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும். செல்ஃப் சஸ்டெயின்டா கண்ட்ரோல்டு மேனர்ல உனக்கு நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கிற அந்த ஒரு டப்பா, அந்த ஒரு டிவைஸ் தான் நம்ம. நீங்க ஒரு ஸ்வாக போடுங்க. எஸ், தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. So nuclear reactorல it is a device where nuclear fission take place controlled mannerல self sustained mannerல நடக்கும். எதுக்கு மேம் நியூக்ளியர் ஃபிஷனை நம்ம நடக்க வைக்கணும்? ஏன்னா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுதா, அந்த ரிலீஸ் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் உனக்கு 1942ல சிகாகோல உனக்கு வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு. பிரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு. வேர்ல்டு வைட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போதான் உனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அலாங் வித் த டயக்ராம். என்னது? அலாங் வித் த டயக்ராம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நியூக்ளியர் ரியாக்டர் யூனிட். இங்கே தான் அந்த எனர்ஜி வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டிங் யூனிட். புரியுதா? ஸோ வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ நியூக்ளியர் ரியாக்டர்? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் இஸ் அ ஃபியூவல். ஸோ ஃபியூவல், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், அப்புறம் என்ன? கூலண்ட், ப்ரொடெக்ஷன் வால். ஓகே, 5 தான்டா. FMCCP. என்னது? FMCCP. ஃபியூவல், moderator, control rod, coolant, அப்புறம் protection wall. ஓகே, so fuel என்ன பண்ணும்?
ஓகே, அது வேணா நம்ம டவுட் செஷன்ல we will do it. டவுட் செஷன்ல we will do it. ஓகே பிரீத்தி? ஸோ ஃபியூவல் என்ன பண்ணோம்? ஃபியூவல்ன்றது ஒரு ஃபிசைல் மெட்டீரியல், அதுதான் ஃபியூவலா யூஸ் பண்றோம், அதான் ஃபிஷன் அண்டர்கோ பண்ணும். யூஸ்வலா நம்ம யூஸ் பண்ற ஃபியூவல் என்ன? யுரேனியம். ஓகே, நெக்ஸ்ட் மாடரேட்டர். இது என்ன பண்ணும்? அந்த ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் பயங்கர ஹை எனர்ஜியா வரும், அதை வந்து ஸ்லோ டவுன் பண்றதுக்கு we use this moderator. ஸோ கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டரை தான் நம்ம மாடரேட்டரா யூஸ் பண்ணுவோம். ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸை ஸ்லோ ஆக்குறதுக்கு we use this moderator. நெக்ஸ்ட் என்ன? கண்ட்ரோல் ராட். கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ் டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். என்னது? சஸ்டெயின்டு செயின் ரியாக்ஷன், ரொம்ப வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கணும், சஸ்டெயின்டா போகணும்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுறத மாடரேட் பண்றதுக்கு we have this control rod. யூஸ்வலா போரான் ஆர் கேட்மியம் ராட் தான் நம்ம கண்ட்ரோல் ராடா யூஸ் பண்ணுவோம். இது நியூட்ரான்ஸ் அப்சார்ப் பண்ணும். ஃபியூவலுக்கு we have என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபியூவலுக்கு we have என்னது? யுரேனியம். Moderator we have graphite and heavy water. Control rod we use cadmium rod. And coolant என்னது? நிறைய எனர்ஜி வந்து உனக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு this steam is used to run a turbine. ஓகே, ஸோ இதுலேருந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஹீட்டை வந்து நம்ம ஸ்டீமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டீம்னால, இந்த ஸ்டீம் வச்சு தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்டர் ஆர் ஏர் வந்து யூஸ் பண்ணுறோம் டு என்னது? கம்ப்ரெஸ் த ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் த ரியாக்டர். ஓகே, டு ரிமூவ் த ஹீட் நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்டர் இல்லைனா ஹீலியம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் ப்ரொடெக்ஷன் வால். இந்த ரேடியேஷன்ஸ் எதுவுமே வந்து லீக் ஆகிடக்கூடாது. ஓகே, நீங்கள் மலையாளியா? சுகமானோ. ஓகே, ப்ரொடெக்ஷன் வால் எதுக்கு? திங்க் கான்கிரீட் லெட் வால் பில்ட் அரவுண்ட் த நியூக்ளியர் ரியாக்டர் டு ப்ரிவென்ட் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன். என்னது? இந்த ரேடியேஷனில் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லெட் வால் வந்து பில்டப் பண்ணியிருப்போம். தீஸ் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ பசங்களா டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கோங்க. So what are the uses of nuclear reactor? Very important. So it is used to produce radioisotopes. அதை வச்சு நம்ம நிறைய applications இருக்கு. And அதே மாதிரி nuclear physicsல research பண்றதுக்கு we use nuclear reactor. Okay, and அதே மாதிரி breeder reactors எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? non fissionable materials fissionable மாத்துறதுக்கு we use breeder nuclear reactors. Okay, இந்தியால nuclear power plants எங்கெங்க இருக்கு? நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே இருக்கு, அது நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மகாராஷ்டிரால இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, பாம்பேல இருக்கு. அதுதான் வந்து ஆல் ஓவர் இந்தியா அட்டாமிக் எனர்ஜி பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு தட் இஸ் த ஹெட் சென்டர். ஓகே, ஸோ யார் இந்த கமிஷனோட ஹெட் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ஓகே, இப்போ வந்து அந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பார்க் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ நியூக்ளியர் பவர் வச்சு தான் நம்ம வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரிசிட்டி இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். 5th largest சோர்ஸ் ஆஃப் பவர் இன் இந்தியா. தாராப்பூரில் வந்து உனக்கு வந்து தாராப்பூரில் தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அட்டாமிக் ரிசர்ச் பவர் ஸ்டேஷன் இந்தியாவில் வந்து செட்டப் பண்ணாங்க. 7 பவர் ஸ்டேஷன்ஸ் இந்தியாவில் இருக்கு. ஓகே, 7 பவர் ஸ்டேஷன்ஸ் இந்தியாவில் இருக்கு. மகாராஷ்டிராவில் 1, ராஜஸ்தானில் 1, குஜராத்தில் 1, உத்தரப்பிரதேஷில் 1 அண்ட் தமிழ்நாட்டில் உனக்கு 2 இருக்கு. தமிழ்நாட்டில் எங்க மேம் 2 இருக்கு? கல்பாக்கம்ல 1 இருக்கு, கூடங்குளம்ல இருக்கு. கல்பாக்கம்க்கு நானே போயிருக்கேன், சென்னையில இருக்கு. கூடங்குளம்க்கு நான் போனதில்லை. ஓகே, அப்சரா அவங்க தான் வந்து நியூக்ளியர் ரியாக்டரை வந்து இந்தியா ஏஷியால ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணாங்க. ஓகே, நம்ம அப்சரா தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டரோட பேரு. அதுக்கப்புறம் தென் ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ் ஆர் சைரஸ், துருவா அண்ட் பூர்ணிமா. Okay, these are the other nuclear reactors name. Okay, I think it is clear. Okay, so this is the nuclear reactor center. So yes பசங்களா, இப்போ நம்ம problem solve பண்ணலாமா? Can we solve some problems? என் கூட கொஞ்சம் solve பண்ணுங்க. Hello மணிகண்டன். Okay, so நம்ம இப்போ கொஞ்சம் problem solve பண்ணிட்டு we'll wrap up the session.
நிறைய படம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஃபிசிக்ஸ் ஜியாகிரபி மாதிரி இருக்குல்ல. ஐ வெரி ஃபைன் மணிகண்டன். டிக் டிக் படம்லாம் நானும் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ சால்வ்டு ப்ராப்ளம் பார்க்கலாமா? இல்லை A, B and C என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ without the solution just look it out. ஓகே, சொல்யூஷன் பார்க்காதீங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன் fissionable material. அது வந்து அதாவது parent nucleus, it is forming a daughter nucleus. Daughter nucleus பாருங்க, it is இதுக்கும் இதுக்கும் what is the difference? Atomic number got increased, mass numberum got increased இல்லையா? ஓகே, ஸோ அட்டாமிக் நம்பர் காட் இன்க்ரீஸ் ப்ளஸ் இங்கே ஒரு பார்ட்டிக்கிள் இருக்கு. ஸோ இங்கே எந்த பார்ட்டிக்கிளை ஆட் பண்ணால் அட்டாமிக் நம்பர் கெட்ஸ் இன்க்ரீஸ்டு பை 4 20. ஆனால் இங்கே 31 இல்லை 30 தான் இருக்கு. அப்போ மீதி ஒரு பார்ட்டிக்கிள் வில் பி ஹியர். ஸோ இங்கே ஒரு 1 அண்ட் திஸ் காட் இன்க்ரீஸ்டு பை 2 எக்ஸாக்டா. ஸோ A வில் பி helium, அதாவது alpha particle. Okay, so when aluminium is bombarded with helium particle, this it is giving a nucleus with mass number 30, atomic number 15. so இங்க வந்து ஒரு particle release ஆகுது, அதோட mass number வந்து 1, atomic number 0வா இருக்கணும். அப்ப அது என்னது? அப்ப அது கண்டிப்பா நியூட்ரான் இல்லையா? so A is nothing but alpha particle, B is nothing but A வந்து alpha particle, B வந்து நியூட்ரான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நியூட்ரானை நீ வந்து இந்த மெக்னீஷியம்ல வந்து நீ வந்து பம்பார்ட் பண்ற. ஓகே ஓகே, ஸோ இப்போ நியூட்ரானை வந்து நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் மேலே பம்பார்ட் பண்ணுறோம். ஸோ இட் வில் அப்சார்ப். அப்போ அது என்னது? அப்சார்ப் பண்ணுச்சுன்னா இட் வில் அண்டர்கோ ஃபிஷன். ஸோ அப்போ ஒரு 24. ஓகே, சேம் மாஸ் அண்ட் மாஸ் நம்பர் இஸ் கெட்டிங் அட்டாமிக் நம்பர் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஸோ சேம் மாஸ் அப்படின்னா it is hydrogen isotope. okay, and next திரும்ப அதே நியூட்ரானை நீ இதுல போடுற அப்படின்னா எனக்கு 239 ஆகுது. so mass number is getting increased by 1 and atomic number is also getting increased by 1 இல்லையா? so இந்த சைடும் இந்த சைடும் எனக்கு வந்து ஆக்சுவலாக சேமாக இருக்கணும் டோட்டலாக பார்த்தோன்னா இந்த கவுண்ட். ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா கிடையாது. இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் பை 1. ஸோ பி வந்து ஆல்ரெடி நியூட்ரான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ பி நியூட்ரான்னா இங்கே 0 1. ஸோ இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மாஸ் நம்பர் இஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் இன்க்ரீஸ் பை. அப்போ இது டி வந்து கண்டிப்பாக எலக்ட்ரான். ஏன்னா அதுக்குலாம் மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், பட் atomic number is reduced by 1. okay, so this numerical is very important. okay, so yes பசங்களா, I think it is clear. நான் இங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். so இங்க கவனிங்கடா பசங்களா. C வந்து என்னது? புரோட்டான். இது வந்து நியூட்ரான். இது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள். ஓகே, வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A radon specimen emits radiation of
3.7 into 10 power 3 G becquerel per second. Convert this disintegration in terms of Curie. So 1 Curie is equal to 3.7 into 10 power 10 disintegrations per second. என்ன சொன்னேனா? Okay. So இத்தனை radiations becquerel கொடுத்திருக்காங்க. Okay. So இங்க கவனிங்க. So becquerel கொடுத்திருக்காங்க. அத Curie வந்து convert பண்ணனும். So 1 becquerel is equal to 1 disintegration per second. 1 Curie is equal to அப்ப 3.7 into 10 power 10 becquerel. Okay. So இப்ப 3.7 into 10 power 3 G becquerel நான் வந்து என்ன பண்ண போறேன்? நான் வந்து Curie convert பண்ண போறேன். So 1 becquerel is equal to 3.7 into 10 power 10 Curie. அப்ப this much amount of becquerel எவ்வளோ? 1 by 3.7 into 10 power 10 into this போடணும். Okay. Which is nothing but 100 Curie. Which is nothing but 100 Curie. Okay. So இங்க concentrate பண்ணுங்க. Okay. பசங்களா இந்த solved problems எல்லாமே ரொம்பவே முக்கியம். Next பாருங்க. Uranium 235 வந்து alpha decay undergo பண்ணுது and ஒரு beta decay undergo பண்ணுது. Find the number of neutrons in the final daughter nucleus. So alpha decay undergo பண்ணோனே it will lose mass number 4 reduce ஆகும் and atomic number 2 reduce ஆகும். Okay. So this will be yes. And இது வந்து again beta decay undergo பண்ணுது. Beta decay na mass number உனக்கு same இருக்கும் and atomic number increase ஆகும். So this is the final nucleus. இப்ப இதுல எனக்கு number of neutrons and number of protons கேக்குறாங்களா? என்னது? Number of neutrons தான் கேக்குறாங்க. So Y 231 91. Okay. So what is the number of neutrons? அப்படினு பார்த்தனா how will you find it out? Mass number minus atomic number. 231 minus 91. அப்ப 231 ல 9 போச்சுனா 140. So that is the number of neutrons. Clear? I think it is clear. Okay, so இப்போ mass defect நம்ம கண்டுபிடிக்கிறோம். Amount of energy released when a radioactive substance undergoes fusion and results in a mass defect. Mass defect சொல்லிட்டாங்க என்னது 2 kg ன்னு சொல்லிட்டு. Okay, so நம்ம E is equal to mc square follow தான் கண்டுபிடிக்க போறோம். So mass defect mass எவ்வளோ எனக்கு 2 ன்னு தெரியும். Speed of light என்ன 3 into 10 power 8 square. So இதை நீ calculate பண்ணாவே you will get 1.8 into 10 power 17 joules. I think it is clear. Clear? So yes pasangala, we are done with the nuclear physics chapter. Okay. So book back questions நான் வந்து இப்போ வந்து solve பண்ண போறேன். So wait for that. Okay, wait for that. சரிங்களா? So நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஆரம்பத்துல ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி யூனிட்ஸ்லாம் பார்த்தோம். கியூரி, ரூதர்ஃபோர்ட், அப்புறம் பெக்யூரல், இதெல்லாம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வி saw about nuclear fission. அப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் பார்த்தோம். swag. Okay, so different types of radiation, alpha rays, beta rays, gamma rays, இதெல்லாம் பத்தி பார்த்தோம். alpha decay, beta decay, gamma decay இதெல்லாம் பத்தி பார்த்தோம். and nuclear fission பத்தி பார்த்தோம். then we talked about atom bomb and அதுக்கப்புறம் nuclear fusion பத்தி பார்த்தோம். and nuclear fusion அப்புறம் we saw about hydrogen bomb. அதுக்கப்புறம் stellar energy பத்தி படிச்சோம். and கடைசியா uses of radioactivity படிச்சோம். and uses of radioactivity அப்புறம் we saw about nuclear reactor. Okay, and நிறைய problem solve பண்ணோம். so everything is condensed in a one short video. Hope this is helpful. so book back questions நான் discuss பண்றேன். இன்னும் எனக்கு டீடைல்டான ஆன்சர்ஸ் வேணும் மேம் அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் சேனல்ல செக் பண்ணுங்க. ஓகே, எஸ் பசங்களா, இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டர்ல படிச்சோம். கண்ட்ரோல் ரியாக்ஷன், செயின் ரியாக்ஷன்லாம் பத்தி படிச்சோம். so we are done. so chatல ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். come on. yes, okay, so book back questions வந்து solve பண்ணிடலாமா? so இதெல்லாம் தானே இன்னைக்கு படிச்சோம். artificial radioactivity நிறைய படிச்சிட்டோம். okay, so book back questions, can we solve it now? சொல்லுங்க, என்ன டவுட்ஸ் இருந்தாலும் you can ask. so I want some fire in the chat. so இப்போ நம்ம book back questions solve பண்ணலாம். நீங்களும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க.
கண்டிப்பா ஹோம்வொர்க் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் சில பசங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க கமெண்ட் செக்ஷன். ஓகே, அதனால ஐம் டேக்கிங் இட். என்ன பண்றது, நம்ம பசங்களுக்கு எல்லாமே தேவையில்லையா? ஹாவ் சம் வாட்டர். இந்த செஷன் வந்து ஐ டென்ட் டேக் எனி பிரேக்டா பசங்களா. ஓகே, man-made radioactivity. So நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. Answer these questions. Unit of radioactivity is becquerel. Man-made radioactivity is also known as induced radioactivity or artificial. A and C is the right answer. Oh, வேற color. Artificial radioactivity was discovered by யாரு? Irene Curie. In which of the following no change in mass number of the daughter nuclei take place? Mass number change ஆகாது. Beta decay ல இல்லையா? நியூட்ரான் டிகே உனக்கு வந்து அவ்வளோ வெறியில. எஸ் எஸ், ஓகே. ஸோ இது பீட்டா டிகே அண்ட் gamma decay. So 2 and 3 are correct. Dash isotope is used for the மேம் நீங்க தான் பெஸ்ட். இன்னது கண்டிப்பா உங்களுக்காக தான் ஐ எம் ஆக்சுவலி டேக்கிங் questions சால்வ் பண்றேன். எஸ் பசங்களா, ஆன்சர் பண்ணுங்கடா. டேய் என்னடா நீங்க. Dash isotope is used for the treatment of cancer. Radiocarbon or radio cobalt or radio yes. Okay, gamma radiations are dangerous because it produces genetic order, and dash aprons are used to protect us from gamma radiation. It is lead. Which of the following statements are correct? Alpha particles are photons. Tappu. Penetrating power of gamma radiation is very low. Ionization power is max. Penetrating power of gamma radiation is very high. 4 is right. Ionization power 3 and 4 are right. Ilya. So option D is the right answer. Yeah. Proton-proton chain reaction is an example of nuclear fusion. In the nuclear reaction, the value of A and Z. Okay, I think நீங்க இதெல்லாம் solve Kamini reactor is located at Kalpakkam. Which of the following are correct? Chain reaction takes place in a nuclear reactor and an atomic bond. Correct. Chain reaction in a nuclear reactor is controlled. Yes. So 1 and 2 are right. Ilya, 1 and 2 are right. Yes. Controlled manner la nadakkum. So idhula vandu pathana enna decay? Alpha decay. So proton mass number will be decreased by 4 and atomic number will be decreased by 2. Upper 12 minus 4 is 8. 6 minus 2 is 4. So 8, 4. This is the right answer. Okay. 1 rentgen. Okay. So pasangala, this is homework. I'll give this as homework. So tasnim enakaga neenga vandu idu podringla? Comment section la I want this thing to be answered. Okay. So 1 regen is equal to actually 1 disintegration per second. Naane vandu sollidren, but irundhalume thank you Satya, but it's fine. எத்தனை disintegrations per second? 1 becquerel தான். sorry okay. So கண்டிப்பா வந்து போட்டுடுங்க answers for the fill in the blanks and true or false. Okay, so arrange the following. பசங்களா, arrange the following. This and this is very important for your exam point of view. Very important for your exam point of view. So நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட தஸ்னிம் வந்து என்ன பண்ணுங்க, you give the answers for நம்மளோட fill in the blanks, அப்புறம் true or false. Okay, fill in the blanks true or false க்கு மட்டும் நீங்க ஆன்சர் கொடுங்க. And for the 5th and 6th one, நம்ம பிரீத்தி இருக்காங்க பாத்தியா? I look exhausted. Okay, it's fine. Okay,
ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட 5th and 6th along with match the following நம்மளோட பிரீத்தி I think she'll give in the comment section. Okay, so இதுதான் homework so that it will be useful. So பசங்களா numerical problems நம்ம solve பண்ணலாமா? ஆல்ரெடி நம்ம டீடைல்ட் அண்ட் இது வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. assertion and reason is done. Okay, SI unit of radioactivity, so these are actually discussed. Okay, so நீங்க book back questions-க்கு ஆன answers வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you can check it out in the comment section, WhatsApp channel. நான் வந்து numerical problems-க்கு I'll give the answers. Numerical problems-க்கு I'll new student. Yes, பரவாயில்ல, நீங்க answers கண்டுபிடிச்சு comment section-ல போடுங்க. If it is wrong also it is very normal தான். No, don't worry. Yes, all numerical problems one shot la பார்க்கலாம். Okay, so numerical problems எனக்கு solve பண்ணிடுங்க. Almost நம்மளோட detailed one 2 word and few sentences, detailed question, odd questions, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து important questionsல நான் வந்து உனக்கு கவர் பண்ணிட்டேன் marathonல. So important questions நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே உனக்கு important questions என்னென்னு சொல்லிட்டேன். இந்த சாப்டர்ல அதுதான் வந்து பயங்கர வெயிட்டேஜ். அதை நல்லா வந்து நீ படிச்சுக்கோ. ஓகே, ஸோ இதே மாதிரி உனக்கு போய் ஹோம்ஒர்க் தெரியுங்க. டே ஹோம்ஒர்க் இல்லை, திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் நாட் ஜஸ்ட் யூ. நீ அப்பதான் போய் படிப்ப இல்லையா? அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஐ திங்க் உங்க வாட்ஸ்அப் சேனல் ஏதாச்சும் வந்து நோட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்களா? ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலாஸ், டயக்ராம்ஸ், கீ கான்செப்ட்ஸ் இது எல்லாமே உனக்கு வந்து சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் சி. ஓகே, நியூக்ளியர் அது எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல இட் இஸ் கிவன். ஓகே, ஸோ அதுக்கான லிங்க் இருக்கு. ஸோ நீங்க அந்த நோட்ஸோட லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பசங்களா, தேங்க்யூ ஸோ மச் சத்யா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பசங்களா, இந்த ஷார்ட் நோட்ஸோட பிடிஎஃப் வந்து நான் வந்து உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் கம்ப்ளீட். ஓகே, ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் கெட் தட் நோட்ஸ். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பயங்கரமாக நம்ம முடிச்சாச்சு. நம்ம இன்னும் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் தனியாக வந்து செஷன் வச்சு நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. ஸோ சேட்ல இன்னும் ஒரு ஸ்வாகோ ஒரு எனர்ஜியும் போட்டிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. வித் தட் எனர்ஜி ஐ லீவ் த செஷன். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எஸ் மேம் இட் வாஸ் யூஸ்ஃபுல்னு சொல்லுங்கள். ஐ வில் பி ரியலி வெரி ஹாப்பி. இதே மாதிரி நம்ம அடுத்த ஒன் ஷாட் செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே தஸ்னிம், கண்டிப்பாக நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். அன்டில் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ நான் வந்து உனக்கு ஸ்கெடியூல் பண்ணல, எனக்கு தெரியல. பட் மேபி நெக்ஸ்ட் வீக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வில் see to it. ஓகே, பட் நம்ம ஷார்ட்ஸு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் மூலமாக நம்ம வந்து என்கேஜ் ஆகிட்டே தான் இருப்போம். நீங்கள் வந்து அதில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் செஷன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பசங்களா. பை.